பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? ஹலோ, கேக்குதுண்ணா? கேக்குதுங்க பரணி. பிரகாஷ் ப்ரோ கேக்குதான்னாரு, அதனால தான். ஓகே ஓகே. இந்த அப்டேட் சொல்லிருங்க. அப்படின்னு யோசிச்சேன். எனக்கு இல்ல தான் பக்கு போல. ஸ்பேஸ் ஸ்டார்டிங்ல கொஞ்ச நேரம் அமைதியா விட்டுருவோம், ஏன்னா எல்லாரும் ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்லி. அதனாலதான், வேற ஒன்றும் இல்ல. நீங்க இப்படி எடுத்துக்கலாம். லப்பர் பந்துல எப்பவும் முத பால சாமி கூடுற மாதிரி எப்பவுமே நாங்க 2 நிமிஷம் வந்து இல்ல அமைதி இல்ல கேட்கிறோம். இல்ல 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 ஐயா, நான் வாபஸ் வாங்கிக்கிறையா. சரி பரணி, அப்டேட் ஆரம்பிச்சிருங்க. அப்டேட் சொல்லிருங்க, அப்படி லைனா போயிடும். ஓகே, ஆர்எஸ் இன்ஃபோ என்டர்டைன்மெண்ட் அவங்க அஃபிஷியலா சொல்லிட்டாங்க, வெற்றிமாறனோட அடுத்த ஃபிலிம் வந்து தனுஷ் அவர்களோட. அதை வந்து அஃபிஷியலாக இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட். அதே மாதிரி நாளைக்கு 2 படங்கள் தமிழ்ல ரிலீஸ் ஆகுது. உன்னை காதலிக்க நேரமே, நேசிப்பையா, சாரி, தருணம் விட்டுட்டேன். தருணம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி ரிவ்யூஸ் கேள்விப்பட்டேன் ப்ரீமியர் ஷோஸ்ல இருந்து. அதே மாதிரி இந்த இந்தியா vs பாகிஸ்தான் அதை பத்தின டாக்குமெண்ட்ரி வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல 7th February ரிலீஸ் பண்றாங்க. அது பெருசு. என்னாச்சு பரணி? இன்னொரு அப்டேட், மெயின் அப்டேட் விட்டுட்டீங்க. மதிமாறன் டைரக்ஷன்ல ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன்ல சூரி ஹீரோ நடிக்கிறாரு. அந்த படத்தையும் அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி செல்ஃபி அப்படிங்கிற ஒரு படம் எடுத்த அந்த டேரக்டர் அவரு. வெற்றிமாறன் 13 வருஷமா அசிஸ்டன்ட் டேரக்டரா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய படம். அடுத்து வந்து ஜெயிலர் 2 நாளைக்கு ப்ரோமோ அனௌன்ஸ்மெண்ட். ப்ரோமோ நாளைக்கு 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. தியேட்டர்ல ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் நடக்குது. தியேட்டர் லிஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. தியேட்டர் புக்கிங்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. அது போக யூடியூப்லயும் 6 மணிக்கு வருது. நாளைக்கு மெயின் வந்து அதுதான். ஜெயிலர் 2 2 ப்ரோமோ சென்சார் பண்ணிருக்காங்க. அது என்ன கணக்குன்னு தெரியல. ஒன்னு 4.5 நிமிஷத்துல இருக்கு, ஒன்னு 2.5 நிமிஷத்துல இருக்கு. அது என்ன கணக்குன்னு தெரியல. 2 ப்ரோமோ ரிலீஸ் ஆகாம என்ன மனு கேட்கல. எனக்கு தெரிஞ்சு ஒன்னு நெல்சன், இன்னொன்னு வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்காக இருக்கும். சாரி, நடுவில் விட்டுட்டு போயிட்டேன். ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், அவ்வளவுதான். கேம் சேஞ்சர் டீம் வந்து லீகலா ஒரு 45 ட்விட்டர் ஐடி மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி பைரேட்டட் அந்த வெர்ஷனை வந்து ஷேர் பண்ணதுக்காண்டி. டிஎம் ஃபார் லிங்க்ஸ் போட்டவங்க தானே. அப்படியே சங்கர் சார் நெகட்டிவ் பார்க்கலையா? சோசியல் மீடியாஸ் எந்த ரிவ்யூ பார்க்கல, யூடியூப் ரிவ்யூஸ் எதுவும் பார்க்கல. எனக்கு காதுக்கு வர்றதெல்லாம் நல்ல ரிவ்யூஸ் தான் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. எனக்கு பாக்குறப்ப சிரிப்பு தான் வந்துச்சு. சாய் சாய் 2ன்றதோட இப்ப அடுத்து இவருக்கு யாராவது ப்ரொடியூசர் கிடைச்சாதான் அதை விட எனக்கு ஷாக்கிங்கா இருக்கும். உண்மையிலேயே சொல்றேன். இல்ல, இதுல இன்னொன்று இருக்கு. சாய் சாய் 2ங்கிறத தாண்டி அவராச்சும் நான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் பார்ப்பேன் சார், ஆனா எனக்கு அஃபெக்ட் பண்ணாது, எனக்கு ஃபுல்லா பாசிட்டிவ் தான், நான் மேல மேல போயிட்டே இருப்பேன் அப்படிம்பாரு. இவரு அதுக்கு மேல நெகட்டிவ் ரிவ்யூவே பார்க்க மாட்டேங்கிறாரு. இந்தியன் 2 புரியல, நீங்க கேட்டது நடுவுல பேசுறது புரியல, இருங்க நான் சொல்லிடுறேன். இந்தியன் 2க்கு இப்படி சொன்னார். இந்தியன் 2மே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ரிவ்யூஸ் எல்லாம் அவர் பார்க்கலையா, ரிவ்யூஸை பத்தி அவர் கவலையும் இல்லையா. சில இது அதாவது எப்படின்னா வர செய்திகள் பாசிட்டிவா வந்துச்சு, ஒரு சில குறைகள் இருந்துச்சு, குறைகள் வந்து அடுத்த படத்தை திருத்திக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாரு. பட் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வந்து அவர் தெரியலங்கிறாரு. இதுக்கு வந்து ரிவ்யூஸே பார்க்கலங்கிறாரு. காதுக்கு வந்த செய்தி வரைக்கும் எல்லாமே குட் ரிவ்யூஸ்ங்கிறாரு. எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. அப்படியே இதெல்லாம் வந்து எப்போ ஒருத்தர் வந்து விமர்சனத்தெல்லாம் ஒரு முதல் படம் வரும்போது எப்படி ஒருத்தர் வந்து ஆர்வமா எல்லாரும் என்ன சொல்றாங்க, நிறைகள் சொல்றாங்களா, குறைகள் சொல்றாங்களான்னு முதல் படத்துல பாப்பாங்கல்ல, அதே மாதிரி எல்லா படத்தையும் முதல் படமா நினைச்சா மட்டும்தான் டேரக்டருங்க வந்து மென்மேலும் வந்து வளர்ந்துகிட்டே போக முடியும், குறைகளை சரிப்படுத்த முடியும். ஃபுல்லா இருந்தா அவ்வளவுதான். ரைட்டு, வேல்பாரிக்கு யாரு சிக்கா, எனக்கு நடுவில் வேல்பாரி மட்டும் எப்படியா தொடாம இருந்தா சந்தோஷம். என்ன பண்ண போறாங்க. 186 crores வேல்யூவேட் போட்டாங்க, அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அதுக்கப்புறமா இன்னைக்கெல்லாம் போடவே இல்லையே. இல்ல, அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒண்ணு தெலுங்கு சைடு நியூஸை கிளப்பி விட்டாங்க. அவங்க ஒரே அடி அடிக்க ஆரம்பிச்சாங்க. படம் நல்லா இல்லைன்னு ஒத்துக்கிட்டு மூவ் ஆன் ஆயிட்டு போயிட்டே இருங்க, ஃபேக் நம்பர்ஸ் கொடுத்து நீங்களே காமெடி ஆயிராங்க சொல்லி
முக்கியமான ப்ரெஸ்ஸே வந்து ஒரு இதை போட்டாங்க, ஒரு வேடை போட்டாங்க. அதனால வந்து அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க அந்த டீம். அது வந்து எப்பவுமே நம்ம வந்து முன்னாடி பின்னாடி இருக்க நம்பர்ல ஏதாவது ஒரு 10 நம்பர் 5 நம்பர் சேர்த்து போடுவோம்னு பார்த்துருக்கோம். முன்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு நம்பரை போட்டது இந்த படம் தான். இந்த கப்பல்ல வர காமெடி மாதிரி ஆயிடுச்சு. கப்பல் படம் ஒன்று இருக்குல்ல, அதுல வர காமெடி மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. குடும்பஸ்தன் அதோட ஆஃப்லைன் ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ ஒரு ப்ரோமோ வீடியோ கூட வந்துச்சு. பஸ்ல ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி வர மாதிரி. ஜான் 24th வந்து படம் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி வழித்துணையே அப்படின்ற லிரிக் வீடியோ வந்து டிராகன் படத்துல இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லியான் ஜேம்ஸ் மியூசிக்கல். எனக்கு பாட்டு பிடிச்சிருந்துச்சு. நல்லாவே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு கண்டிப்பா. அதே மாதிரி டாமினிக் அந்த லேடிஸ் பர்ஸ் மம்முட்டியோட படம். அதோட புது போஸ்டர் ஒன்று விட்டுருந்தாங்க. 10 days to go. அந்த படத்துக்கு உண்மையிலேயே ரொம்ப வெயிட்டிங். அதே மாதிரி பேசில் ஜோசப்போட ஆஹ் இது பிராவின்குடி ஷாப்பு அதுலேருந்து ஒரு சேத் அப்படின்ற ஒரு சாங் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக இது பண்ண தெரியல, பட் அவர் சாங் ஒன்று வந்திருக்கு. அது மட்டும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இட்லி கடை தனுஷ் நித்யமேனன் அவங்க நடிக்கிற படத்தோட புது போஸ்டர் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பொங்கல் விஷஸ்க்கு. அவ்வளோதான் இன்னைக்கு மேஜராக வந்த அப்டேட்ஸ். ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நல்ல போல. சரி. ஆஹ் எனக்கு பிரகாஷ் என் டவுட்டு. இந்த நான் எனக்கு காதுல வந்த ரிவ்யூஸ்லாம் பாசிட்டிவ்னாங்களே, அது யாரு? அந்த அந்த 4 பேர் யாருன்னு தான் நான் யோசிக்கிறேன். நல்ல ரிவ்யூ சொல்ற அளவுக்கு யாரு இருப்பா அப்படின்றதுதான் எனக்கு தெரியும். ஒன்னும் அதிதி சங்கர், மத்த 3 யாருன்னு தெரியல. அவரோட அசிஸ்டன்ஸா இருப்பாங்க. அது இல்லப்பா, அசிஸ்டன்ஸா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? நம்ம இப்போ அது அது எப்படி சொல்றது தெரியல. யாருக்காவது ஒரு ஆள் படம் இல்ல சொல்லுங்க நான் பாபு, ஏதாவது தோணுச்சுன்னா அதை அப்படியே இல்ல ஓப்பனா சொல்லி உடச்சு ஓப்பனா சொல்ல பேசிடுங்க. பேசல, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓப்பனா தான் பேசுறோம். அதனால ஓப்பனா சொல்லிருங்க. என்னாலும் நம்ம நான் ஒண்ணு சொல்லியிருப்பேன் என்னன்னா, அதுக்கு நிறைய பேர் திட்டிருந்தாங்க, நீங்க டார்கெட்டடா சங்கரை வந்து இது பண்றீங்க அப்படின்னு. நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், எனக்கு வந்து அவர் வந்து நண்பனோட அவரோட போர்ஷன் முடிஞ்சிச்சு. ஓகேவா, அவருடைய அந்த எல்லாமே முடிஞ்சிச்சு. எந்திரன் தான் அவரோட லாஸ்ட் படம். நண்பன் ரீமேக்கா இருந்தாலும் அவருடைய கிரியேட்டிவிட்டிங்கிறது சாங்ஸ்லயாச்சும் இருக்கும், நல்லா இருக்கும். நண்பன் தான் அவரோட எடுத்த கடைசி படம், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே அவருக்கு சரக்கு தீர்ந்து போனதுதான். அதை நம்ம பல தடவை சொல்லியாச்சு. இன்னும் அது வந்து அது வன்மம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நெகட்டிவிட்டி வம்படியா ஒருத்தர் மேல சொல்றோம்னாலும் சரி, அவர் வந்து தன்னை அதெல்லாம் திருத்திக்கணும். இப்ப ஐங்கிற ஒரு ப்ரொடியூசர், அந்த ஆஸ்கார் ஃபிலிம்ஸ்ங்கிற ப்ரொடியூசர் போயிட்டாரு, அவ்வளவுதான். இந்த படம் எடுத்து ஆனா அதுலயும் திருத்திட்டு அடுத்தது வந்து நம்ம 2015 இப்படி ஒரு படம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு அடுத்த படம் பண்ணோம், எந்த ஒரு மிஸ்டேக் இருக்கக்கூடாது, பயங்கரமா பண்ணணும்னு சொல்லி 2.1 ஒரு கதையை எடுத்துட்டு 550 கோடி பட்ஜெட்டை மட்டும் போட்டுட்டு, ஒரு நமக்கு என்னன்னா மெயின் கதையே வந்து வில்லன்ங்கிற சொல்ற இடத்துல நமக்கு அவர் தான். நம்ம நம்ம பார்த்தாலே தெரியும் அவர் தான் ஹீரோ. ஓகேவா, வில்லன் தான் ஹீரோவே. அப்ப அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல கதையை யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி எழுதாம அங்கேயே சொதப்பிடுச்சு. அவங்க டோட்டல் படம் முடிஞ்சு. இப்படி தட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்ல இருந்தே திருத்திக்காத ஆளு பெரிய மிஸ்டேக்ஸே அதுக்கு திருத்த முடியாது. பெருசா மிஸ்டேக் நடந்துருச்சு, அவ்வளவுதான். இனிமேல் அது எதையுமே பண்ண முடியாது. இந்தியன் டூன்னு ஒரு வாய்ப்பு, அதுக்கப்புறம் இப்ப கேம் சேஞ்சர் இவ்வளவும் போச்சு. இதுக்கப்புறம் வந்து கதை, திரைக்கதை, சீன்ஸ், பிரம்மாண்டம்னு எல்லாமே தயாரா இருக்க ஒண்ணு வேல்பாரி. அதுலயும் கை வச்சு அதையும் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன், யார் ப்ரொடியூசர் மாட்ட போறாங்கன்னு ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. பிரகாஷ், இப்ப இந்த கங்குவா கேம் சேஞ்சர் இதெல்லாம் 100, 150, 200 கோடி லாஸ். இவங்கெல்லாம் எப்படி வெளியில வந்துருவாங்களா? லைக்காவது கார்பரேட் கம்பெனி, அவங்க ஏதாவது பண்ணி கூட திருப்பி வந்துடலாம். இல்ல இண்டிவிஜுவல் ஆளுங்க இவங்கெல்லாம் இப்படி திருப்பி மேல வந்துட முடியுமா? இண்டிவிஜுவல் ஆளுங்க மேல வர சந்தேகம் தாங்க. கார்பரேட்னாலும் லைக்காவே போயிருச்சு. லைக்காவே 2 படம் இவங்களாலதான் போச்சு. ஒண்ணு வந்து 2.5 550 கோடி பட்ஜெட் கலெக்ஷன் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க போட்ட காசுக்கு வரணும்ல. அது ஒண்ணு கார்பரேட்டா இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே. அந்த ஒரு அமௌண்ட் இப்ப இந்தியன் டூ அந்த அந்த பிரச்சனையும் சேர்ந்து தானே உங்களுக்கு வந்து இப்ப விடாமுயற்சி ரிலீஸ்ல பல பிரச்சனை இருந்துச்சு. அதுல மும்முனை தாக்குதல் நடந்துச்சுல்ல, அதுல ஒரு தாக்குதல்ங்கிறது இந்தியன் டூ பிளாப்பும் சேர்த்துதான். இப்ப வந்து இவர் ஒரு தில்ராஜ், நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அவர் எடுத்த கடைசி சில படங்களும் சரியா போகல. அவர் தமிழ்ல வந்து வாரிசு எடுத்தாரு, அதுதான் அவருக்கு ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன். அவர் அதுக்கப்புறம் வாரிசுக்கு அப்புறம் அவர் எந்த படமே கலெக்ஷன் இல்ல. ஃபேமிலி ஸ்டார்னு ஒரு விஜய் தேவரான படம் அவுட்டு. அதுக்கு முன்னாடி இந்த சமந்தா வச்சு சகுந்தரம் படம் எடுத்தாரு, அதுவும் அவுட்டு. ஏகப்பட்ட படங்கள் அவருக்கும் அவுட்டு. இப்ப இந்த படத்தை மிகப்பெரிய மலை மாதிரி நம்பி இருந்தாரு. ஒரு 450 கோடி 500 கோடி பட்ஜெட்னாங்க, வட்டி இல்லாம. அதுதான் இதுல வட்டி இல்லாம. வட்டியெல்லாம் சேர்த்து அது இத்தனை வருஷ காலகட்டத்துக்கு எங்க போகுமோ, அவர் எப்படி பொழைச்சி மேல வர போறாருன்னு தெரியல. ஆனா அவர் மனுஷன் அங்க ஆந்திரால மிகப்பெரிய ஆளு, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை, பாத்துக்காரு விடுங்க. நம்ம கார்பரேட்டே இங்க சிக்கி தினாயிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப இந்த ஆர்எஸ் இன்ஃபோடெக் வந்து மறுபடியும் அந்த 2 படம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா? இன்னொன்னு வந்து தனுஷை வச்சு வெற்றிமாறனே பண்றாரு. அது என்ன இப்ப
லாஸ்ட் ரெக்கவரி அந்த மாதிரிங்களா? சரி, அதுலயும் இப்ப விடுதலையும் ஃபிளாப் தானே படம் கலெக்ஷன் இல்ல, வைஸ். அவங்க கலெக்ஷன் ஹிட்னு சொல்றாங்க. அப்ப எதிர்பார்த்த வசூல் வரலங்கிறதா இது. நம்ம விடுதலை டூ அவங்க அவங்க வந்து பட்ஜெட்டுக்கு ஹிட்டுங்கிறாங்க, அவ்வளவுதான். பட் வந்து நமக்கு வந்து அதுல நமக்கு வசூல் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப கம்மியா தெரியுது. பெரிய பெரிய லெவல்ல அவருக்கு வந்து பூஸ்ட் கொடுக்கல. அடுத்தது வந்து என்னன்னா, இது வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு ஆறுதல் படமா தான் கொடுக்குறாங்க. அதுவும் வாடிவாசல் எல்லாம் முடிச்சுதாங்கிறப்ப அது எப்போ அனௌன்ஸ் பண்ணி எப்போ போய் இப்பதான் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது 26 நாளுக்காக அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நடுவில் சூரி படம் வேணா அது டேக் ஆஃப் ஆகி அது வேணா முடியலாமே தவிர மற்றபடி தனுஷ் படம் எப்போ வர்றதுன்னு தெரியல. எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை. வாடிவாசல் முடிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் வெற்றிமாறனோட கமிட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் தனுஷோட கமிட்மெண்ட் எவ்வளவு இருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சு இவங்க இங்க வந்து அதை பண்றதுக்கு அப்படின்றது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. ஆமா, அவரு தனுஷுக்கு வந்து இந்த லப்பர் பந்து தேட்டர்ல ஒரு படம் ஒன்று இருக்குல்ல வேற. அது 55 56 அவரு போய் ஒரு சுத்திட்டு வர்றது காட்டியும் எல்லாமே முடிஞ்சிடும். எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான். வெற்றிமாறன் வந்து வாடிவாசல் எப்பயோ அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதை ஃபர்ஸ்ட் கவனத்துக்கு அதுக்கு முன்னாடி எந்த படத்தையும் அனௌன்ஸ் பண்ணாம எந்த ஒரு பிரசரமும் இல்லாம எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ தானுக்கு வந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்தாருன்னா தான் நல்லது. ஏன்னா சூர்யா ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த படம் வந்து நீங்க வந்து அதுக்கு முன்னாடி அடுத்த படம் போட்டா எந்த படமும் அனௌன்ஸ் பண்ணாம இருக்கணும். இல்லையா ஜஸ்ட் வந்து வாடிவாசல் டிராப் பண்ணிட்டாச்சு போயிருக்கு. சூர்யா ஃபேன்ஸ் பாவம், உண்மையாலுமே பாவம். எவ்வளவு இது போட்டுக்கிட்டு இது இப்போ இதோ அப்போ இதோ பண்ணி அடுத்த படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டா இப்ப அடுத்த படத்துக்கு ஒர்க்குக்காக பாக்குறதா இதை பண்றதாங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷரை போடுற மாதிரி ஆகும். இந்த படத்தை ஒரு கம்ப்ளீட்டா வந்து முடிச்சு கொடுத்துட்டு போறதா பெட்ரு. டான் வந்து வகையில வேலை வாங்கிடுவா அப்படி. ஏன்னா அசுரனே ரொம்ப குறுகிய காலகட்டத்துல எடுத்துட்டாரு. ஆனா இது மாதிரி ஒரு பெரிய படம், அதே 3 பாட்டு 2 பாட்டுங்கிறாங்க. அது வேற பயமா இருக்கு. புக்கே ரொம்ப கம்மியான பக்கங்கள் தான். ஆனா இவர் 3 பாட்டு 2 பாட்டுங்கிறாரு. என்னத்த சொல்லன்னு தெரியல. அந்த புக்கு படிச்சிருக்கீங்களா? இல்ல நான் படிக்கல. பக்கங்கள் கம்மின்னு மட்டும் கேள்வி, நம்ம படிக்கல அதெல்லாம். பிரகாஷ்ண்ணா, இப்பதான் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் படம் இங்க நான் காலையில செக் பண்றப்போ கேரளால 4 தியேட்டர்ல வந்து ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. 4 தியேட்டரா 5 தியேட்டரான்னு தெரியல, பட் ஆனா 4 கன்ஃபார்ம். இப்போ ஈவினிங் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செக் பண்ற 2 தியேட்டர்ல தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. மற்ற இதுல ரிமூவ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் படம் சொல்லிருங்க, காதலிக்க நேரம் இல்லையா? ஆமா, சொல்லிட்டு போங்க. இப்ப நமக்கு என்ன இருக்கு, அதனால என்ன இருக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. அதனால என்னங்க, நம்ம டீம்லயே நம்ம ஒர்க் பண்ணாலும் அதுக்கு தகுதி சம்மந்தமே இல்லை. உண்மையதான் சொல்ல போறோம். இல்ல பொய் கிடையாது, எக்ஸ்ட்ரா பண்ணி சொல்ல போறது கிடையாது, இல்ல யாரையும் தாழ்த்தி பேச போறல. உண்மைதான ஃபேக்ட். காலைல 5 ஸ்கிரீன்ல போட்டுருந்தாங்க, இப்ப 2 ஸ்கிரீன்ல மாத்திட்டாங்க, அவ்வளவுதான். மொத்தமா தூக்கிட்டாங்க. பிவிஆர் இங்க கொச்சியில வந்து 2 இது கொடுத்துருந்தாங்க. அது 2மே புக்கே ஆகல, அதனால மொத்தமா தூக்கிட்டாங்க. சரி, ரைட், ஓகே, ரைட், நடக்கட்டும். இன்னைக்கு இப்போ யாரும் படம் பாத்தீங்கன்னா படத்தை பத்தி சொல்லுங்க. புதுசா நிறைய பேர் ஸ்பீக்கர் வந்திருக்காங்க. முத்துக்குமாரன் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அப்புறம் வேற யாரு, வளர், அவர் ஏற்கனவே வளர் மகேஷ் ஏற்கனவே வந்திருந்தாரு நினைக்கிறேன். பார்த்த மாதிரி ஞாபகம். இதெல்லாம் சொல்லுங்க, புதுசா என்ன ஏதாவது தகவல் சொல்லுங்க. புதுசா படம் பார்த்திருக்கீங்களா? யாரும் பேசுறாங்களா பாருங்க. இல்ல எனக்கு தான் கேட்கலையா? இல்ல யாரும் பேசல. இல்ல, இதுதான் நேற்று சொன்னது. இதுதான் ஸ்பீக்கர் கேட்கறாங்க, ஸ்பீக்கர் வந்தா பேச மாட்டாங்க. ஆக்சுவலா நாளைக்கு வந்து எங்க ஓவராலா எல்லா இடத்துலயுமே வந்து காதலிக்க நேரங்களுக்கு தான் அதிக ஷோஸ் ஒதுக்கியிருக்காங்க. தி எஃபெக்ட் ஆஃப் ரெட் ஜெயிண்ட். ஆரம்பிப்போம். தலைவரை நீங்க தான் வழிபடிங்க. திருச்சிலயும் எப்பவுமே திருப்பூர்ல ஏன் தாக்கு மகாராஜ் ரிலீஸ் ஆகும்? திருப்பூர்ல டாக்கு மகாராஜா ரிலீஸ் ஆகல. ரைட்டு. நேத்து உங்க பக்கத்துல ஒருத்தர், உங்க கீழே மாவீரன் ஒருத்தர் இருக்கிறாருல, அவர் நீங்க நேற்று இல்லாம போயிட்டீங்க. என்ன பேசினாருன்னு அவர்கிட்ட கேளுங்க. சீக்கிரம் கேளுங்க. நேற்று நீங்க இல்லையா போங்க, என்ன போங்க. அவர் பாத்துருப்பாரு, ரிவ்யூ சொல்லுவாருன்னு தான் நான் வரல. அவர் என்ன சொன்னாருன்னு அவர்கிட்ட கேளுங்க. என்ன சொன்னாரு? சரி, அதுக்கு ஒருத்தர் கேட்டிருக்காரு, முத்துக்குமார். சொல்லுங்க பிரதர். முத்துக்குமார் எதுவும் சொல்றீங்களா? ஒன்னும் சொல்லலையா? எல்லாம் தெளிவா கேக்குது, சொல்லுங்க. ஆமா, கட்டாயம் இல்ல விட்டுருவோம். அடுத்தது அஜித் மட்டும் வந்துருவோம். நேற்று மாவீரன் படத்தை வந்து டாக்கு மகாராஜ் பாத்துட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அவருக்கு என்ன தெரியுமா சொன்னாரு?
பாலையா படத்தெல்லாம் என்ன பார்க்க சொல்றீங்களா? பாலையா படத்தெல்லாம் பாக்குற அளவுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. பாலையா படத்தெல்லாம் பாக்குற அளவுக்கு நான் வெட்டியா இருக்கேங்கிற அளவுக்கு சுத்தி முத்தி என்னமோ சொன்னாரு பாத்துங்க. பாலையா படத்துல மனுஷன் பாப்பானுங்கிற அளவுக்கு அடுத்த வாட்டி சொல்லிட்டாரு. எல்லாம் சொன்னார், நிறைய சொன்னாரு. நீங்க நேரத்தை இல்லாம போயிட்டீங்க. பக்கத்துல உங்க பக்கத்துல ப்ரோ ரசனை இல்லாதவங்க என்ன ப்ரோ பண்ண முடியும்? அவங்கள ரசனை அவ்வளவுதான் சொல்ல முடியும். பிரகாஷ் நான் சொல்லுங்க சொல்லுங்க நான் சொல்லுங்க. நான் சொல்றேன் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. பட் இப்போ சொல்றேன், நான் எக்ஸாக்டா சொல்ல மாட்டேன். பட் நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ட்விட்டர் ஸ்பேஸ்ல இல்ல, இது அது புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிடும். இது பத்தின கல்யாணம் சர்ப்ரைஸ் அது இது ரிலேட்டடா இல்ல மூவி ரிலேட்டட். பிரகாஷ் ப்ரோ ட்ரைலர் தானே ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க brother. ப்ரோ நாளைக்கு ஏதாவது எதிர்பார்க்கலாமா ப்ரோ? விடாமுயற்சி ட்ரைலர் எதுவும்? ட்ரெய்லரான்னு தெரியல. நாளைக்கு ஏதாவது எதிர்பார்க்கலாம் மட்டும் தெரியும். ட்ரெய்லரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. பட் நாளைக்கு ஏதாவது எதிர்பார்க்கலாம். விடாமுயற்சி டீம்ல இருந்து எதிர்பார்க்கலாம், அவ்வளவுதான். எனக்கு வந்து ட்ரெய்லர் நாளைக்கு வர்றதுல எனக்கு வந்து ஒரு இது இல்லை. நான் ஒண்ணு விட்டுதான் இன்னைக்கு விடலாம், இல்லை நாளைக்கு மறுநாள் விடலாம். நாளைக்கு ஜெயிலர் 2 2 அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வரும், ஜாலியா இருக்கும். இது ட்ரெய்லர் ஒரு ரிலீஸ் அனௌன்ஸ் பண்றாங்களா என்னங்கிறது தெரியல. விட்டாலும் ஒரு வைப் என்ஜாய் பண்ணுவோம். ஒட்டுமொத்தம் பொங்கல் என்ஜாய் பண்ணுவோம். நாளைக்கு நிறைய போஸ்டர்ஸ் வரும், நிறைய அப்டேட்ஸ் வரும். ஒட்டுமொத்தம் என்ஜாய் பண்ணுவோம். பட் விடாதுதான் இன்னைக்கு விட்டுருக்கலாம், இல்லை நாளைக்கு மறுநாள் விடலாம், அவ்வளவுதான். பார்ப்போம். ஆனா நாளைக்கு ஏதோ ஒரு அப்டேட் வருதுன்னாங்க, என்ன வருதுன்னு செக் பண்ணுவோம். நாளைக்கு தான் டைமிங் மாதிரி ஏதாவது சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து நல்லா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, Release date வருமா bro? Jan 23 ப்ரோ. இல்லை, எனக்கு டேட்டு தெரியல, உறுதியா தெரியல. உறுதியா தெரியாதுன்னா நான் சொல்லல. நான் சொல்றேன் bro, ப்ரோ, நீங்க- Jan 23. ஸோ எனக்கு காலையில பரிதாபம் வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சேன்ல, இப்போ மறுபடியும் பார்த்தாலுமே எனக்கு அந்த சுதாகர் மைண்ட் செட்ல நீங்க தான் ப்ரோ இருக்கீங்க. நீங்க கொடுக்குற ரியாக்ஷன் தான் அவன் கொடுத்துருப்பான்ற மாதிரி. இல்ல எல்லாருமே அந்த ஆக்சுவலா அவங்க காமனா எல்லாருமே என்ன மாதிரி இப்ப ராஜேஷ் ப்ரோ இருக்காரு, அவருக்கும் அந்த ஃபீல் வந்திருக்கும். நானும் வெக்ஸ் ஆயிட்டேன். அப்படியே நிறைய இல்ல பேர் நீங்க வந்து என்ன feel பண்ணுங்க, நான் கிளம்புங்கன்னு சொன்னதா இருக்கட்டும், போடாடியே நான் வேற ஃபீலிங்ல இருக்கேன், நான் போடான்னு விரட்டுறதா இருக்கட்டும். அப்புறம் அந்த அஜித் சாரை பத்தி சொல்லிட்டு அப்புறம் அந்த 12/7 ட்ரெய்லரு 11:45 அறிக்கை வந்தது, இதெல்லாம் நீங்க ஸ்பேஸ்ல அன்னைக்கு பேசினது ப்ரோ. அப்படியே தரையில பேசுனதெல்லாம் திரையில வந்த மாதிரி நீங்க பேசினதெல்லாம் அப்படியே அவனுக்கு பேசியிருக்காங்க. ப்ரோ 90% எல்லாத்துக்கும் அப்படிதான் ப்ரோ இருந்துச்சு. அவன் மத்தியானமா தான் அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம் வராதுன்னு சொல்லிட்டு. அது காலையில அந்த ரமேஷ் பாலாலாம் வந்து போட்டுட்டு டெலிட் பண்ணாரு. எனக்கு அப்படியே டவுட்டா இருந்துச்சு, எதுக்கு ட்ரெய்லர் போட்டு உடனே டெலிட் பண்ணாருன்னு தெரியல. ப்ரோ அது என்ன 2 ப்ரோமோ என்னென்ன? இல்ல எனக்கு அதுதான் ரமேஷ் பாலா டெலிட் பண்றப்ப கூட ட்ரெய்லர் ஏதாவது டிலே ஆகும் தான் நினைச்சேன். பட் போஸ்ட்போன் ஆகும் அறிக்கை வரும்னு நான் சத்தியமா எக்ஸ்பெக்டே பண்ணல. 2 ப்ரோமோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை, என்னோட கெஸ்ட்ல வச்சு நான் சொல்றேன். ஒன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினிகாந்த் அவர்களோட ப்ரோமோவா இருக்கும், இன்னொன்று ஃபுல் அண்ட் ஃபுல் நெல்சனோட ப்ரோமோவா இருக்கும். அப்படிதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்ப நெல்சன் அணி அந்த மாதிரி ஏதாவது ப்ரோ நான் சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நாளைக்காக சும்மா ரெண்டுமே எடிட் இது என்னது சர்டிஃபை பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா போடுறதுக்காக ஒரு சின்ன கண்டென்ட் ரெடி பண்ணிருப்பாங்களான்னு தோணுது. இல்ல இப்ப எனக்கு சென்சார் Contents ஆ theatre ல பண்ணிருக்காங்க தேட்டரிக்கலா. இல்ல சென்சார் பண்ணிருக்காங்கனாலே அது தேட்டரிக்கலா தான் இருக்கும். ஸோ எனக்கு ரெண்டுமே தேட்டரிக்கல். ஒன்னு 4 நிமிஷம், ஒன்னு 2 நிமிஷம், அதானே சொல்றீங்க? ஆமா ஆமா. எனக்கு தெரிஞ்ச அந்த 4 நிமிஷத்து இவங்க இந்த அது என்ன ஃபோர்த் வால் பிரேக்கிங் பண்ணி ஜெயிலர் 1 பத்தி எல்லாம் உட்காந்து பண்ணா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன், நெல்சன் எல்லாம் உட்காந்து. அப்புறம் அந்த 2 நிமிஷம் தான் தேட்டர்ல வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், அது சீரியஸான வீடியோ. அதேதான் எனக்கு மாதிரி சொன்னது கரெக்ட். 4 நிமிஷம் இவங்களுக்குள்ள பேசிக்கிற அந்த ஃபன் வீடியோ மாதிரி இருக்கும்ல. ப்ரோ. அப்புறம் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ்ல ஸ்கிரீனிங் அவங்க ஏதோ சொல்லிட்டாங்களே, தியேட்டர் பர்மிஷன் கிடைக்கல சொல்லிட்டாங்க. அவங்க அது ஏற்கனவே சொன்னாங்க, இப்ப ஆபீஸ்ல ட்வீட்டும் போட்டாங்க. அதான் ப்ரோ 4 நிமிஷம் இவங்க பேசுற மாதிரி இருக்கும் அணி நெல்சன்லாம். அப்புறம் 2 மினிட்ஸ் தான் ஆக்சுவலா விஷுவலா இல்ல வந்து என்னன்னா ஒரு டீசரோ ட்ரெய்லரோ வந்துட்டு அதை பத்தி பேசுறாங்களோ, அது என்னவோ 2 ஆர்வமா இருக்கு. என்னன்னு மட்டும் பார்ப்போம். அவங்க நம்மளே அனௌன்ஸ் பண்ணி இப்படியா இருக்குமா அப்படியா இருக்குமாங்கிற நாளைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். நாளைக்கு நைட் ஸ்பேஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, மாவீரட்ட திருப்பி நேற்று கேட்ட கேள்வி இன்னைக்கு திருப்பி கேட்கறேன். டாக்டர் மகாராஜ் பாத்தீங்களா பாக்கலையா? அவர் ஏன்னா அந்த பிரகாஷ் ப்ரோ கிட்டயே அஜித் குமார் ப்ரோ கிட்டயே ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. அவங்க 2 பேர் தான் ரொம்ப நாளா இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. கேட்டதே பிரகாஷ் bro. நான் கேட்கவே நான் தான் உங்களுக்கு தான் கேட்கறேன். அதான் அந்த 2 ஐடி. இல்ல ப்ரோ, நான் நாளைக்கு கோயம்புத்தூர் போறேன். நானு எங்கேயாச்சும்
எதுவும் ஓப்பன் ஆகல. ஸோ நாளைக்கு நான் லீவு ஆஃபீஸு. ஸோ நாளைக்கு படத்துக்கு கோயம்புத்தூர் போறேன். பார்த்துட்டு வந்து நாளைக்கு நைட் ரிவ்யூ சொல்றேன். அதனாலதான் எந்த ரிவ்யூமே பார்க்கல, எது பக்கமே போல. நேத்து ஏதாவது நீங்க சொல்லிடுவீங்கன்னு தான் நான் ஸ்பேஸ் பக்கமே வரல. இதுக்கு நீங்க ஸ்பாய்லர் எதுவும் வாங்கிட கூடாதுன்னு வேற அப்படி வேற ஒரு ரூல் இந்த படத்துக்கு. ஆமா ப்ரோ, அப்புறம் ஏதாவது சொல்லிடுவீங்க, கடைசியில் அந்த மைண்ட் செட்லயே போகும். எதுக்கு ப்ரோ தேவை? மாவீரம் ப்ரோ, உங்களுக்கு சங்கர் எப்படியோ அது மாதிரி அஜித் குமாருக்கு பாலையா விட்டு கொடுக்க மாட்டாரு எந்த சூழ்நிலையிலும். அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், அவரோட மாஸ் யாரா பண்ண முடியுமா ப்ரோ? புரியலையே. கரெக்ட், சிவன் அவர் மட்டும் தான் கரெக்டா பண்ண முடியும். சிவன் சொன்னார் பாருங்க, அவருக்கு சங்கர் மாதிரி இவருக்கு வந்து இது ப்ரோ மாவீரன் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ 4 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ எல்லாம் போட்டிருக்கீங்க மாஸ்டர் டைம், ஆனா அது கொஞ்சம் பிளர்ரா இருந்ததுனால தெரியல கரெக்டா. இதுவா பழைய வீடியோ கிடைச்சதே எடுக்க மாட்டேன். அந்த கண்ணாடியை ரோல் பண்ணி இப்படி மாட்டினீங்க பாரு, அருமை தம்பி. இல்ல ஆக்சுவலா கேம் சேஞ்சர் பாக்குறப்போ தமிழ் டப் தானே பார்த்தேன். அதுல வந்து ஜெயராம் கேரக்டரும் மாவீரன் தானே. எனக்கு இவருதான் ஞாபகம் வந்தாரு பாக்குறப்ப. மாவீரா நீ வந்துட்டியா அப்படின்னு. நான் கன்னடா டப்பிங்ல பார்த்தேன், பேரு வேற இருந்துச்சு. இல்ல தமிழ் டப்லிங்ல வந்து அவர் பேரு மாவீரன் தான். ப்ரோ நீங்க பாத்துட்டீங்களா மாவீரன் கேம் சேஞ்சர் பாத்துட்டீங்களா? பார்த்துட்டு எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒன் டைம் வாட்ச் போது தெலுங்கு பாருமா ஒன் டைம் ஆவரேஜ் நான் நீ சொல்லிட்டேன். ஆனா இவங்க சொல்றாங்கல்ல கிரிஞ்சா இருந்துச்சு, அதை நான் ஒத்துக்கிறேன், நிறைய கிரிஞ்சா இருந்துச்சு. சரி, அடுத்து நீங்க என்ன படத்துக்கு ஆர்வம் பண்றீங்க? டாக்கு மகாராஜான்னு கேமே முடிச்சு விட்டேன். ரைட், நான் ஆர்வமா இருக்க எல்லாம் சொல்லலைங்க. நீங்க படம் பாத்துட்டீங்களான்னு கேட்டேன். டாக்கு மகாராஜ் நீ எல்லா படத்தையும் முதல் நாள் பெங்களூர்ல பாக்குறீங்களே, இந்த படத்தை பாத்துட்டீங்களா, பார்த்து ஒப்பீனியன் சொல்லுவீங்கன்னு கேட்டேன். நான் ஆர்வமா தான் முதல் நாளே போய் உட்காந்துருக்க மாட்டேன்னா. நம்மளா அது என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தனியா வச்சுக்கிறது, அதெல்லாம் ஓடிடி வந்தா பாத்துக்கிறதுக்காக வச்சுக்கிறது. நானும் அவ்வளவுதான். பார்ப்பேன். ஓடிடில வந்தா டைம் பாஸ் கேட்டீங்கல்ல, சிரிக்கலாம்னு பார்ப்பேன். அவர் படத்தை பார்க்கவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், பார்த்துருக்கேன். நான் போய் தியேட்டர்ல செலவு பண்ணி பாக்குற அளவுக்கு ஆர்வமா இல்லை. இன்னைக்கு விஷால் வருவாரு. இது ஆதி ப்ரோ நாளைக்கு என்ன படம் போறீங்க? நேசிப்பாயா போலான்னு இருக்கேன். ஆனா இன்னும் என்ன முடிவு பண்ண என்ன காரணம்? என்ன காரணம்? காரணம்னா ஏன் போறேன்றதுக்கா, ஏன் முடிவு பண்ணலான்றதுக்கா? ஏன் காரணம் எந்த காரணம்? அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி வாட் மேக்ஸ் யூ டு புல்? கரெக்ட். எனக்கு விஷ்ணு ஒரு தான் அந்த படத்தை பாக்கிறதுக்கு எது உங்களை தூண்டுதுன்னு கேட்க வந்தேன். அதான் எனக்கு விஷ்ணு ஒரு பரணி bro, விஷ்ணுவர்தன் படம் நல்லா இருக்கும் bro. பிடிச்ச நல்லா எடுப்பாரு. பிரகாஷ் ப்ரோ அதை பத்தி பேசிட்டீங்களா? அந்த விஷ்ணுவர்தன் வந்து என்னன்னா மிஸ்லீடா ஒரு விஷயத்த இருப்பா அவரு பேச விடுங்கப்பா கொஞ்சம். அது நான் பேசுறேன். அதான் sorry. இதெல்லாம் எனக்கு விஷ்ணுவர்தன் பிடிக்கும். விஷ்ணுவர்தனோட படங்கள் பிடிக்கும். அவருடைய லவ் போர்ஷன்ஸும் அவரோட படங்கள்ல எல்லாம் சின்ன சின்னதா வந்துச்சோ அதெல்லாமே எனக்கு பிடிக்கும். சர்வம்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் லவ் போர்ஷன்ஸ். இதுல ரொம்ப நல்லா இருக்கும். அறிந்து பெரியாமல் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ எனக்கு ஓரளவுக்கு இந்த அவரோட ஒரு ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கும். ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு சுமார் மூஞ்சிக்குமாரோட ஒரு ஏ சென்டர் வருஷன் வச்சுக்கோங்க. அவரோட கேரக்டர்ஸ்லாம் அவ்வளோ ஹைப்பரா இருப்பாங்க, அதனால ஜாலியா பிடிக்கும் அது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு. இது அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே ஒவ்வொன்று நல்ல நல்லதா பண்ணி வைப்பல. இன்னும் சின்ன இப்போ அறிந்து மரியாமலும் வந்து அப்புறம் இன்னும் நான் ரொம்ப ஒரிஜினலான ரைட்டர்னு நினைக்கிறேன். அவரோட ரைட்டிங்லயோ இதுலயோ பெருசா மற்றவங்களோட தாக்கம் தெரியாது எனக்கு. அது ஒரு தனித்துவமான வாய்ஸா இருக்கும் அவரோட. எனக்கு இப்ப நிறைய பேருக்கு வந்து அஜித்தோட இந்த வருஷன் ரொம்ப பிடிக்கும்ல, ஒரு மாசான வருஷன் ரொம்ப பிடிக்கும்ல. எனக்கு ஆக்சுவலா விஷ்ணுவர்தனோட அஜித் தான் ரொம்ப பிடிக்கும். கிளாஸா இந்த ஒரு ஆரம்பம் ஒன்று இருக்கும், ஆரம்பம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஒன்று இருக்கும். அது அப்புறம் லுக்ஸுமே சூப்பரா கொடுத்தாப்புல ஹீரோஸ்க்கு. இந்த மாதிரி நிறைய எனக்கு வந்து எனக்கு அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் முன்னாடி ரொம்ப ஒரிஜினலான ஒர்க்ஸா இருக்கும் அப்படிங்கறதுனால எனக்கு. அப்புறம் கிராஃப்டா நிறைய விஷயம் சூப்பரா பண்ணுவாப்புல. இப்ப இந்த நேசிப்பாயாவோட போஸ்டர் இருக்கட்டும், போஸ்டரே சூப்பரா இருக்கும். இந்த ஒரு ஹார்ட் பிரேக்கை வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு போஸ்ட், அந்த டைட்டில் ஃபாண்ட் சொல்றேன் அதுவே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்றேன். கேமரா வச்சு அவர் பண்ற விஷயம். சர்வம்லாம் வந்து படம் கொடுக்கவே வெறும் ஒயிட்ஸ் பிளாக்ஸ் மட்டுமே வச்சு இது பண்ணுது. பில்லால வந்து வெறும் பிளாக் ஒயிட்ஸ் மட்டுமே தீமா
அது எல்லாமே ரொம்ப பிரசன்டேஷனாவே நிறைய விஷயம் ரசிக்கிற மாதிரி பண்ணுவாப்புல. ஒரு சின்ன மெனக்கடல் இருக்கும் எல்லா சீன்லயுமே. சாதாரண சீன் மாதிரி இருக்கும், ஆனா அதுல நிறைய மெனக்கடல் இருக்கும். ஸோ அதனால சரி என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லரும் இதுவும் எனக்கு பெருசா அவ்வளோ இம்ப்ரெசிவாலாம் இல்லை. பட் சரி என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கலான்ற ஒரு இது இருக்கு. சரி, ஓகே. இல்ல எனக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் காதலிக்க நேரமில்லை பார்க்கணும் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் ஆனா வந்து அப்புறம் இங்க வந்து ரொம்ப லிமிட்டட் ஷோஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப சின்ன ஸ்க்ரீன்ன்றதுனால எனக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. நேசிப்பாயா ஓரளவு டீசன்ட் ஸ்க்ரீன் இருக்கு. ஐ மீன் டீசன்ட் ஸ்க்ரீன் இந்த சென்ஸ் 2 ஷோ தான் போடுறாங்க. அது பெரிய தியேட்டர்ல போடுவாங்க. ஸோ அதனால அது பார்க்கலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பார்ப்போம். அப்புறம் எனக்கு அக்னி சங்கரும் பிடிக்கும். அவங்களோட ஒரு வைப் இருக்கு, அதுவும் பிடிக்கும். சரி, ஓகே. இருக்கீங்களா? கேகேவோட இன்டர்வியூ வந்திருக்கு போல, அதுதான் ஷேர் பண்ணிக்கிறேன் ப்ரோ. மேல பல வருடங்கள் கழிச்சு பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? இருப்பார் அவர் இன்டர்வியூ பார்க்க போயிருப்பாரு நேரம். ப்ரோ தருணம் அது நல்ல ரிவ்யூ வருது, ஆனா எங்கேயுமே பெருசா சோர்ஸே இல்ல. அது ரொம்ப சின்ன படம் தான். எப்படி நல்ல ரிவ்யூ வந்துச்சு? எப்படி நல்ல ரிவ்யூ வந்துச்சுன்னா எனக்கு புரியலையே. ஒரு படம் நல்ல ரிவ்யூ வந்துச்சு இல்லப்பா, படமே ரிலீஸ் ஆகலையப்பா, எப்படி நல்ல ரிவ்யூ? பிரீமியர் ஷோ பார்த்துட்டு போட்டாங்கங்க. சுகுமார்னா கூட ரிவ்யூ போட்டிருக்காரு. போட்டிருக்காரு. என்ன படம் பரணி ப்ரோ? என்ன படம்? தருணம் கிஷன் தாஸ் படம். ப்ரோ இங்க இருக்கிற படத்துலயே ஷோ கிடைக்கல ப்ரோ. இந்த படம் அந்த படம் இங்கேயே ரிலீஸ் ஆகல. பட் அது ரொம்ப சின்ன படம்ன்றதுனால லிமிடெட் ஷோஸ் தான் இருக்கும். ஏன்னா நிறைய படங்கள் இல்ல மெட்ராஸ்காரலாம் ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரோ எங்க ஊர்ல. நீங்க சொல்ற படம் எல்லாம் ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் மெட்ராஸ்கார ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா மெட்ராஸ்கார ரிலீஸ் ஆயிருக்கு 2 ஷோ. ஒரு நாளைக்கு இருக்கான்னு பாருங்க. நாளைக்கு இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு ப்ரோ இல்ல ப்ரோ அரசியல் ப்ரோ. நான் இப்ப ஈவினிங் ஷோ போனா கேன்சல் ஆயிடுச்சு அரசியல். அந்த படம் கூட்டல போடல, நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். அப்புறம் 10 நாள் 2 ஷோ போட்டுருக்கேன். உங்க ஸ்பீக்கர் பேக்ரவுண்ட்ல ஏதோ நாய்ஸ் வருது என்னது. பரணி ஸ்மார்ட்ஸோட கமெண்ட்ல ஸ்பீக்கர் கேக்குறாரு, காட்டுதா உங்களுக்கு? ஒரு நிமிஷம். கேட்டுது. இது கரெக்டா 10 இருக்காங்க, அதனால அக்செப்ட் பண்ண முடியல. சாரி. ஆதி நீங்க பாக்கலையா நேத்து? இன்னைக்கு தருணம் அவர் பாத்திருக்காரு. இல்லையே ப்ரோ, நான் போல. நான் எல்லா பிரீமியருக்கும் நான் போக மாட்டேன் ப்ரோ. ரொம்ப ஏதாவது சரி பார்க்கணும் இருந்துச்சு அப்படின்னா போகும். அந்த படத்தை பார்க்கணும்னு தோணுச்சு போகும், இல்லாட்டி போக மாட்டேன். தோழரே, முந்தானைக்கு டைம் பாஸ் கேஸ் கேட்டேன். அப்போ வந்து என்னன்னா சங்கர் சண்முகத்தை பத்தி வந்து என்னன்னா அவ்வளோ அருமையா பேசியிருந்தாங்க. அந்த வார்த்தைகள் எதுவுமே மாறாம டிட்டோவா நம்ம ஸ்பேஸ்லயே நீங்க பேசினாங்க. பேச முடியல லிசனர்ல இருந்ததுனால. அது எப்படி அப்படியே டிட்டோவா பேச முடியுது? இப்ப நம்ம இன்னைக்கு ஒருத்தவங்கள்ட்ட பேசுவோம். இல்ல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேசுறதுல சொல்லல. அந்த திறமையை சொல்றேன். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இதே நான் பரணிட்ட சொல்றப்ப அப்படியே இதுல ஒரு சின்ன வார்த்தை ஆனால்ன்ற வார்த்தையை கூட நான் மாத்துவேனா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா அவ்வளவு பர்ஃபெக்டா இருந்துச்சு. நான் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தேன். நம்ம ஸ்பேஸ் தான் கேட்டுட்டு இருக்கோமா இல்ல டைம் பாஸ் கேட்குறது யூடியூப்ல கேட்டு பயங்கரமா இருந்தது. ஒரே விஷயம் ஒரே கண்டென்ட் தான். அப்புறம் இன்னொன்னு என்ன நினைக்கிறோமோ நம்ம அதை பேசுவோம், அவ்வளவுதான். இல்ல அது எனக்கு புரியுது, எனக்கு புரியுது. ஆனா நான் அந்த டேலண்ட்ன்ற அளவுக்கு அதுல நான் கிரெடிட் எடுத்துக்க விரும்பல. ஏன்னா அது இப்போ ஒரு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே பேசினா அது டேலண்ட். ஆனா இது டேலண்ட் எல்லாம் இல்ல, சும்மா வாய்ப்பு. அதுதான் நம்ம மனசுல நினைச்சிட்டு இருக்கோம், அப்படியே வருது. பாத்தீங்களா இந்த இன்டர்வியூ நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் எனக்கு வரவே இல்ல. கேம் சேஞ்சர் பொறுத்த வரைக்கும் நான் பாசிட்டிவா தான் பாத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு பார்த்தேன். ஆமா, யாரோ ஒருத்தங்க அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க எனக்கு. தான் இருக்காங்க. பாப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி சொல்லுவாங்க. இல்லதான் பிரகாஷ் ப்ரோ பயங்கரமா ஒரு கிக் பண்ணீங்க. இப்பதான் அதே நான் பார்த்தேன். ஆக்சுவலா டீச்சர்ஸ் இப்பதான் வந்ததுனால ஃபர்ஸ்ட் கேஸாவது திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெறும் பாசிட்டிவ் மட்டுமே நான் பாக்கலான்னு இருக்கேன் சார். நெகட்டிவ் பக்கம் போல அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் கூட திருந்த வாய்ப்பு இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு திருந்ததுன்ற மாதிரி வருத்தமா இருக்குன்னா, நம்ம எல்லாம் ஒரு லெஜெண்டா நினைச்சிட்டு இருந்த ஒரு பர்சன் இவங்க எல்லாம் நம்ம அப்படி ஒரு இமேஜினேஷன்ல வச்சு இப்ப அப்படியே என்ன இவங்க
கேரக்டர் வைஸ் இவ்வளவு கான்ட்ராஸ்டா இருக்காங்க. நம்ம நினைச்சது வேற, இவங்க நடந்துக்கிறது இல்ல சொல்ற வார்த்தைகள் பிஹேவ் பண்றதுலாம் ஒரு மாதிரி என்னடா இப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தோணுது. பேசிக்கா ஒரு சின்ன சின்ன டேரக்டர் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமாங்க, இவரு அதே மகாராஜா டேரக்டர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு தெரியுமா, நான் பாம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து என்னன்னா இன்க்ளூட் பண்றப்ப நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்த நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அனுராக் கஷ்யப்புக்கு வர்றத. பட் ஆனா அதை ஒருத்தவங்க எழுதுறப்போ வந்து என்னன்னா பாம்பை தன் குட்டியே கொல்லுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் நினைச்சிருந்தேன் ஆமா நான் அப்படி நினைச்சுதான் அந்த சீனை வச்சேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் அது நல்லா இருக்காது, எத்திக்கலா இருக்காது. ஸோ அதனால அந்த கிரெடிட்லாம் நான் எடுத்துக்க வரும்ல, அது நான் மிஸ்டேக்னு ஒத்துக்கிறேன். ஒரு பேசிக்கா ஒரு சின்ன டேரக்டருக்கே அந்த ஒரு தாட் இருக்கிறப்ப இவர்கிட்ட எல்லாம் எப்படி ஒரு குவாலிட்டி இருக்கணும். பட் ஏன் இந்த மாதிரி வார்த்தை விடுறாங்க, எந்த அளவுக்கு பூம் ஆகும், சோசியல் மீடியால எப்படி வந்து வைரல் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இல்ல ப்ரோ, இப்ப இன்னொன்னு படம் அதை தாண்டி மகாராஜா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றதே வந்து அவனுக்கு அந்த இதுக்குமே போய் அப்போ ரிவ்யூ ஷோலயே ரிவ்யூ ஷோ முடிச்சுட்டு நான் போய் அவர்கிட்டயும் சரி மடோன் அஸ்வின்கிட்டையும் சரி நம்ம இந்த படத்துல இதெல்லாம் ப்ராப்ளமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் மாவீரன்ல அதுக்கு முன்னாடி என்ன படம் மடனோட படம் அதுக்கு மறந்துச்சு, மடனோட படம் மண்டேலாவா, மண்டேலா அந்த படத்தை பத்தி தான் சொல்லியிருந்தேன். மடோன் வந்து அது ஒரு இன்டர்வியூலயே சொல்லியிருந்தாப்புல, நான் வந்து அதுல தப்பு பண்ணேன். அது வந்து சமயத்துல நான் ட்விட்டர்லயும் பெருசா அவர் நேரா பார்த்தப்பே நான் சொன்னேன், ரொம்ப தப்பான படங்க அது. நீங்க வந்து இத ஒரு இலவசத்தை வந்து நீங்க ஒரு பிச்சையோட ஒப்பிடுறது இது பண்றது இதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப ஒரு 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 ரொம்ப மேல்தட்டு மனதில இருந்து அதை அணிவிக்கீங்கன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. அது எப்படிங்க யாராவது ஒருத்தங்க வந்து இல்ல மடோனா ஆபீசரை விட்டுருங்க, மடோனா ஆபீஸ் கூட விட்டுருங்க. சலார் டேரக்டருக்கு ஒரு பேட்டி கொடுத்தாருல புத்தாந்தினியில, அதுவும் சலார் எடுத்துங்க. மெயின் விஷயமே அதுதானே. சலார் வந்து அங்க 500 கோடி கிட்ட 550 கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சு. அவர் நினைச்சிருந்தா வேற என்ன பண்ணிருக்கலாம். ஆனா என்ன சொல்லிட்டாரு, நான் வந்து கேஜிஎஃப் 2ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியில நான் மூழ்கிட்டேன், அந்த வெற்றியை நம்ம மமதை ஆயிடுச்சு, அந்த மமதையில நான் நம்ம எடுக்கிறவங்க எடுத்துட்டேன், அது தப்பு தான், நான் அடுத்த படத்துல திருத்திக்கிறேன், சலார் 2ல நான் வந்து சலார் 1 விட உங்களுக்கு பர்ஃபெக்டா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு 550 கோடிக்கு மேல கலெக்ஷன், ஒரு ஹிட் படம், சூப்பர் ஹிட் படம் தான். தமிழ்ல மட்டும் தான் சரி ரெஸ்பான்ஸ் வரல, மற்றபடி அவங்க எதிர்பார்த்து தெலுங்கு ரெஸ்பான்ஸ் ஹிந்தி ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அவங்க தமிழ்ல மட்டும் தான் ரெஸ்பான்ஸ் வரல. இருந்தாலும் அந்த டேரக்டர் அந்த வார்த்தை சொல்றாரு, மிகப்பெரிய வெற்றி பெற்ற லாபகரமான படத்தோட டேரக்டர் அந்த வார்த்தை சொல்றாரு. இவர் வந்து ஃபுல் பிளஜ்டா, அதாவது தமிழ்ல மட்டும் நெகட்டிவ் வரல, ஹிந்தில இந்த படம் செல்ஃபி எடுக்கல, ஆந்திரா தெலுங்கானால முதல் நாள் ஓப்பனிங் மட்டும் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் படம் படுத்துச்சு. இப்போ டாக்கு மகாராஜான்னு சொல்லி பாலையா படம் நல்லா போயிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து சங்கராந்திக்கு வசூல் வெங்கடேஷ் படம், அதுக்கு நல்ல ஹைப் இருக்கு. டிக்கெட் புக்கிங் 401 ஷோ போட்டிருக்காங்க, 401 ஷோவுமே ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல் புக்கிங்ஸ் இருக்கு. இப்படி வந்து இப்படி பயங்கரமா போயிட்டு இருக்க பட்சத்துல இவர் வந்து நான் ரிவ்யூஸே பாக்கலங்கிறதெல்லாம் வந்து அது காது வழியா கேட்கறதுல எல்லாமே நல்ல ரிவ்யூஸ் வருதுன்னு சொல்றதுதான் வந்து இவரு இத்தனை வருஷம் நம்ம கொண்டாடின ஒரு டேரக்டர் இப்படி இருக்கிறாருன்னு மன வருத்தமா தான் இருக்கு. இந்தியன் 2கே இப்ப அப்படிதாங்க சொல்லிட்டு இருக்காரு. நீங்க இதை கூட விடுங்க, இது ஓடிட்டு இருக்க தேட்டர்ல அப்படிங்கறதுனால சொல்லலாம். இந்தியன் 2கே அவர் அதான் சொல்லிட்டு இருந்தாரு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மடோன் இப்ப நீங்க இது கூட இப்ப நான் எதுக்கு எந்த பாயிண்ட் சொல்ல வந்தேன்னா, படம் ஓடுது ஓடலன்றதாச்சும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு பணம் வணிக சம்பந்தப்பட்டதான் வச்சுக்கோங்க. இது மடோன் போய் ஒரு பேட்டியில சொல்லும் போது அதை ஓப்பனா அவரே சொல்றாரு, மண்டேலா நீங்க எல்லாம் புகழ்றீங்க, எனக்கு தேசிய விருது கிடைச்சா அது எல்லாமே சந்தோஷம் தான், ஆனா நான் இதுலதான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சில பேர் சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலி நான் புரிதல் குறைபாடுனால பண்ணிட்டேன், இலவசத்தை அப்படி சொல்லியிருக்க கூடாது, இன்னைக்கு எனக்கு அதோட புரிதல் வேறையா இருந்திருக்கு, நான் மாறி இருக்கேன், அந்த படத்துல நான் அதை தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவராவே வாண்டலா சொல்றாரு. இத்தனைக்கு அந்த கேள்வி கேட்கறது வந்து அவன் பெருமைப்படுத்தி தான் கேட்டாங்க, மண்டேலா படம் ரொம்ப நல்ல படம் அப்படி சொல்லி தான் கேட்டாங்க. அதே மாதிரி மகாராஜா டைரக்டர் ஃபர்ஸ்ட் சக்சஸ் மீட்லயே போய் சொல்றாரு, இது வந்து பொலிட்டிக்கலா நிறைய தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்து சொன்னாங்க இந்த விஷயம் எல்லாம் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, நான் அதெல்லாம் வந்து அடுத்த படத்துல மாத்திக்கேன். இப்படி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்போ இப்ப 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 இப்போ நமக்கே கூட நமக்கு பிடிக்கலன்னா கூட அடுத்த படம் பார்க்கும்போது கன்ஃபார்மா இவர் திருத்திக்கிட்டு நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும், நமக்கே கூட தோணும். ஆனா இந்த இதை நீங்க இந்த டினையல்ல போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்க திரும்பியே வர முடியாது. நான் எல்லாமே சரியாதான் பண்ணியிருக்கேன், இவனுக்கு எல்லாம் படம் பார்க்க தெரியல, இந்த சோனுக்குள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதுக்கு அதை மீட்கவே முடியாது. ஆதினா, இந்த 16ஆம் தேதி பிராவின் குருஷாப்னு சொல்லி பேசில் ஜோசப் படம் ரிலீஸ் ஆகுது. நீங்க ரிவ்யூ எல்லாம் வெயிட் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் ஷோ போய் பாத்துருங்க. நீ மண்டைய கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, அதுக்கப்புறம் சொல்றேன். பேசில் ஜோசப் அவர் இண்டஸ்ட்ரியை காப்பாத்துறதுக்கு அவர் எவ்வளவு போராடுறாரு பாருங்க தலைவா. அந்த மாதிரி ஒரு படம் வருதுன்றதே நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா அவர் தான் ப்ரொமோட்டே பண்றாரு.
இல்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போய் பாத்துருங்க எல்லாத்துக்கும் முன்னாடி. இப்ப நான் பார்த்துட்டு கிளைமேக்ஸ் இதுதான் சொல்லிட்டேன்னா அப்ப என்ன பண்றது? அதெல்லாம் வேணாம். ஃபர்ஸ்டே போய் பாருங்க. யார் நீங்களா ப்ரோ? வேற யாராவது ஒரு கதையை சொன்னா கூட ப்ரோ ஸ்பாய்லர்லாம் வந்ததுன்னா கொடுக்காதீங்க. பேசிக்கா ஒன்லைனோட சொல்லி பாட்டுன்னு கட் அண்ட் ரைட்டா பேசுறாலே நீங்க கிளைமேக்ஸ்லாம் சொல்றீங்க இந்த ஸ்டேஜ்ல எல்லாரும் முன்னாடியும். சொல்ல முடியாது. நான் ஆதினாக்காக ஸ்பெஷலா சொன்னா கூட சொல்லுவேன். எனக்கு வந்து அதுதான் அவன் போய் யாரோ ப்ரோ. கூப்பிடுறாங்க. சங்கர் இன்டர்வியூ சொல்லுங்க வந்துட்டு ப்ரோ. அவர் வந்து படத்தை ப்ரமோட் பண்றதுக்காக இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்ப போய் இப்போ வந்து நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாம் ஆமா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ வருதுன்னு சொன்னா அதை டீ ப்ரமோட் பண்ற மாதிரி ஆயிராதா? அவர் இல்ல அக்செப்ட் அதாங்க பண்ணிட்டு சொன்னேன். அப்படி பார்த்தா இந்தியன் 2கே அவர் இன்னும் ஒத்துக்கலுங்க. இந்தியன் 2 சொல்லலாம் அவரு. இந்தியன் 2 நான் என்ன சொல்றேன், நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னு சொல்ல வேணாம். ஆமா இந்த கட்டத்துல நான் என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் அதெல்லாம் இது பண்ணிருக்கேன். இப்ப இந்தியன் 3 வரப்போகுதுல, இந்தியன் 3ல என்னென்ன விஷயங்கள் நாங்க சரி பண்ணிருக்கோம், பேசிங்களா படம் இப்படி இந்த மாதிரி இது ஒண்ணு சொல்லலாம்ல. நான் சொல்றது நீங்க இப்ப அது எதுக்கு அவ்வளோ அதுல ஒரு ப்ரைடை ஏன் அசோசியேட் பண்ணிக்கணும்னு கேக்குற, ஒரு வீண் பெருமையை ஏன் வெத்து பெருமையை ஏன் அதுல அசோசியேட் பண்ணிக்கணும்? அத மாதிரி அவங்க அதை சொல்ற விதங்கள் இருக்குல்ல, இவங்க எல்லாருமே வந்து இப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க அது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டோன்ல பேசுனீங்கல்ல, இந்த படம் எப்படி தெரியுமா அப்படி தெரியுமா கூப்பிட்டு எல்லாரையும் உள்ள இழுக்கிறதுக்கு ஒரு டோன்ல பேசுனீங்கல்ல, அந்த டோன்லயே பேசிட்டு இருக்கீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அதுலயே உங்களுக்கு தெரியுதுல்ல இப்ப ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கோம். நான் சொல்றது உங்க குத்தத்தை வந்து ஒப்புக்கிட்டு நீங்க வந்து பாவமணிக்க வைக்க ஆடியன்ஸ் சொல்லி பாவமணிப்பு கேட்க சொல்லுங்க. நம்ம என்ன சர்ச்சா வச்சு நடத்திட்டு இருக்கோம், பாவமணிப்புலாம் யாரும் கேட்க சொல்ல. அட்லீஸ்ட் இந்த இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, அதுல ஏதாவது என்ன இப்ப கேள்வியே எப்படி கேக்குறாங்க, ரொம்ப ஸ்வீட் தான் கேக்குறாங்க. சார் இந்த இந்தியன் டூல இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஒர்க் ஆகல, அதை வந்து இப்படி பண்ணிருக்கலாமோன்னு நீங்க நினைக்கிறது என்னது அப்படின்னு சொல்றப்போ, இல்லங்க நம்ம வந்து வணிக நோக்கங்களுக்காக அதை 2 பார்ட்டா பிரிக்க வேண்டியதாயிடுச்சு. ஸோ அதனால அதை 2 பார்ட்டா பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒப்பறதுக்காக சில ஃபில்லர்ஸ் வச்சிருந்தோம், அது ஒர்க் ஆகும்னு நினைச்சு நாங்க பண்ணோம், அது ஒர்க் ஆகல. இந்தியன் 3ல அந்த ஃபில்லர்ஸ் அதிகமா இல்லாம பாத்துக்கோம். இதுதானேங்க இப்ப ஆடியன்ஸ்க்கு. நான் ஒரு 200 ரூபாய் கொடுத்து பாத்திருக்கேன், அந்த படம் எனக்கு பிடிக்கல, நீ ஒரு 2 மாசம் கழிச்சு அதை பத்தி பேசுற, அப்ப எனக்கு குறைந்தபட்சம் ஆறுதலா இருக்கும்ல, இவன் நீ மதிக்காம பண்ணல அப்படின்னு. ஆனா நீங்க டினையலுக்குள்ள போயிட்டீங்கன்னு வச்சுங்க, நாங்க சரியாதான் படம் எடுத்தோம், நாங்க பண்ணதை இதுவா பண்ணோம், உங்களுக்கு தான் இப்படி பேசுனாங்கன்னா அப்ப பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அத நீங்க என்ன முதல்ல உங்க ப்ராடக்ட் நீங்க என்னவா மதிக்கிறீங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல, ஆடியன்ஸ் நீங்க என்னவா மதிக்கிறீங்கன்றது இருக்குல்ல. உங்களுக்கு எந்த அளவு இப்ப அடுத்த வாட்டி நீங்க சொல்லும் போது அவங்க என்ன நம்புவாங்க? நம்பவே மாட்டாங்க நீங்க என்ன சொன்னாலும். அதுதான் விஷயம். அந்த நம்பகத்தன்மையே அந்த இடத்துல காலியா போயிடும் இவங்க மேல அந்த மாதிரி பண்றப்ப. ஆனா என்ன மதிக்கலன்னு சொல்லுங்க ஒரு ஆடியன்ஸ்க்கு, என்ன ஏமாத்திட்டீங்களா, என்னடா சொல்றீங்க, இது நல்ல படம் சொல்ற, நீ என்ன என்ன பேசிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு இப்ப நீங்க தியாகராஜன் குமார் இருக்க மாதிரி ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஜெனியூனாவே இப்ப நீங்க ஆரண்ய காண்டத்தை இன்னொரு ஒரு 5 கோடி 6 கோடி கொடுத்து அவர் எடுக்க சொன்னீங்கன்னாலும் அவர் அதை தான் எடுப்பாரு. அந்த படம் மாஸ் ஆடியன்ஸ்க்கானது இல்லைன்றது வேணா. கடைசி விவசாயம் எடுத்துக்கோங்களேன், அந்த அந்த டேரக்டரை கூப்பிட்டு நீங்க ஏதாவது ஒண்ணு மாத்தணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு, ஜெனியூனாவே இல்லைங்க நான் எடுத்த படம் இதுதான், அத படத்தை பாக்குற ஆட்கள் வரலன்றது மட்டும்தான் எனக்கு அதுல ஒரே குறை, அவ்வளவு மட்டும்தான் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதுதான் அதுக்கு ஜெனியூனான ஒரு விஷயம். ஆனா இப்ப நீங்க சங்கர் மாதிரி ஒருத்தர் கிட்ட இந்தியன் 2 மாதிரி ஒரு படத்தை நீங்க கொடுத்துட்டு அதை சொல்ல முடியாதுல்ல. என்ன நீங்க பச்சையா கூப்பிட்டு ஏமாத்திருக்கீங்க ஆடியன்ஸ், நீங்க ஸ்கேம் பண்ணிருக்கீங்க. அட்லீஸ்ட் பேசும்போதாச்சு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இதுதான் எங்களுக்கு இதுல தப்பாயிடுச்சு, நாங்க இந்த கணக்கு போட்டோம், இந்த கணக்கு மிஸ் ஆயிடுச்சு, இப்படியான வார்த்தைகளை யூஸ் பண்றீங்கன்னா குறைந்தபட்சம் ஆடியன்ஸ்க்கு ஆறுதலா இருக்கும். நம்ம ஏமாத்தப்படல, நம்ம காசு நம்மள வந்து கூப்பிட்டு வச்சு நீங்க செஞ்சு அனுப்பல, ஓகே இந்த மாதிரி நினைச்சிருக்காங்க போல அவங்க, அட்லீஸ்ட் ஆறுதலாவாச்சும் இருக்குங்களா. இது ஒரு ஒரு ரொம்ப திண்ணக்கமான பதிலா தானே இருக்குது இப்ப அவங்க சொல்றது எல்லாமே. அதான் அந்த சின்ன இந்த மாதிரி கடைசி விவசாயி டைரக்டரே காணும். இப்ப முன்னாடி எல்லாம் ஃப்ரீக்வெண்டா ஒரே ஒரு இது பண்ணிட்டு ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு, ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் அது முடிய போகுது. விஜய் சேதுபதியும் இன்னொருத்தரும் நடிக்கிறாங்க. அவர் படம் மணிகண்டனோட கதையே தான், அவரோட கதையை தான். ஐ மீன் மணிகண்டன் கதை தான்னா என்ன சொல்றது, ஷார்ட் பிலிம் டைட்டில் அவர் பயங்கரமா ஃபேமஸான அவரோட கதை ஒன்று. அவர் ஷார்ட் பிலிம் பண்ணிட்டு இருந்தாரு முதல்ல நாளைக்கு டைம், அப்போ அவரோட ஃபேமஸான ஒரு கதை அதே வந்து ஃபுல் சீரீஸா இப்ப பண்றாங்க. ஆக்சுவலி நல்லா அந்த கதையும் நல்லா இருக்கும், எனக்கு தெரியும், நல்லா அந்த கதையும் நல்லா இருக்கும், அது நல்லா வந்துருக்குன்னு சொன்னாங்க. அது ப்ராப்ளி இன்னொரு இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ ப்ராப்ளி சீரீஸ் ஹாட்ஸ்டார். எனக்கு அந்த கடைசி விவசாயி
அரிசி விவசாயிலேயே அந்த அந்த ஊருக்கார மக்கள் பேசுவாங்கல்ல, அந்த ஒருத்தன்லாம் இருப்பாங்க, அவனா பேசுவான், ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு என்னமோ நம்ம ஊருக்கு டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. மேக்கிங்காவும் ஸ்டேஜிங்காவும் ரொம்ப சூப்பரான ஃபீலிங். அவரோட ஒர்க்கே வந்து கிராஃப்ட் வைஸா சூப்பரான ஒர்க். எனக்கு கடைசி விவசாயிகள் குட்டி குட்டி விஷயங்கள் இதுவா இருந்துச்சு. ஆனா எனக்கு கடைசி விவசாயிலும் சரி, அந்த ஆக்சுவலா அவரோட ஆண்டம் கட்லையும் ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ. தாண்டி ரொம்ப நல்லா இதுவா ஆமா, அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஆண்டவன் கட்டல. தோழர் உங்களுக்கு அது 100% சாட்டிஸ்ஃபை பண்ண மூவினா என்ன தோழர் சொல்லுவீங்க? எனக்கு எந்த நீங்க ஏதோ ப்ளாட்மே சைக்கோக்குள்ள இல்லாம வேற மாதிரி ஆக்குற சரி வேலை இந்த ஸ்பேஸ்ல மட்டும் முடிக்கவே விடவே இல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல கியூரியாசிட்டியில கேக்குறேன், தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்கோங்க. பேசிக்கா எனக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். கேள்வி இருக்கு. ஆஃப் டாபிக் நான் அப்புறமா கேக்குறேன். எல்லாரும் எனக்கு கேட்டு இல்ல எனக்கு அப்படி அப்படி அப்படிலாம் இல்ல தெரியல. இல்ல நான் ஆக்சுவலா நான் கொஞ்சம் நல்லா இருந்தாலே நடுவுல எனக்கு வந்து உங்களுக்கு தொண்டை சாட்டிஸ்ஃபை கட்டிக்கிச்சா ஆயிருந்தேன். இப்ப சூக்ஷ்ம தர்ஷினி யாருக்கு? எனக்கா பிரகாஷ்? இல்ல உங்களுக்கு தொண்டை கட்டிக்கிச்சானே வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு. இல்ல யூஸ்வலா சாப்பிடறதுக்கு முன்னாடி பேசுவேன். இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பேசுறேன். கொஞ்சம் விட்டு விட்டும் கொஞ்சம் கேட்கும். சாப்பாடு போல. ஆமா கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, அப்பப்ப பிரேக் ஆகுது, பியானோ வாசிக்குது. ஓ தெரியல. இல்ல எனக்கு அவ்வளவு வந்து 100% பிடிச்ச படமே அந்த மாதிரிலாம் இல்ல சொல்றேன். எனக்கு கொட்டுக்காளி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூக்ஷ்ம தர்ஷினின்னு ஒரு படம், நசரியா படம், பரணி சொன்னான். ஆனா அந்த படத்தை போய் பாருங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் பார்த்துட்டு வந்தப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நான் தியேட்டர்லயே வந்து முடிச்சுட்டு நான் உட்காந்துருக்கப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏய் என்ன அமைதியாவே இருக்கீங்க, என்ன அமைதியாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை யோசிச்சிட்டே இருந்தேன், சா இந்த விஷயம் எல்லாம் இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்களே, குட்டி குட்டி விஷயம் எல்லாம் அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. அந்த டைட்டில் கார்டு போட்டது அந்த படத்துல, அந்த அந்த ஒரு டைட்டில் கார்டு போட்ட இடம், அந்த டிரான்சிஷன் அந்த படத்துல ஒரு சீன்ல இருந்து அடுத்த சீனுக்கு அவன் கட் பண்ணது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நான் அவ்வளவு ரசிச்சேன். எனக்கு ஒரு படம் சின்னதா பிடிச்சா கூட நான் அவ்வளவு ரசிப்பேன். செமையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிலாம் 100% சாட்டிஸ்ஃபை பண்ண படம் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்ப கூட நான் ரீவாச்சே ஒரு படத்தை வந்து அத்தனை வாட்டி பண்ணுவேன். எனக்கு மாஸ்டர்லாம் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு தான் ரிலீஸ் மாஸ்டர்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. நான் வந்து இந்த படத்துல வந்து முதல் 20 நிமிஷம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் 20 நிமிஷம் பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா அவ்வளவுதான். 40 நிமிஷம் தான் எனக்கு அந்த படத்துல படமா மொத்தமா பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த படமாவும் டோட்டல் எல்லாம் ஃபுல்லா ஒர்க். ஆனா அந்த படத்தை நான் 6 முறை பார்த்துட்டு, ஏன்னா குட்டி 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 விஷயமா அந்த படத்துல நிறைய எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு ஒரு ரைட்டர் எழுதி வச்சிருந்தேன் அப்போ வந்த புதுசுல. அப்ப எல்லாரும் கேட்டாங்க, என்ன நல்லா இல்லைன்னு சொன்னீங்க, 5 முறை பாக்குறீங்க போய் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு ஒரு ரைட்டப் மாதிரி ஒன்று எழுதி வச்சிருந்தேன். போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். ஆஹ் அதுதான் எங்கேயா இருக்கும், அதை நான் போடுறேன். ஸோ நான் அந்த படத்தை அவ்வளவு ரசிப்பேன். சின்ன 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 விஷயம்லாம். இப்ப அந்த படத்துல விஜய் வந்து உள்ள அந்த பவானி இடத்துக்குள்ள நுழையும் போது அந்த டியூப் லைட் ஒண்ணு திருக்கி ஆஃப் பண்ணிட்டே போவார். அந்த அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் கூட அந்த அந்த படத்துல சீன் அவ்வளவு அழகா பிடிக்கலையா? இருக்கு. இப்படி எல்லாம் ஏதாவது ஒண்ணு திருப்பி இருந்துச்சு, கொடுப்பார்ல, கிளீன் ஷேவ் அது பண்ணிட்டு அந்த பிடிச்சிருந்துச்சு. சீன். டோரை திறந்துட்டு இந்த உள்ள வரப்போ ஒரு இந்த கிளீன் ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு வருவார்ல. அதுவும் அது பிடிக்கும். அப்புறம் அந்த வாட்டி கபடி திங் இருக்குல்ல, அது எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி குட்டி குட்டி இதெல்லாம் மொமெண்ட்ஸுங்க. இப்ப இந்த படம் எனக்கு படமா மொத்தமா ஒர்க் ஆகல நடிக்கக்கூடிய மொமெண்டா அவ்வளவு நல்லா இருக்கும். அப்புறம் எனக்கு இதுல விஜய் நடிப்பா அவ்வளவு அவ்வளவு பிடிக்கும். அந்த படம் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா, இது அமேசான் பிரைம்ல ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது. நான் அதை ஒரு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த படத்துல விஜயோட கண்ணு மட்டும் வச்சு, அந்த கண்ணுல அவர் கொடுத்த எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் தனித்தனியா எடுத்து கட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த இதை போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா, அதுல அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாப்புல கண்ணுல. இல்ல அது லோக்கி யூஸ்வலாவே பண்ணுவாரு. அந்த எல்லா படத்துல ஹீரோவுமே ஐஸ் வச்சு ஒரு சில விஷயங்களை பண்ண வச்சிருவாரு. நீங்க கைதியில பாத்தீங்கன்னாலும் கார்த்தியோட ஐஸ்க்கு நிறைய ஃபோக்கஸ் விஜயோட இல்ல ஜென்ரலாவே இன்னொன்னு, விஜய்க்கு வந்து அந்த விஜயோட கண் ரொம்ப பவர்ஃபுல்லான கண். விஜய்க்கு ரஜினிக்கு எல்லாம் வந்து இந்த கண்ணு பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த கண்ணுல அவங்க கன்வே பண்ற விஷயம் எல்லாம். எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் பிடிச்சிருச்சு. ஸோ எனக்கு ஒரு படம் 100% பிடிக்கணும்னா அந்த படம் 100 எல்லாமே அது நல்லா இருக்கணும், குறையே இருக்கக்கூடாது அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் ஒரு ஒரு நார்மலா ரசிகன் தான். ஸோ நான் ரசிக்கிறதுக்கு நிறைய விஷயம் அந்த படத்துல இருந்துச்சுனால எனக்கு ஓகே அப்படின்னு தான். நான் அந்த மாதிரி குட்டி குட்டியா நிறைய ரசிப்பேன். இப்ப ரீவாட்ச் எல்லாம் கூட நிறைய பண்ணிட்டு இருந்தேன். பித்தாமகன் பார்த்தேன், இப்ப எல்லாம் செமையா இருந்துச்சு. பித்தாமகன், நான் கடவுள், நந்தா, அந்த மாதிரி தளபதி வணங்கான் பாக்குறதுக்கு முன்னாடி பாலாவோட எல்லா படத்தையும் ரீரிலீஸ் பாத்திருக்கீங்க. வணங்கான் பாக்குறதுக்கு முன்னாடி. ஆமா சரி ரைட். அப்புறம் இன்னைக்கு ஜெயம் ரவி பேரை மாத்திட்டாரு. அன்னைக்கு காலைல போன் பண்ணி வணங்கான்னு பாத்துறாதீங்கன்ட்டாங்க. ஆமா ரைட் விடுங்க.
ஜெயம் ரவி பேரை ரவி மோகன் மாத்திட்டாரு. இன்னைக்கு காதல் அந்த என்னது, ஐயோ அந்த படம் பேர் மட்டும் டக்குனு வர மாட்டேங்குது. காதலிக்க நேரம் இல்லை படத்துல ஸ்கிரீன், ஆமாப்பா காதலிக்க நேரம் இல்லையில ஆன் ஸ்கிரீன்லயும் மாத்திட்டாங்க. அது போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. ரவி மோகன் மாத்தி இருக்கிறாரு. காதலிக்க 22 வருஷம் கழிச்சு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இப்ப அருண் விஜய்லாம் அதே நேம் சேஞ்ச் பண்ணாரு. அவர் வந்து ஒரு பெரிய நடிகரா வளரல. அவர் வந்து அருண் அப்படின்னு இருந்தாரு. அப்புறம் அருண்குமார்னு மாத்தினாரு. அதாவது அப்பா பேர்ல பின்னாடி இருக்க பேரு அருண்குமார்னு மாத்தினாரு. அப்புறம் அப்பா பேர்ல முன்னாடி இருக்க பேரத்துக்கு விஜயத்துக்கு முன்னாடி போட்டாரு. அருண் விஜய் 3 தடவை நேம் சேஞ்ச் பண்ணாரு. ஆனா அருண் விஜய் மாறினதுக்கு அப்புறம் அவர் பேர் பதிஞ்சிச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் ஆள் நல்லா பயங்கரமா ஹிட் ஆயிட்டாரு. ஓகே, இப்ப அவர் அருண் விஜய்னு சொன்னாலும் தெரியும், அருண்குமார்னு சொன்னா யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவர் ஆரம்பத்துல அருண்குமார்னு வந்த தில் ரூபா பாட்டு வந்தப்பெல்லாம் வந்து அருண்குமார்னு தான் எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப அருண் விஜய்னு சொன்னாதான் எல்லாத்துக்கும் தெரிகிற அளவுக்கு மாறிட்டாரு. ஆனா இப்ப ஜெயம் ரவினா தான் நம்ம எல்லாத்துக்கும் மனசுல பதிஞ்சிச்சு. இப்ப 22 வருஷம் கழிச்சு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இது எந்த வகையில எப்படி ரீச் ஆகி இனிமேல் எப்படி ரவி மோகன் படம் சொன்னா இப்ப நம்ம அந்த யூடியூப்ல ஒருத்தர் ராஜ்மோகன் கூப்பிடுறதுக்கே எனக்கு அதான் ராஜ்மோகன் யூடியூப்ல ஒருத்தர் வைப்பார் தெரியுமா, எனக்கு ரவி மோகன் டக்குன்னு சொல்றதுக்கே வாயில வரமாட்டேது. அது மாதிரி வருது ராஜ்மோகன். ஆமா, அது என்ன ஒரு குழப்பம்னு தெரியல. வச்சிருக்கிறாரு, போக போக பழகிரும். தெரியல நம்ம audience எப்படி செட் ஆகும் தெரியல. 5 வருஷத்துக்கு அப்புறம் பிரகாஷ் ப்ரோ சரி குவிஸ் கேக்குறேன், எந்த படத்துல இருந்து ரவிமோகன் பேர் வந்துச்சுன்னு கேட்பாரு. ஆமா, அப்ப அதெல்லாம் நமக்கு வச்சுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த படம் பேர் வேற டக்குன்னு காதலுக்கு மரியாதை ஒருத்தர் காதலிக்க நேரம் டக்குன்னு வர மாட்டேங்குது. காதலிக்கேன்னு ஆரம்பிச்சாலே நேரம் பேசும்போதெல்லாம் காதல் அழிவதில்லைன்னு வருதுங்க. ஏன் காதல் அழிவதில்லை வந்துச்சு? ஏன் அது மண்டையில ஒட்டுக்குன்னு தெரியல. அதுதான் எனக்கு இந்த காதலுக்கு மரியாதை எப்ப எந்த நேரத்துல இப்ப ஒட்டஞ்சால நான் கிட்டத்தட்ட ஒரு 100 தடவைக்கும் சொல்லியிருப்பேன் இந்த படத்தை. காதலுக்கு நேரம் இல்லைங்கிறத காதலுக்கு மரியாதை 100 தடவைக்கும் சொல்லியிருப்பேன். எப்படி வந்துச்சுன்னு தெரியல. நேத்து முதல் கூட 2 தடவை சொல்லிட்டேன். நேத்து நம்ம ஸ்பேஸ்லயே 2 தடவை சொல்லிட்டேன். எங்கேயும் கதை கூட சொல்லிருக்கீங்க நீங்க ப்ரோ. ஏன் என்ன ரீசன்னா 2 படம் காதலிக்க நேரம்லயும் கிளாசிக்கல் ஹிட், காதலுக்கு மரியாதையும் கிளாசிக்கல் ஹிட், அதனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இன்னொன்னு நான் கேட்கணும்னு நினைச்சேன், லைக்கா வந்துட்டு எப்ப எல்லா பிறந்த நாள், காது குத்து, கல்யாணம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அஜித்தோட இதுக்கு எதுவுமே அவங்க ட்விட் பண்ணல, என்ன விஷயம்? இல்ல அது நேரத்துல இருந்து பிரகாசம்னா ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, போட்டு கோட்ஸ்ல பாருங்கன்னு. நான் லைட்டா போய் பார்த்தேன், ஒரு 5 இதுதான் மாத்தினேன், எல்லாம் கடிச்சு வச்சிருந்தாங்க. உடனே நீட்டா ஒரு சுபாஸ்கரனும் அஜித் சாரும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டு, நீங்க பர்த்டே சோசியல் மீடியா வந்து பர்த்டே விசஸ் பண்ணதுக்கெல்லாம் யூஸ் பண்றீங்க, அவரை வச்சு ஒரு படம் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு சக்சஸ் ஆயிருக்காரு, ஒரு விஷ் கூட பண்ணாம என்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் போட்டு விட்டேன். அடுத்து ஒரு போட்டது அல்ட்டியா இருந்துச்சு ப்ரோ. அந்த கோட்ஸ் அண்ட் ரிப்ளை நானும் உள்ள போயிட்டு சுத்திட்டு இருந்தேன். எவெல்லாம் மேல விஷ் பண்றானு கீழே போறப்போ ஒரு அடி ஒண்ணுமே போடல. நான் ஒண்ணுமே அதுல போடல, மத்தவங்க போட்டு கோட்ஸ் அண்ட் ரிப்ளைஸ் போட்டுருந்தீங்களா ப்ரோ? அந்த போஸ்ட் பார்த்தா உள்ளே போனேங்க. உள்ள போயிட்டு எனக்கு செம்ம ஃபன்னா இருந்துச்சு. என்னன்னா மொரட்ட என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. அதுல ஒரு 100 கமெண்ட்ஸ் இருக்கு, 100மே பாத்தீங்கன்னா 100ல 98 வந்து இதை பத்தி தான் இருந்துச்சு. ஒரு ப்ரொடியூசர்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா, ஒரு ப்ரொடக்ஷன்ஸ்ல எப்படி இருக்கு. ஆனா உண்மையிலே யோசிச்சா அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன்ல அவங்களுக்கு சன் பிக்சர்ஸ் பாருங்க, பழைய சன் பிக்சர்ஸா மாறிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கூலி படத்தை கூட ஒரு அந்த பில்டப் எல்லாம் கொடுக்கல. அவங்க ஜஸ்ட் லைக் தட் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க கூலி தான் தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு டீசர் அனௌன்ஸ்மெண்ட், அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் இருக்குல்ல, அது 2 சென்சார் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. தேட்டர் ரிலீஸ் பண்றாங்க. தேட்டர் ரிலீஸ் பண்றாங்க. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. நாளைக்கு ஒரு பிரைவேட் ஈவெண்ட் ஒன்று நடத்துறாங்க. சூப்பரா ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்விடேஷன் எல்லாம் வந்துருக்கு. பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பழைய சன் பிக்சர்ஸ் இறங்கிட்டாயா, உண்மை இறங்கிட்டாங்கிற மாதிரி ப்ரொமோஷன்ல வந்து இறங்கினா எப்படி இருக்குமோ ஆள் முரட்டுத்தனமா இறங்கிட்டாங்க. பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு 2 வருஷம் வந்துட்டா சூப்பரா இருக்கும். நம்ம பழைய பேக் டு விண்டேஜ் டேஸ் எல்லாம் ப்ரொமோஷன், ஹெவி ப்ரொமோஷன் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. அதான் ப்ரோ, அந்த பேஸ் ஆரம்பிக்கிறப்ப ஒரு பாசிட்டிவோட ஆரம்பிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கே பயங்கரமா இருக்கும். ஆனா இவனுங்க பேஸ்லயே படுத்துட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு பேஸ்ல இருந்து இப்போ வரைக்குமே படுத்தே தான் இருக்கானுங்க, எந்திரிக்கவே மாட்டானுங்க. தெரியல, ஆரம்ப காலத்துல இப்படி இருக்காங்க. நிறைய சொல்லிட்டு பொன்னியின் செல்வன் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் லுக். அவங்களோட தயாரிப்பாளர் அவர் பிறந்த நாள் அன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் லுக்க. அதுவும் 4 ஃபர்ஸ்ட் லுக்கையும் ஒரே நேரத்துல விடுறாங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது, 3 இயர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அப்படி இப்படி பண்ணணுங்கிறது கிடையாது. ஒரு டைமிங் சினிமாவை பொறுத்த வரைக்கும் டைமிங் தாங்க எல்லாமே. இன்னைக்கு வந்து ஹிப்ஹாப் பாதி ஒரு சிங்கிள் ஒரு ஆல்பம் சாங் விட்டாரு பாத்தீங்களா, கரெக்டா டைம் ரேஸ் நடந்த டைம் டக்குனு இந்த பி லைக் அஜித் மாதிரி என்னமோ போட்டிருந்தாரு. அந்த அஜித் நான் என்னமோ போட்டிருந்த வேடிக்கை எனக்கு வரலன்னு வச்சுக்கோங்க. ஒரு தடவை கேட்டேன், தெரியல. இல்ல அஜித் சூப்பரா எல்லாரும் பத்தியுமே போட்டுறாரு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அது கரெக்டா டைமிங் செட் ஆச்சு. சூப்பரா டைமிங் செட் ஆச்சு. அதுதான் என்னைக்குமே சினிமாவை பொறுத்த வரைக்கும் டைமிங் தான் ரொம்ப 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 முக்கியம். அந்த டைமிங்கே
சுத்தமா தெரியாத ஒரு நிறுவனம் அப்படின்னா அது வந்து லைக்கா நிறுவனம் தான். அதாவது நான் நிறைய விஷயங்கள் யோசிப்பேன். ஆனா வந்து ஒருத்தர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டாப் ஆங்கிள் இருக்கவங்க ஒன்றும் தெரியல அப்படின்னா நடுவில் உள்ள சிஇஓ அவங்களுக்கு தான் பயங்கரமா தெரியும். அவங்களுக்கு எதுவும் தெரியல, ஸ்டாக் பயங்கரமா தெரியும். ஸ்டாக் இருந்து எடிட்டிங் பயங்கரமா தெரியும். எடிட் டீம் ஒன்று இருக்கும், அதெல்லாம் பயங்கரமா தெரியும். சன் பிக்சர்ஸ் மட்டும் தான் முன்னாடி எல்லாத்துலயுமே இருக்கும். இந்த மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாருமே அந்த படத்தை எப்படி ப்ரமோஷன் பண்ணலாங்கிறத எல்லா வகையிலும் இப்போ எடிட்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சன் பிக்சர்ஸ் டீம்ல இருக்க மாதிரி எடிட்டிங் யார்ட்டையுமே இருக்கீங்க. எந்த நடிகருக்கு பர்த்டே விஷயம் வேணா எடுத்துங்க, அவங்க கூட படம் பண்ணவங்க பண்ணாதவங்க அவங்க அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருக்கிறவங்க இல்லாதவங்க கிடையாது. யாருக்கு பண்ணாலும் ஒரு 2.5 நிமிஷம் வீடியோ ஒன்று விடுவாங்க. 2.5 நிமிஷம் இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கிளிப்பிங் முரட்டு மாசா இருக்கும். ஒரு ஃபேன் பாய் ரசிச்சு பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஃபேன் பாய் எந்தெந்த ஆங்கிள் ஷாட் எல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். வேற லெவல்ல மிரட்டி விடுவாங்க. அது மாதிரி எடிட்டிங் டீம்ல வந்து டப்பிங் வாய்ஸ் எடுத்துங்க, சன் டிவில போடும்போது தெரியும் டப்பிங். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு அந்த படத்து மேல ஒரு வைப்பு வரும். இந்த புதிய திரைப்படம் மெகா ஹிட் திரைப்படம் சொல்லும் போது இப்ப இந்த மத்த டிவி எல்லாம் போடுறாங்களே தெரிஞ்சிரும் அந்த படம் எப்படிப்பட்ட படம். ஆமா, மத்த டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக நமது ஜி திரையில், நமது கலைஞர் தொலைக்காட்சியில், நமது விஜய் டிவியில், அவ்வளவுதான். இப்படி சிம்பிள் என்னமோ இதுல சொல்ற மாதிரி செத்தவங்க வெத்தலை பாக்க வச்சு சொல்ற மாதிரி தான் மத்தவங்க சொல்லுவாங்க. நீங்க அந்த வாய்ஸே ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் வாய்ஸ் எல்லா வகையிலும். அது மாதிரி இன்ன வரைக்கும் ப்ரொமோஷன்லயே ஒரு கிங்கா இருக்கிறாங்கன்னா அதுக்குதான் காரணம். பலபடி அவங்க ஒரு 5-6 வருஷமா அப்படி ஒன்றும் பெரிய பெருசா பண்ணாம இருந்தாங்க, இதை ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்ப பார்ப்போம். சோழனி தேட்டர் பாத்தீங்கன்னா 10 ரூபா டிக்கெட் 50 ரூபா கன்வீனியன்ஸ் போட்டுருங்க. ட்ரெயிலர் இதுப்பா டிக்கெட் 50 ரூபா கன்வீனியன்ஸ் ஃபீஸா? இல்ல 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 எனக்கு என்னன்னா இந்த ஃபுட் ஐட்டம் காம்போ போடாம அதெல்லாம் கூட விட்டுலாம். ஃபுட் ஐட்டம் எது ஆட் பண்ணிருக்காங்களா? 400 ரூபா ஃபுட் காம்போ பண்ணல. இல்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் அதுல. ஜே ப்ரோ, அது வந்து புக் மை ஷோல சொல்றீங்களா இல்ல வந்து இதுவா கவுண்டர்லயா? புக் மை ஷோ மாதிரி தான் இருக்கு. அப்ப புக் மை ஷோ 30 ரூபா இல்ல, உங்களுக்கு கீழே ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. கன்வீனியன்ஸ் ஃபீஸ் எப்படி 47 rupees வருது? எனக்கு புரியவே இல்லையே. தான் கேட்கணும். அவருக்கு மட்டும் என்ன டிக்கெட் 5 ரூபா, பூ 50 ரூபான்ற மாதிரி தான். பிரகாஷ், நான் உங்களுக்கு தெரியுமா? சாரி, நான் அவசரத்துல வார்த்தை விட்டுட்டேன். இல்ல நமக்கு தெரியாது. போட்டோ இது பண்றது தேட்டருக்காரங்க பண்றது இல்லையில. தியேட்டருக்காரங்க பண்றதா இல்ல இதுவா? சீரியஸா புக் மை ஷோ கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அதுல வர்றது தேட்டருக்காரங்க லாபம், அவ்வளவுதான். அவங்க 2 ஷேர் பிரிச்சுக்குவாங்க, அவ்வளவுதான். ஆனா சில தேட்டர் வந்து 35 rupees சார்ஜ் பண்ணுவாங்க, சில தேட்டர் 25 rupees தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா வந்து திருச்சியில மோஸ்ட் தேட்டர்ஸ் வந்து 35 தான் சார்ஜ் பண்ணுவாங்க, இல்லை இன்க்ளூடிங் இல்லை. அதை நான் செக் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து 47ன்றது ரொம்ப அதிகம் ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும். இந்த ட்ரெய்லருக்கு 10 ரூபாயே அதிகம். சரி, இந்த யாராவது இந்த வழித்துணின்னு ஒரு பாட்டு வந்துச்சு டிராகன்ல, கேட்டீங்களா? நான் கேட்டேன். நான் நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி, நல்லா இருக்கு. எனக்கு ஆஃப் டாபிக்கா ஒரு கேள்வி கேட்கணும். அது ஒருத்தர்கிட்டதான் கேட்கலாமா? கண்டிப்பா கேட்கலாமே. எனக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்ல. இல்ல அதான் ஆதிக்கிட்ட கேட்க போறீங்க, தெளிவா தெரிஞ்சு போச்சு, கேளுங்க. அவன் எப்பவுமே ஏதாவது ஒரு ஏழ்றைய கூட்டுற ஏதாவது ஒரு கேள்வி, இலகு கூட்டுற கேள்வி ஏதாவது இல்ல, கேட்கணும். அது ஸ்பேஸ்ல தான் கேட்கலாம். சீரியஸான டவுட். கேளுப்பா. இப்போ சரி, ஓகே. இந்த சென்னை கார்பரேஷன் லேட்டஸ்டா ஒன்று விட்டுருக்காங்கல்ல, இந்த திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு இந்த இதெல்லாம் நான்வெஜ் கறி கடையெல்லாம் மூடி இருக்கணும்னு சொல்லி. வை சென்னை பார்ட் மட்டும்? ரெண்டாவது, எதுக்கு திருவள்ளுவர் தினம்னு சொல்லணும் இன்ஸ்டெட் மாட்டுப்பொங்கல்னு சொல்றதுக்கு? அப்படியே மாட்டுப்பொங்கலா இருந்தாலும் ஏன் கறி கேட்கக்கூடாது? அவ்வளவுதான். 3 கேள்விதான், ஒரே கேள்விதான், ஆனா 3 சப் கொஸ்டின்ஸ். இது கேவலமான டெசிஷன். அதுக்கு வந்து ஊரே காரி துப்பிக்கிட்டு இருக்கு. நானும் கூட துப்ப வேணாம் முடியுமே இல்லையே. அது ஏன் பண்றேன், எதுக்கு பண்றேன்றது சத்தியமா எனக்கு சொல்றாங்க. இல்ல நான் சொல்லட்டுமா? சென்னைக்கு பக்கத்துல திருவள்ளூர். இல்ல அதெல்லாம் கிடையாது. என்னன்னா வந்து ஏடிஎம்கே பீரியட் இருக்குல்ல, போன கடந்த ஆட்சியில வந்து ஒரு இதை கொண்டு வந்தாங்க.
என்னன்னா வந்து திருவள்ளூர் தினம் தமிழ்நாடு பூரா வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து ஒரு நம்ம இப்ப வசிக்கிற பகுதியில வந்து அதிகமா கறிக்கடை கூட நாங்க அன்னைக்கு இது பண்றோம், விசேஷமான நாள் நாங்க பண்றோம் சொல்லி ஒரு இது கொடுத்தாங்க, மனு கொடுத்தாங்க. அதை ஏத்துக்கிட்டு அதை அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு கொடுத்தாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி ஒரு வருஷத்துலயே, அதாவது போன வருஷம் போட்டது இந்த வருஷத்துலயே மாறின மாதிரி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி 8 வருஷம் முன்னாடி டோட்டலா மாறினுச்சு. பாத்தீங்கன்னா திருச்சியிலயுமே அந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப கடந்த 4 வருஷமா அதை 5 வருஷமா கண்டினியூஸா போடுறாங்க. நாங்களே எவ்வளவோ மனு கொடுத்து பார்த்துட்டோம், பேசி பார்த்துட்டோம், கேட்க மாட்டாங்க. முக்கியமா என்ன சொல்றீங்க, மாட்டு பொங்கல் அன்னைக்கு டெல்டா பகுதிகளில் கறி எடுத்து சமைக்கிறது தான் விசேஷம். மற்ற ஊர்கள் எப்படி எனக்கு பழக்கம் தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்ச எப்படி நான் சொல்றேன். டெல்டா பகுதிகளில் முன்னோர்களுக்கு வழிபடுதல் இருக்கும். அதாவது நம்ம வீட்டுல முன்னாடி யாராவது தாத்தா பாட்டி அப்பா அம்மா யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதாவது மாட்டுக்கறியை தவிர்த்து இங்க பண்றது வந்து மாட்டுக்கறியை தவிர்த்து ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன், கருவாடு, முட்டை அப்படின்னு அசைவத்துல என்னென்ன வகை இருக்கும், நண்டு எல்லாத்தையுமே எடுத்து படையல் போட்டு சாமி கும்பிட்டு சொந்த பந்தம் எல்லாத்தையும் சொல்லி அவங்களுக்கு வந்து சேலை அந்த வேஷ்டி சட்டி எல்லாம் எடுத்து சாமி கும்பிட்டு இறந்தவங்க ஞாபகம் சாமி கும்பிடுறதுதான் வழக்கம். இதுதான் இத்தனை வருஷமா இருந்துச்சு. கடந்த 4-5 வருஷமாவே இது ஒரு பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு. நானும் ட்விட்டர்லயும் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் போட்டதுக்கு என்ன திட்டிதான் ஏகப்பட்டது கமெண்ட் போட்டாங்க. இத்தனை வருஷம் நடக்குது உங்களுக்கு தெரியலையா, அப்படி தெரியல இப்படி தெரியல அப்படின்னு திட்டினாங்க. அதனால இந்த வருஷம் அதை கமெண்ட் பண்ணல. நான் ஆக்சுவலா மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்கு இதனால. வருஷம் அந்த கறி எடுக்கிறதுக்கு நம்ம அன்னைக்கு வந்து ஒரு படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. நம்ம கள்ளக்கடத்தல் பண்ற மாதிரி உட்காந்துட்டு விடிய காத்தால சீக்கிரம் போய் வாங்கிட்டு ஓடி ஒழிஞ்சிட்டு மாதிரி அவங்க கதைக்காரன் ஒளிஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு நண்பர்களேன்னு சொல்லி ஜிபி முடிச்சு சொல்ற மாதிரிதான் ரொம்ப சங்கடமா இருக்கு நண்பர்களே. யாராவது ஒருத்தவங்க யாராவது பெருசா நான் இந்த வருஷம் போஸ்ட் பண்ணல, போன வருஷம் இந்த வருஷம் 2 வருஷம் முன்னாடி போஸ்ட் போட்டேன். இது என்ன ரூல், மனசை என்னை கறி சாப்பிடணும் யார் முடிவு பண்றது? இதை வந்து அது முக்கியமா ஒரு பண்டிகை நாள்ல விசேஷ நாட்கள்ல இது சாமி கும்பிடுவாங்க, கறி எடுப்பாங்க, தெரிஞ்ச கறி நாள்ல போய் இப்படி ஒரு ரூல்ஸை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இந்த வருஷத்து அது வருஷம் அபிஷேக வேற சொல்லிடுறாங்க. இதை யாராவது நம்ம கேட்டோம் அப்படின்னா சில இந்த கட்சி சார்ந்த நபர்கள் இல்ல அப்படின்னா அது குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் தான் போட்டுருக்காங்க, உங்க ஊர்ல கிடைக்கும் உங்களுக்கு தெரியாது அப்படி தெரியாது நம்மளோட சண்டைக்கு வந்துடுறாங்க. அதனால கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா ஆயிருது, நோட்டிபிகேஷன் பார்க்க முடியலங்கிறக்கா இந்த வருஷம் போஸ்ட் பண்ணல நான். ஆனா தொந்தரவாக தான் இருக்கு. ரொம்ப அதாவது கேவலமான ஒரு விஷயம். அது கேவலமான அந்த ஆட்சியாளர்கள் வந்து இந்த மத்த எவ்வளவோ இதை பண்றாங்க, சரி பண்றாங்க. ஆனா இந்த ஆட்சியாளர்கள் வந்து இது திருத்த மாட்டாங்க. ஏன் சட்டம் போடணும், ஏன் சட்டம் போடணும், யார் என்னைக்கு கறி சாப்பிட போறாங்க, ஏன் சட்டம் போடணும், இவங்க ஏன் அதை பண்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு நான் கறி எடுக்கிறது படாத பாட்டு எனக்கு தான் தொந்தரவா இருக்கு. இப்பயும் போய் கறி கடை விசாரிச்சு வந்துட்டு கிடையாதுப்பா, ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை கறி வாங்க கிடைக்காதுப்பான்னு சொல்லிட்டாரு அவரு. ஆக்சுவலி இன்னொரு கேள்வி நான் அதே மாதிரி இந்த மாவீரர் ஜெயந்தி அன்னைக்கு எடுக்க மாட்டாங்க, அதுவும் அன்னைக்கு தடை பண்ணுவாங்க பாத்தீங்களா? அது கூட நான் கறி சாப்பிடாம அடுத்த நாள் சாப்பிட்டு போயிருவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. இது என்னன்னா பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு சாமி கும்பிடுறதுங்கிறது காலகாலமா பண்ணிட்டு இருக்க பழக்கம். ஓகே பிரகாஷ், நான் உங்க சைடு இல்ல அதை தாண்டி எனக்கு மனசு புண்படுது அப்படின்னா மனசு புண்படுதா திங்காத இதுக்கு நீ உனக்கு மனசு புண்படுதுன்றதுக்கா எங்க ஏரியால யாருமே விற்க கூடாது அப்படின்னா இது என்ன? இது இப்போ நீங்க இப்போ அட்லீஸ்ட் இப்போ எனக்கு இந்த டாஸ்மாக் பேன்லயும் பெரிய உடன்பாடெல்லாம் கிடையாது. ஆனா அட்லீஸ்ட் அதுலயாச்சும் காலையிலேயே எந்திரிச்சு இந்த மாதிரி குடிக்க போறாங்க, ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க, அதுலயாச்சும் குறைந்தபட்சம் ஒரு அக்கறை இருக்கு அதுல மக்கள் மேல. ஆனா இதுல என்ன அக்கறை அளவு இருக்குன்னு தெரியல எனக்கு. எனக்கு ஒரு மாடு இருக்கும், எனக்கு மனம் சரியா இருக்காது, எனக்கு எல்லாம் இதுவா இருக்காது. அதனால நீங்க வந்து பூரா அவங்க கறிக்கடை வந்து கறி யாருமே சாப்பிடக்கூடாது அன்னைக்கே அப்படின்னா நான் நாளைக்கு சொல்றேன் எனக்கு வந்து மனசு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த இந்தியன் டூ ஓடிச்சுனா இல்லாட்டி கேம் சேஞ்சர் ஓடிச்சுனா யாருமே வந்து சங்கர் படத்தை தேட்டர்ல ஓட்டக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். இல்ல இந்த மாதிரி இல்ல படம் ஓட்டக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க அடுத்து? அப்ப படத்தை ஓட்ட மாட்டீங்க. அப்ப இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து என்னுடைய மனசு புண்படும் அப்படிங்கறக்காக ஒரு விஷயத்த பண்ணாதீங்கன்னா அது கேட்கும் போதே எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு. இதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஏன் செவிசாய்க்கணும்ன்றது எனக்கு சீரியஸா எனக்கு அந்த ஒரு பேட்டர்ன் வந்து சுத்தமா பிடிக்கல. இல்ல ப்ரோ, எனக்கு என்ன டவுட்னா மெஜாரிட்டியா இந்த முடிவை யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. எதை பேஸ் பண்ணி இத இவங்க ஒரு முடிவா எடுக்கிறாங்கன்றதுதான் தெரியல. இது எல்லாரும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது சின்ன ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளுங்க இல்ல தனிப்பட்ட ஒரு குரூப் இது வந்து என்னன்னா முடிவு எடுக்கிறதுக்கு இத்தனை பேர் எதுக்கு வந்தாங்கன்னா சஃபர் ஆகணும். அவர் சொல்ற மாதிரி எங்க வீட்டுல மாட்டு பொங்கல் வந்து மீன், மட்டனு, சிக்கன் 3மே எடுத்து சமைப்பாங்க. அது சமைக்க முடியாது அப்போ நிஜமாவே. சரி ஓகே, நீங்க சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து நீங்க எல்லாம் சொல்றது வந்து மாட்டு பொங்கலை நீங்க தான் கறி எடுப்பாங்கன்னு சொல்லி, பட் ஆனா நான் வந்தது எப்படின்றது நான் வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். எங்க ஊர்ல வந்து பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்க மாட்டாங்க. நான் வில்லேஜ்ல சொல்றேன், நாமக்கல்ல வில்லேஜ்ல நான் இருந்த வில்லேஜ்ல சொல்றேன். பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் டே அதாவது மாட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைப்பாங்க.
அதுவும் வந்துட்டு அன்னைக்கு வந்து கறி சமைக்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பொங்கல் சோறு, சாம்பார் இது மட்டும்தான். சாமி கும்பிட்டுட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துருவாங்க. அவ்வளோதான். மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் அன்னைக்கு தான் கரெக்டா வந்து கறி நாள். அன்னைக்கு தான் வந்து கறி எடுப்பாங்க. இது நான் இருக்கிற நான் வளர்ந்த விதம், நான் பார்த்த விதத்தை வச்சு நான் சொல்றது. மேபி நிறைய இடத்துல பிளேசஸ்ல டிஃபர் ஆகலாம். கரெக்ட். மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் கறி நாள். அதுதான் அந்த மாதிரி தான் மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஈவினிங் தான் வந்து பொங்கலும் வைப்பாங்க. மோஸ்ட் லைக்லி எங்க சைடு சொல்றது. ஸோ ஆனா நீங்க சொல்றது இப்போ கேட்கறப்ப எனக்கு வந்து புதுசா இருக்கு இந்த விஷயம். ஏன்னா எனக்கு தெரியும் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைப்பாங்க, அது சிட்டிஸ்ல எல்லா இடத்துலயும் வைப்பாங்க, அது தெரியும். பட் ஆனா மாட்டு பொங்கல் அன்னைக்கு கறி எடுப்பாங்கன்னு சொல்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் சீரியஸா. பட் நான் அது வந்து தப்பு சொல்ல மாட்டேன். ஐ மீன் அப்படிதான் வந்து அன்னைக்கு தான் சாப்பிடணும், இன்னைக்கு தான் சாப்பிடணும் அப்படிலாம் எனக்கு வந்து இது கிடையாது. பட் அது எனக்கு புதுசா இருந்துச்சுன்றதான் மீன் பண்ணேன். நான் அதனால தான் இது இப்ப யாரு அஃபெக்ட் பண்ணுதான் ப்ரோ, தோழர் ப்ரோ? இந்த கறி எடுத்து சாப்பிடுறது இவனுக்கு தனிப்பட்ட விருப்பத்துல அவங்க எடுத்து சாப்பிடுறது யார் அஃபெக்ட் பண்ணுதான்? அதான் இவரு பிரகாஷ் சொன்னாரு, யாரோ எங்களுக்கு வந்து மனது வந்து என்ன என்ன பிரகாஷ் உணர்வுகளை மன உணர்வுகளை வந்து என்ன இதை புண்படுத்தா, மனசை புண்படுத்தா, என்ன காரணம் சொல்லி கேட்டிருக்காங்க தடை. பிரகாஷ்னா நாளைக்கு மனசு புண்படுது, ரம்ஜான் அன்னைக்கு யாரும் பிரியாணி சாப்பிடலாம், அன்னைக்கு வந்து எல்லாரும் சாப்பிடாம அவங்க உணர்வு புண்படுதான். உணர்வுகள். சரி ஓகே. எனக்கு என்ன முதல் முறையா அனுமதி கொடுத்தப்ப இதெல்லாம் நமக்கு எங்க பாதிப்பு வரப்போ, நம்ம ஏரியால எப்படி வந்து தடை போடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். நான் சீரியஸாவே ஏதோ ஒரு பகுதியில் எங்கேயோ ஒரு மூலையில கொடுத்தாங்க அதுக்கு தடை. அப்புறம் யோசிச்சு போல சுத்தி முத்தி 4-5 வருஷமா பண்ணுது. சரி ஓகே, அவ்வளவுதான். நான் இதைத்தான் எப்பவுமே சொல்லுவேன், எந்த மூலையில் நடந்தாலும் அதை எதிர்த்துருங்க. ஏன்னா கன்ஃபார்மா பக்கத்து தெருவுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா உறுதியா நம்ம தெருவுக்கு அது நம்ம வீட்டுக்கு அது வந்தேதான் தீரும். நான் அதான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். பிரகாசனா பைரேட்டட் ஃப்ரெண்ட் பத்தி பேசுங்க. ஒரு போஸ்ட் இல்ல என்னன்னா கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு முதல் நாளே ஹிந்தி வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஹெச்டி மாதிரி ஒரு வெர்ஷன் வந்துருச்சு. அது எப்படின்னா படம் தமிழ்நாட்டு ஷோவே வரல, 9 மணிக்கு ஷோ வரல, ஃபாரின்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருச்சு. நார்த் பெல்ட்ல வந்து காலைல சீக்கிரம் ஷோ போட்டுருந்தாங்க போல இருக்கு. அதனால 9:30 மணிக்கு நம்ம ஊர்ல படம் இங்க ஓடிக்கிட்டு இருக்கும் போதே ஃபுல் ஹெச்டி வந்துருச்சு போல இருக்கு. அது பெரிய தொல்லையா மாதிரி நம்ம அதாவது என்னன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 40 நாள் கழிச்சு வந்துட்டு இருந்துச்சு, அப்புறம் 30 நாள்ல வந்துட்டு இருந்துச்சு, அப்புறம் 28 நாள் சொன்னாங்க, அப்புறம் 14 நாள் வந்துச்சு, அப்புறம் 10 நாள் வந்துச்சு, புதுகும்புல 7 நாள் என்னமோ வந்துச்சு, 7 நாள் 6 நாள் 5 நாள் மாறுச்சு, அப்புறம் கடைசியா ஒரு படம் வந்து 3 நாள் என்னமோ வந்துச்சு. இது பாத்தீங்கன்னா ரிலீஸ் அன்னைக்கு காலைல 9 மணிக்கு ரிலீஸே ஆகல, நமக்கு அப்பதான் ஷோவே ஆரம்பிக்குது. அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா ஹெச்டி வந்துருச்சு. அது எவ்வளவு பெரிய ஆபத்து சினிமா ஃபீல்டுக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். இப்போ வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எந்த ப்ரொடக்ஷன் நடவடிக்கை எடுக்கல. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன பண்றாங்க, ட்விட்டர்ல அதாவது யார் அப்லோட் பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்களை கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் அது. அதனால என்ன பண்ணாங்க, அந்த ட்விட்டர்ல த்ரெட் போட்டு எனக்கு வந்து இங்க வந்து யாரெல்லாம் எனக்கு வந்து லைக் பண்றீங்களோ அவங்க நான் டிஎம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டாங்க பாத்தீங்களா அவங்க. அப்புறம் டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றவங்க. அப்புறம் பயோல டெலிகிராம் லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னவங்க. இப்படி தொடர்ச்சியா ஒரு 47 ஹேண்டில், அந்த 47 ட்விட்டர் ஹேண்டில்ஸை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் அபிஷியல் ப்ரூஃபோட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா என்னன்னா இந்த ரசிகை வெறியில போடுவாங்கல்ல, இப்போ உதாரணமா இது யார் நம்ம பேர் சொல்லிடுவோம், அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப ராம் சரண் தேஜாக்கு ஆப்போசிட்ல உள்ள நடிகர்கள் வந்து ஒருத்தர் வந்து ஜூனியர் என்டிஆர் ஃபேன்னா அவர் போடுறாருன்னா அவரோட பேஜ் அந்த இதையும் எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதை எடுத்து ஹெச்டி பிரிண்ட் லீக்டு கேம் சேஞ்சர் ஃபார் லிங்க்ஸ் இந்த பேஜ் போங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே டெலிகிராம் லிங்க்ல போடுறவங்க, ட்விட்டர்ல போடுறவங்க, ட்விட்டர்ல பயமா போட்டு டெலிகிராம் வாங்க சொல்லி ஒரு ட்விட்டர்ல மட்டும் உள்ள ஒரு 47 ஐடிஸை எஸ்எஸோட சொல்லி எடுத்து போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சைபர் கிரைம்ல. கிட்டத்தட்ட இப்ப இவங்கள ஒரு 47 பேர்ல ஒரு லோக்கல்ல ஒரு 25 பேர் 30 பேர் அரெஸ்ட் பண்ணா கூட, ஜஸ்ட் அரெஸ்ட் சொல்லி போனா கூட போதும். இது மாதிரி வந்து ஷேர் பண்றவங்க ஏச்சும் குறையும். உடனடியா அந்த பெட்டியை தூக்கி போட்டு முன்னாடி போடுறது, அப்புறம் பாக்ஸ் வந்துருச்சு, பிரிண்ட் வந்துச்சு, லிங்க் வந்துச்சு சொல்லி ஷேர் பண்றது, இது மாதிரி ஷேர் பண்றதாச்சும் குறையும். இது தடுக்க முடியுமா இல்லைன்னு தெரியல, பட் என்னன்னா அது பரவுறது குறையும். அதெல்லாச்சும் அதாவது கிட்டத்தட்ட இந்த மலையை கிள்ள முடியலாம் பரவாயில்ல, துரும்பியாச்சும் கிள்ளி போடுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அது துரும்பியாச்சும் இந்த தயாரிப்பாளர் முடிவு பண்ணியிருக்காரு. அந்த வகையில ஒரு சந்தோஷமான செய்தி தான் இது. அவ்வளவுதான். மார்க்குக்கும் இந்த மாதிரி ஷேர் பண்ண லிங்க் ஷேர் பண்ண ஆக்சுவலி ரொம்ப நல்ல முடிவு. ஏன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா இது ஒரு பிசினஸா பண்றாங்க. ட்விட்டர்ல ஷேர் பண்றதால அவங்க என்ன லாபம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். 2 லாபம். ஒண்ணு வந்து ட்விட்டர்ல ஷேர் பண்ணி அவங்க பேஜுக்கு ரீச் கிடைக்கிறது ஒண்ணு. அடுத்து என்ன பண்ணா ட்விட்டர்ல வந்து அவங்க ட்விட்டர்ல வந்து ஒரு பயோல வந்து இந்த டெலிகிராம் பேஜோட லிங்க் ஷேர் பண்ணிடுறாங்க.
அந்த டெலிகிராம் அந்த இதுல உள்ள போனோம்னாலே நம்ம உள்ள போய் ஃபாலோயரா இருந்தா மட்டும் தான் டெலிகிராம் பார்க்க முடியுங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாங்க. நம்ம ஒரு பேஜுக்கு போறோம், உள்ள போறோம், நம்ம ஃபாலோயர் ஆயிரம்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பேஜ் நம்ம திருப்பி அன்ஃபாலோ பண்ண மாட்டோம், ட்விட்டர்ல மட்டும், அதாவது சாரி டெலிகிராம்ல மட்டும். அடுத்து நம்ம மறந்துடுவோம், அவ்வளவுதான். ஆனா என்னன்னா அந்த பேஜுக்கான ஃபாலோயிங் லிஸ்ட் இருக்குல்ல, அப்படி பயங்கரமா ஏறிடும். ஒரு குறிப்பிட்ட ஃபாலோயிங் வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபாலோயர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பேஜை வித்துடுறாங்க. வித்துட்டு அடுத்த பேஜுக்கு வந்து இந்த ட்விட்டர் த்ரெட் மூலமா தான் இது மாதிரி நிறைய, இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 18+ டாபிக் நிறைய த்ரெட் போடுவாங்க. இந்த பேஜஸ்லோட நோக்கமே என்னன்னா, அவங்களுக்கு வந்து 18+ பேஜை வந்து வளர்க்கறது, அந்த பேஜை வந்து பரப்புறதுங்கிறது நோக்கம் கிடையாது. அவங்களுக்கு வந்து டெலிகிராம் பேஜஸ்க்கான ஃபாலோவர்ஸ் சேர்த்துறது வேலை, பார்த்து வித்துறது தான் வேலை. அது பேஜஸ் வைக்கிறது மிகப்பெரிய பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க வந்து படங்கள்ல பாக்குற மாதிரி ஒரு ஸ்கேம் மாதிரி நடக்குன்னு வச்சுக்கலாம் இது. பட் நம்ம ஸ்கேம்னு தெரியாம ஏமாறும், நம்ம அதுல ஒரு பங்கு இருக்குன்னு தெரியாம ஏமாறுவோம். அது பல வகையான பேஜஸா மாறும். அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஒரு மிகப்பெரிய பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து இந்த ட்விட்டர் த்ரெட் மூலமா ஆரம்பிக்கிறது. லிங்க் ஷேர் பண்றது, புள்ளி வைங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன்னு சொல்லி இந்த பலான வீடியோஸ் அனுப்புறேன்னு சொல்றது, இது எல்லாமே காரணம் இந்த இதான், இதுல தான் வரும், இதுதான் மூலம், இதுல தான் ஆரம்பிக்கும். அதுக்கு இன்னைக்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க, சந்தோஷம். இது மாதிரி ஒரு பல பேஜ், ஒரு 10 பேஜ் லாக் பண்ணா சந்தோஷம். நல்ல வேலை பரணி எல்லாம் வந்து என்னன்னா ஒரிஜினல் பிரிண்ட் அபிஷியலா வர்றதுதான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவரு கேட்பாங்க, ஒண்ணு ரிலீஸ் பண்ணி விடுங்க சார், பண்ணலைங்க, அவர் நண்பர்களுக்காக பண்றாரு, நீங்க தான் இப்ப பரவிட்டு இருக்கீங்க அதை. இந்த ஸ்பேஸ்ல அவரா எனக்காச்சும் ஒரு நாள் நான் இது போடுறேன் அது போறேன்னு சொல்லியிருக்கிறாரா? நீங்க தான் அதை நோண்டுறீங்க அவர்கிட்ட போட்டுட்டு, அவரை வந்து நீங்க தான் பண்ற ஸ்பேஸ் நடக்கும் போது சும்மா பரணி ப்ரோ வச்சு ஒரு சின்ன கேம் விளையாடுவோம், அது உண்மை. சும்மா அவரை ஓகே, அது பிரச்சனை ஆக்சுவலி வந்து இல்ல நான் வந்து சும்மாதான் ப்ரோ சொன்னேன். இல்ல சில் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்பயுமே வந்து பைரசிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஸோ அது எதுலயுமே இல்லை. இப்போ சில பிரிண்ட்ஸ் வந்து லீக் ஆகுது, ஹெச்டி லீக் ஆகுது. பட் ஆனா வந்துட்டு அதுலயும் வந்து இந்த கேம்பிளிங் ப்ரொமோஷன் பண்றதுனால அதுவுமே பெருசா வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறது ஒன்னாவது. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் விட்டு நானும் மட்டும் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கோம், அன்அபிஷியல் ரூல்ஸ். ஏன்னா சில நடிகர்கள் இருக்கிறாங்க, அந்த நடிகர்களுக்கு பிஆர் ஒர்க் நாங்க வந்து போஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்பாங்க, அவங்க கேட்டதுக்கு ஒண்ணே சொல்லுவோம், அவங்க வந்து இந்த ஆன்லைன் ரம்மியை வந்து ப்ரொமோட் பண்றாங்க, அவங்கள நாங்க ப்ரொமோட் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவோம். 2 பேரும் நிறைய விஷயம் பண்ணிருக்கோம். அது மாதிரி எனக்கு அதுலயே எனக்கு உடன்பாடு கிடையாது. அவங்க ஆன்லைன் ரம்மியை வந்து இது பண்றாங்க, நம்ம அதையே நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணுவோம். நம்ம பர்சனல் பிஆர் பண்றது படங்களுக்கு பொதுவாக அவங்க நடிச்ச படங்கள் நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா ஹீரோ ஹீரோயின் வேற ஆள் இருப்பாங்க. பட் அந்த மாதிரி பர்சனல் பிஆர்னு ஒண்ணு இருக்கு, அது நாங்க சுத்தமா பக்கத்துல போக மாட்டோம். அந்த வகையில பாருங்க ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி அவர் வந்து அபிஷியலா வர பிரிண்ட் மட்டும் அது நண்பர்களுக்காக அனுப்புறதா, அது அவர் வெளியே ஆளுக்கு யாருக்கும் அனுப்ப போறது கிடையாது. சரி, அப்புறம் இப்போ வந்து அந்த ஏகேவோட இன்டர்வியூ ஃபுல் இன்டர்வியூ வந்துருச்சு. அதுல ஒரே விஷயம், ஆமா சரி ரைட், அதுல ஏகேவோட ஃபுல் இன்டர்வியூ வந்திருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அதுல வந்து ஒரே ஒரு பார்ட் மட்டும் இப்ப கேட்டேன். ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீம் ஒன்று வந்திருக்கும், அந்த மீம் வந்து கிட்டத்தட்ட ரீக்ரியேட் பண்ணிருக்கிறாரு. அந்த மீம் எப்படி இருக்குன்னா, அஜித் வாழ்க விஜய் வாழ்கைன்னு சொல்றீங்க, நீங்க எப்ப வாழ போறீங்கிற மாதிரி இருக்கும். அதை இன்னைக்கு அவர் வாயிலே சொல்லியிருக்கிறாரு. அஜித் வாழ்க விஜய் வாழ்கைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க எப்ப வாழ போறீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஃபேமிலியை பாருங்க, கஷ்டப்படுங்க, படம் பிடிச்சா மட்டும் பாருங்கிறத அந்த இது பார்த்தேன். அது எனக்கு அந்த சென்டென்ஸ் மட்டும் எனக்கு ரொம்ப பரவாயில்ல, ஒரு பெரிய நடிகர் அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்குங்கிறப்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபுல் இன்டர்வியூ நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அது காப்பிரைட் வருமானு தெரியல, பட் பாத்துக்கலாம். இதுக்கு வராது பாருங்க, இதுக்கு வராது. நம்ம படங்களுக்கு ஏற்ற மாதிரி வரும், இதுக்கு வராதுன்னா நான் அதனாலதான் நான் கேட்டுதான் போட்டேன். அப்போ ஓகே. பிரகாஷ் ப்ரோ அந்த அந்த டிக்கெட் செக் பண்ணேன் ட்ரெய்லருக்கு. இதுல ரெண்டுலயுமே டிக்கெட் வந்து 55 ரூபா, இதுல 55 வருது, டிக்கெட் நியூல 50 ரூபா வருது. நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு யூடியூப்ல வருது, நம்ம அங்கதான் பார்க்க போறோம். விட்டுருவோம், அவ்வளவுதான். நமக்கு தியேட்டர் நான் கூட நான் இலேசி மாசம் திருச்சியில போட்டுறாங்கன்னு பார்த்தோன்னே ஆஹா 6 மணிக்கு போயிடலாமான்னு யோசிச்சேன். அப்புறமேட்டு இந்த டிக்கெட் புக்கிங் சார்ஜஸ் அது இதுன்னு போட்டு நீங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தோன்னே ஆனா என்னன்னா 10 தடவை போடுறாங்களாம் ஒரு டீச்சரை, 10 தடவை. ஆமா சொல்லிருக்காங்க. அதனாலதான் ப்ரோ இதுலயும் ஷேர் பண்ணுவாங்களா? இந்த அமௌண்ட் ப்ரொடக்ஷன் போகுமா? ப்ரொடக்ஷன் இல்ல, தியேட்டருக்கு போகும். இதெல்லாம் பிரகாசனா அந்த பைரேட்டட் வெர்ஷன் பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதுமே முன்னாலாம் பாத்தீங்கன்னா, நான் காலேஜ் டைம் படிக்கும் போதெல்லாம்
இந்த மாதிரி பைரேட்டட் வெர்ஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. டே தியேட்டர்ல போய் பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச படத்தெல்லாம் அந்த மாதிரி சொல்லுவேன். அப்போ தியேட்டர் பிரிண்ட் பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இறைச்சல் அங்கங்க நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். மோஸ்ட்லி அந்த சில இந்த மூவி எல்லாம் தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மூவிஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ண மாட்டாங்க, ஷேர் பண்ணதையும் விரும்ப மாட்டாங்க, டைரக்டா போய் பார்த்திருப்பாங்க. ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ல என்ன ஆகுதுன்னா, அந்த கிளியர் இமேஜ் வரும்போது இது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். இதை வந்து எந்த ஒரு நடிகரோட ஃபேன்ஸுமே இது பண்ணக்கூடாது, ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் காலேஜ் டைம் படிக்கும் போது தலைவா படம் வந்தப்ப ஒரு ஸ்டேட்ல மட்டும் ரிலீஸ் ஆயிட்டு இன்னொரு ஸ்டேட்ல ரிலீஸ் ஆகும்போது அது ரொம்பவே பெரிய இஷ்யூ ஆச்சு. எல்லாரும் அங்க போய் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொபைல்ல அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. இதே மாதிரிதான் வீரம் ஜில்லா வரும்போது வீரத்துக்கு வந்து நல்ல ரொம்ப தெளிவான பிரிண்டே விட்டுருந்தாங்க. நான் அடுத்த நாள் அந்த முன்னாடி போறப்ப சொல்லிருந்தாங்க, டே பிரிண்ட் வரமாட்டா டே அப்படின்னு கிளியர் பண்றா அப்படின்னாங்க. இல்ல நான் வந்து சில படமா தியேட்டர்ல போய் பார்க்கணுமா அங்கதான் பார்ப்பேன்ட்டு இந்த மாதிரி அது அவங்க ஹீரோக்கு வரும்போது தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அது யாருமே ப்ரொமோட்டே பண்ணாதீங்க. அது ஒரு விஷயம் ஒண்ணு உண்டு. ட்விட்டரு சரி, சோசியல் மீடியா சரி, எல்லா வகையிலுமே வந்து எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட உதாரணமா அஜித் திட்டினா இந்த தரப்பு சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த தரப்பு விஜய் திட்டினா விஜய் சைடு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேன்ஸ் அப்படி படித்துதான் நிறைய ட்ராக்கர்ஸே வளர்த்துட்டு இருக்காங்க. அப்படி திட்ட நிறைய யூடியூப் சேனல்ஸ் வளர்ந்துருக்கு. அப்படி திட்ட ப்ளூ சட்டம் மாதிரி வளர்ந்துருக்காரு. அப்படி திட்ட நிறைய பேர் வளர்ந்து நெகட்டிவ் சேல்ஸ் பாசிட்டிவ் சொல்ற மாதிரி தான் பயங்கரமா சேல் ஆகுறது நெகட்டிவ் தான். அதனால எல்லாருமே வந்து பண்றது. எல்லாரும் பாருங்களேன், ஒரே என்னைக்காச்சும் ஒரு நாளும் நம்ம நடிகர் படம் நல்லா ஓடணும்னு நினைக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயமே நம்ம நடிகர் படம் நல்லா ஓடணுங்கிறத தாண்டி அவன் படம் நம்ம நடிகர் படத்தை ரெக்கார்டு படைக்கப்படாதா அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. அவன் படம் ஓடக்கூடாது, இவன் படம் ஓடக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. இதுக்கு என்ன பாசிபிள்? அதுதான் இங்க பாதிப்பு. இப்போ கேம் சேஞ்சர் படம் வந்து ஹெச்டி பட்டு ஜூனியர் டேரக்டர் இதுக்கு அவ்வளவு ஆர்வமா செயற்படுறான்னு தெரியல. இத்தனைக்கு அவங்க ரெண்டு சேர்ந்து போன படம் நடிச்சாங்க ட்ரிபிளார். அதுல அவங்களுக்கு பஞ்சாயத்து, நீ ஹீரோவா நான் ஹீரோவா? இப்ப இங்க ஃபேன்ஸ் என்ன சொல்றேன், தான் ஹீரோ, நீ சைட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறாங்க. அவன் ஹீரோ என்ன சொல்றாங்க, நாங்க தான் ஹீரோ, நான் தானே உன்னை காப்பாத்தலங்கிற மாதிரி இருக்காங்க. நீ ராமர் வேஷம் யார் கொடுத்தா கட்ட கடைசியில? நாங்க தானே ராமர் வேஷம் போட்டோம், அப்ப நாங்க தானே ஹீரோ. இப்போ மீன்ல பார்த்தேன் என்ன சொல்றாங்கன்னா, அப்போ திரிபலார ராம் சரண் தான் ஹீரோன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவரோட அடுத்த படம் தான் ஃபிளாப் ஆயிடுச்சு. இல்ல அது ஒண்ணு சொல்லிடுறேன். தேவரா ஒரு சுமார் படம் தான். ஆனா தேவரா தெலுங்கு நல்லா கலெக்ஷன் ஆயிருச்சு, கொஞ்சம் கலெக்ட் பண்ணிருக்காது. ஆனா கண்டென்ட் வைஸ் அது வந்து முரட்டு அடிப்படம். ஆனா என்னன்னா வந்து இவங்க இப்படி சொல்லிட்டு அதை பாருங்க, அது சொல்றது யார்? ராம் சரண் ஃபேன்ஸ். எங்க படம் ஃபிளாப் ஆயிருச்சு, அப்ப ராஜமௌலி கருத்து எங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கு, அப்ப நாங்க தானே ஹீரோ. டேய் உங்க படம் தோத்து போச்சு, அது நீங்களே அது எங்களுக்கு தேவையில்ல, போன படத்தை நாங்க ஹீரோ. அந்த டாபிக் கொண்டு என்ன டே அதடா இப்படி இல்லடா இருக்கணும் ஃபேன் பாய் மொமெண்ட், இப்படி இல்லைன்னா இருக்கணும் ஃபேன் சென்டர். இதுல முதற்கொண்டு ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்குன்னா அதைத்தான் சொல்றேன். என்னென்னமோ போகுது இதுல. பரவாயில்ல. இப்ப எனக்கு இன்னொன்று இருக்கு. எனக்கு வந்து எல்லாமே ராஜமௌலி கருத்து நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா பட் சங்கர் கருத்தை யாருமே சொல்றது இல்ல. சங்கர் கூட படம் பண்ணாலும் அடுத்தடுத்த படம் ஃபிளாப் ஆகும். இப்ப ராம் சரணுக்கு வந்து அதுமே 2 ஆப் இருக்கு. போன வாட்டி இவர் கூட படம் பண்ணி ஒரு ஃபிளாப் வாங்கிட்டாரு, ராஜமௌலி கூட பண்ணி. சங்கர் கூட பண்ணி என்ன ஆக போறான்னு தெரியல. ஏன்னா வந்து நீங்க நல்லா பார்த்தா தெரியும், எந்திரனுக்கு அப்புறம் குசேலன் வந்துச்சு நினைக்கிறேன். சிவாஜிக்கு அப்புறம் குசேலன் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எந்திரனுக்கு அப்புறம் என்ன வந்துச்சு, ரஜினிக்கு 2 படம் வந்து இதுமாதிரி வந்துச்சு. பேக் டு பேக். ஐக்கு அப்புறம் லிங்கா வந்துச்சு. ரைட்டு. எந்திரனுக்கு அப்புறம் லிங்கா வந்துச்சு. ஐக்கு அப்புறம் விக்ரம்க்கு வந்ததெல்லாம் முரட்டடி நினைக்கிறேன், ஏதோ ஒரு படம். ஆமா ப்ரோ, ஸ்கெட்சோ நினைக்கிறேன். அப்படி பாத்தீங்கன்னா இப்ப வந்து கேம் சேஞ்சருக்கு அப்புறம் இவர் என்ன ஆக போறாருன்னு தெரியல. ஏற்கனவே அவருக்காச்சும் ஒரு கருத்துல முடிஞ்சு போச்சுட்டு, யாருக்கு ஜூனியர் என்டிஆருக்கு, இவருக்கு டபுள் கருத்து இருக்கு. ஆனா அது விஜய்க்கு அப்ளை ஆகல. பாபா மந்திரத்தை மாத்துற மாதிரி அது ரீமேக் படமா போயிருச்சு. அதனால அடுத்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. ஆப்போசிட் சர்க்கஸ் துப்பாக்கி பின்னாடி சுடுங்கிற மாதிரி நண்பன் ரீமேக்கிங்கால துப்பாக்கி மெகா பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. ஒரிஜினல் கதை இல்ல. சரி, இதுக்கு சொல்லுங்க. அப்ப கமல் சார் சொல்லுங்க. அவர் இந்தியன் 2.0 அப்புறம் வந்து வர வேண்டியது என்னன்னா, 2.0 முன்னாடி வர வேண்டியது என்னன்னா, இது வர வேண்டியது பேர் என்ன, காலாவே நம்ம வர வேண்டியது. நம்ம ஒரு குழப்பம் இல்ல, ஒரு படம் முன்னாடி வந்து சீக்கிரம் 2.0 முன்னாடி காலா வரும். காலாக்கு அப்புறம் 2.0 வர வேண்டிய தேட்டர்ல வந்து தர்பார் தான் வர வேண்டியது. இப்படி மாறி கொஞ்சம் குழப்பிருச்சு இது. ஆமா, பேட்டை வந்துருச்சு. அதுல அடி தப்பிச்சிருச்சு ஏதோ ஒரு குழப்பத்துல. ராம் சரணோட அடுத்த படமும் விஜய் பாபு நல்ல டேரக்டர். அவர் தான் சொல்றாங்க. சுகுமார் தான் கதை வேற. அதுல
ப்ரோ கேம் அவர் சுத்தமா ரசிகர் தான். பார்த்தேன். அந்த பாட்டு வந்துச்சு ப்ரோ, அந்த இன்ஃப்ராரெட் கேமரால தானே அது, அந்த ஹைரானா பாட்டு தானே. வந்துருச்சா ஹைரானாவா வந்துருச்சா அது இன்னைக்கு வந்தது தியேட்டர்ல. எப்படி இருக்கு ஓகே பாட்டு ஓகே. எந்த வித நான் பயனும் பார்க்கல ராம் இனிமே சரண் இல்லாம டிஸ்மிஸ் அந்த பண்றாருல, மாதிரிதான் இருக்கும். எந்த பிளேஸ்மெண்ட்ல வந்துச்சு? எந்த எந்த ராம் சரண் டிஸ்மிஸ் கல்யாணம் வேற எல்லாம் பண்ணிடலாம் இந்த டைம்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, கேரா சொல்லுங்கள. ஆமா. அப்ப அதுக்கு அடுத்தது அந்த சாங் தான் வந்தது. நம்ம ஸ்டாலின் சொல்லுவார்ல எந்த வித பயனும் இல்லைன்னா அந்த மீன் கூட வரும் எனக்கு தெரிஞ்ச இல்ல எந்த சீன்ல சொல்றீங்க கரெக்டா சொல்லுங்க. கல்யாண வேலையெல்லாம் பண்ணி ப்ரோ ராம் சரண் டிஸ்மிஸ் பண்றாருல இப்போ இவரு ஆமா அதுக்கப்புறம் அந்த பண்ணோடனே பச்சை- அந்த கேரா பச்சை மீட் பச்சை பண்ணுவாரு. scene நடக்குது அதுவா? ஆஹா ஆஹா. அப்ப அப்ப வேற அப்ப இந்த பாட்டுல. பக்கம் கரிகண்டி பாட்டு வந்துருச்சா? ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்றேன் நானு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ராம் சரண் டிஸ்மிஸ் பண்றாங்கல்ல, டிஸ்மிஸ் பண்ணிட்டு கல்யாண வேலையெல்லாம் நம்ம இந்த டைம்ல பாக்கலாம் அப்படின்னு கேரா ஆமா சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்துச்சா கொடுமை? ஏற்கனவே அந்த இடம் ஏற்கனவே ரொம்ப ஆமா டிராப்பா. ஆமா. இது வேறயா? சரி பாட்டு எப்படி இருந்துச்சு அதே சொல்லுங்க. ஆனா ஒண்ணு விஷுவலாலாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. பிளாக் அண்ட் ஒயிட்ல எல்லாம் வந்தது நடுநடுல, நத்திங்கே புரியல. இல்ல அது லிரிக்கல் வீடியோல பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்துச்சு, அது எதுக்குன்னு தெரியல. 17 ஸ்கிரீன்லயே அப்படிதான் வந்து. ஒண்ணும் இல்லைன்றீங்க. நமக்கு விஷயம் தெரியல என்ன தெரியல, ஒண்ணும் பெருசாலாம் தெரியல, ஒண்ணுமே இல்ல. தமன் தான் ப்ரோ இப்படி சொதப்பி வச்சிருக்காரு, சுத்தமா மியூசிக்கே நல்லா இல்ல. எஸ்ஜே ராக் போட்டதெல்லாம் ஏதோ எமோஷனல் பிஜிஎம் மாதிரி இருந்தது. ஆமா பிரகாஷ் ப்ரோ, நான் செக் பண்ணதுனால சொல்றேன். இப்ப தெலுங்குல வந்துச்சுல 3 படம், இந்த 3 படத்துக்குமே மியூசிக் டைரக்டர் வந்து என்னன்னா தமன் தானா? பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன 3 படத்துக்குமே இல்லையே டாக்கு மகாராஜில மட்டும் தானே தம்மனு. இன்னொரு படத்துல வந்து சங்கராந்திக்கு சொன்ன வேற ஒரு ஆளு. கேம் சேஞ்சர் தமனு, தாக்கு மகராஜ் ஆமா தமனு, அந்த டாக்கு சங்கராந்தி மகாராஜ் யாரு? அது சங்கராந்திக்கு சொன்ன வேற ஒரு ஆளு. அவரு பேர் எனக்கு தெரியல. நல்ல பேரு. ஏற்கனவே ஒரு படம் நல்ல ஹிட். ஆனா இப்ப பெரிய மியூசிக் டைரக்டர்ஸே அதிகமா படம் பண்றது அவர்தான். தம்மனா ப்ரோ அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கு ப்ரோ. எல்லாருக்கும் ஒரு போடுற அந்த பேக்ரவுண்ட் இதுல இப்ப இப்ப 25 பேபிஜானுக்கும் அவர்தான். புரியுதுங்களா? ஒரு பாலையாக்கு போடுறதா இருக்கட்டும், மகேஷ் பாபு போடுறதா இருக்கட்டும், என்டிஆருக்கு போடுறதா இருக்கட்டும், ராம்சரன் போடுறதா இருக்கட்டும், எல்லாமே அவர் வந்து எல்லா பெரிய ஹீரோஸ்க்கும் அவர் தான் பண்றாரு இப்போ. ஆனா மோஸ்ட்லி கொஞ்சம் சிமிலியரா தான் இருக்குன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு யாருக்காவது அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரியல, பட் எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. அப்புறம் பிரகாஷ் ப்ரோ அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு, அனிருத் என்ன போட்டாரோ அதை ரீக்ரியேட் பண்ணி ஒரு வெர்ஷன் போடுவாரு அப்படின்னு. அதுவும் நான் ஃபீல் பண்ணிருக்கேன். இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. எல்லாம் சைலண்டா இருக்குங்க. அப்பப்ப ஸ்பேஸ் சைலண்ட் ஆயிரும். அந்த மாதிரி அப்படி இல்ல, நான் பார்க்கல அந்த படம்ன்றதால எனக்கு தெரியல. தெலுங்கு படங்கள் எதுவுமே நான் பார்க்க மாட்டேன்றதால இதுல நான் பதில் சொல்ல கொண்டு இல்ல. பாக்கலையா? இல்ல ப்ரோ, நான் படம் பாக்குறதுக்காக சொல்ல தோல, மியூசிக்கா நீங்க கேக்குறீங்களா அதை வச்சு நான் சொல்றேன். நானும் படம் பார்க்கல, ஆனா மியூசிக்கா நான் கேட்டதை வச்சு சொல்றேன். இல்ல நான் பாட்டுலாம் கேட்க மாட்டேன், நான் படத்தோட தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்பேன். அதுக்கப்புறம் தான் அது பிடிச்சுனாதான் அதுக்கப்புறம் தெரியும் பாட்டு கேட்பேன். பாட்டான்னு தனியா கேட்க மாட்டேன். அப்படி கேட்டா இந்த இந்த பயங்கரமா எல்லாரும் இது கேட்டியா அதை கேட்டியா இதை கேட்கலையா அப்புறம் ஏன்டா உயிரோட இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்களா, அப்படின்னா என்ன இவ்வளவு சொல்றாங்க, சரி போய் கேட்போம் அப்படின்னு கேட்பேன். அவ்வளவுதான். ஆதி ப்ரோ பெரும்பாலும் நான் அந்த பழைய இந்த பூமராய் டைம் போல தெரியல, இந்த பழைய யுவன் பாட்டு, இளையராஜா பாட்டு, விஜய் ஆண்டனி பாட்டு, வித்யாசாகர் பாட்டு, இந்த மாதிரி நான் வளர்ந்து வந்த டயத்துல என்னென்ன பாட்டுலாம் இருந்துச்சோ அதுதான் எப்ப பார்த்தாலும் கேட்டுட்டு இருப்பேன். நாளைக்கு இப்ப என்ன இது எப்ப போறீங்க? எத்தனை மணி ஷோ போறீங்க? தெரியல, இன்னும் முடிவு பண்ணல, போனா போவேன். சரி ஓகே. சரி யாரும் எதுவும் பேசல. பிரகாஷ் நான் முடிச்சிடலாமா? பிரகாஷே அதுக்காக 2 நிமிஷம் சைலண்டா இருந்தாப்ல.
ஓகே பரணி bro, இல்லாமா ஏன் ப்ரோ 9 மணி 9:30 ஆனாலே முடிக்கலான்றீங்க? இல்ல எனக்கு நான் சொல்லவா, என்கேஜிங்கா போச்சுன்னா ஸ்பேஸ் என்கேஜிங்கா போச்சுன்னா எவ்வளவு நேரம் வேணாலும் போட்டு எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்பனாலும் பட் 10 ஒரு மணிக்கு சைலண்ட் கரெக்டா வந்து அலாரம் வச்சிருவீங்க. இல்ல இதுதான் நான் வந்துட்டு பிரகாஷ் முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்னன்னா வேல்பாரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்பேஸ் எவ்வளவு தூரம் என்கேஜிங்கா போதோ என்கேஜிங்கா போச்சுன்னா போலாம், இல்லைன்னா ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டு இல்ல டாபிக்கே இல்லாம ஒரு மாதிரி போச்சுன்னா நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படின்றது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதனாலதான் நான் வந்து கேட்டேனே தவிர ஒன்றும் வேற எதுவும் இதெல்லாம் இல்ல, ரீசன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா நான் பரணி ப்ரோ சுகுமார் ப்ரோ காணல என்னால. அவர் இதுக்கு பிரீமியர் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். நேத்து வந்து ஒரு படம் போனாரு. நேத்து சொல்லக்கூடாது, நேத்து சொல்லக்கூடாது, அது வேற படம். இன்னைக்கு போயிருக்கிறது காதலிக்க நேரம்ல போயிருக்காரு. நேத்து போன ஒரு படம் சொல்லக்கூடாது. கரெக்ட் இல்ல நான் சொல்லல ப்ரோ. அதுக்கப்புறம் இன்னொரு கதை ஸ்டார்ட் பண்ணிருங்க ப்ரோ. ஐயா வேணவே வேணாம். அந்த பொங்க சோறு வேணாம். சொல்லக்கூடாத படம்னா என்ன ப்ரோ? படம் பேர் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாத படம். படம் பேர் சொல்லக்கூடாது. படம் பேரே சொல்லக்கூடாதா? ஆமா ஆமா அது ரிலீஸ் ஆகல, அதனால சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். ஓகே. பொங்கல் release அதெல்லாம் கிடையாது. படம் பேர் சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. அடிச்சு கேட்பாங்க, அப்படி சொல்லக்கூடாது. அப்போ அதான் படம் பேரா? சங்கராந்தி சொல்லக்கூடாது. அது ஒரு சிக்கல் இருக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது நான் நீங்களே இப்படி கேட்கலாமா? அப்போ அதுதான் சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சீரியஸா தான். சீரியஸாவே சொல்லிருக்கேன். அது சீரியஸா ஒரு சிக்கல் இருக்கு, அதை சொல்லக்கூடாது. நேற்று ஒரு படத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு. அவரா சொன்னார்னா சொல்லலாம், அவ்வளவுதான். அதுவும் சொல்ல மாட்டாரு அவரும். இன்னைக்கு வந்து காதலிக்க நேரமில்லை போயிருக்காரு, இப்போ ஓடிட்டு இருக்கு. அதுவும் செலிபிரிட்டி ஷோ. அது ரவிமோகன் நடிச்ச படம். செலிபிரிட்டி பயங்கரமான, அதுவும் முக்கியமான டாப் கன்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து படம் யாவலே ப்ரோ ரவிமோகன் புடிச்சிட்டீங்களே டக்குன்னு வந்துருச்சு. டெபுட்டி சிஎம் ப்ரோ. டெபுட்டி சிஎம் எல்லாமே சேர்ந்து பாக்குறாங்க. ஓ அவங்க பக்கத்துல சுகுமார் உட்காந்து பாக்குறாரு. மொரட்டு பாதுகாப்புல சுகுமார் கூட அவங்க தான் பாக்குறாங்க. இதுக்கு கமெண்ட்ல ஒருத்தர் சங்கரை போட்டு அடிங்க ரொம்ப என்கேஜிங்கா இருக்குன்றாரு. சங்கரை இதுக்கு மேல என்னங்க அடிக்கிறது, அவ்வளவுதான் அடிச்சு முடிச்சு போச்சாச்சே. இந்த 75 வருஷம் தமிழ் சினிமால இதானே கிளைமேக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 5 நாளா எந்த ஸ்பேஸ் போனாலும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமா அவருக்கு சலிக்கல? அதுக்கு மேல சலிக்காது. ஆனா என்ன அப்படி அந்த பாட்டு வந்தா நான் தான் அதிகமா பேசுறேன்னா, அதனால நான் ஒருத்தனே வன்மம் கக்கிற மாதிரி ஆயிடுது. அதனால அப்படியே ஸ்கிப் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு என்னன்னா அவர் என் தலையில கட்டிட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு ஸ்டார்டிங்ல நான் பேசிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா வேல்பாரி அவர் எடுக்க கூடாது, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. வேல்பாரி யார் எடுக்கலாம்? அவர் எடுக்க கூடாது, அவ்வளவுதான். பிரகாசனா பழைய பேஷண்ட் கேரக்டர் நீங்க பரணி ஒரு இது சொல்லுவாங்க பரணி. இந்த ஆர்கியாலஜில எல்லாம் ஒரு இது சொல்லுவாங்க. ஆர்கியாலஜில என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இப்போ ஒரு கீழே வந்து ரொம்ப அப்படியே 1000 வருஷம் பழைய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரொம்ப ட்ரெஷர் அந்த விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க போய் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு உங்களால முடியல, அதாவது உங்களால இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி உங்களால எடுக்க முடியும்னா எடுங்க. அப்படி இல்லாட்டி அதை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுருங்க. 500 வருஷம் கழிச்சாவது அன்னைக்கு நல்ல அதுக்கான டெக்னாலஜி தான் வந்துடும். அதை வச்சு அவன் இதுவா எடுத்துக்குவான். நீ அதை டேமேஜ் பண்ணிடாத எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆர்கியாலஜி. அந்த மாதிரி நீ எதுக்காமே விட்டுரு. பின்னாடி வர சங்கதிகள் எவனாவது ஒருத்தர் நல்ல உருப்படியாக பண்றாள் அவன் பண்ணிக்குவான் அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்னு விடுறதுதான் பெட்டர் அப்படின்னு பிரகாஷ் சொல்றாரு நினைக்கிறேன். இல்ல எனக்கு அட்லி எடுக்கணும்னு ஆசை, அதனால நான் கேட்டேன் 2-3 வாட்டி. வேற ஒன்றும் இல்ல, அட்லி பேர் வருமா அப்படின்றதுக்காக கேட்டேன். வேணா அட்லி நல்ல டைரக்டர் தாங்க. அவர் கதை கொடுத்துட்டு அவர் நல்லா பண்ணிடுவாருங்க. பிரசன்டேஷன்லாம் பிரசன்டேஷன் உண்மையிலேயே அட்லி சார் மாதிரி பண்ணவே முடியாது. அதுல அடிக்க எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு பீரியட் படத்தை எப்படி பீரியட் படத்துக்குன்னு தனி ஒரு இது இருக்கு, ஒரு நேக் இருக்கு, ஒரு இலக்கிய தன்மை அதுல இருக்கணும். உங்களுக்கு அது தெரியணும். உங்களுக்கு இப்ப பிரகாஷ் வந்து அதை சொல்லும்போது இன்னொன்னு இதோட வேல்பாரியோட பெரிய பலமாவே ஏதோ சொல்லுவாங்க. நான் இன்னும் படிக்கல, ஆனா படிச்சவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பொன்னியின் செல்வனாச்சும் ரொம்ப இலக்கியத்தரமா இதுவா இருக்கும். ஆனா வேல்பாரி ஆக்சுவலா ஒரு என்ன சொல்றது, ஒரு சாமானியர்கள் படிச்சா கூட அவங்களுக்கும் புரிஞ்சு அவங்களுக்கும் பிடிக்கிற ஒரு கதை அது அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ எனக்கு அந்த வகையில அதோடைய இந்த ஒரு ரூட்டட்னஸ் அட்னியால ஹேண்டில் பண்ணிட முடியும்னு தோணுது. ஆனா அதோடைய இந்த பீரியட் இது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்றதுதான் எனக்கு தெரியல. வெற்றிமாறன் வேல்பாரி எடுத்தா எப்படி இருக்கும்?
வேணா அவருதான் இல்ல bro வேணா ராயல் இல்ல வச்சிருக்காரு. வேணா இங்க பாருங்க இன்னொரு இல்ல இல்ல இன்னொரு யாரு நான் கேட்கறது அதாவது நான் ஒரு இல்ல பேச்சுக்கு தான் சொன்னேன். 50 வருஷம் கழிச்சு யாராவது ஒருத்தவங்க வந்து படட்டும்னு. ஆனா இன்னைக்கு படம் எடுக்க ஆரம்பிச்சு 50 வருஷம் இல்ல கழிச்சு தான் ரிலீஸ் ஆகும் எங்கேஜ் அப்படின்னு சொன்னாரு சொல்லல. ப்ரோ. எங்கேஜுக்காக ஏதாவது ஒரு டைலாக போடலாம்னு போட்டேன் ப்ரோ. சாரி. பிரகாசனா லாஸ்ட் சரி ஒரு கொஸ்டின் ரொம்ப அட்வான்ஸா கேட்கறேன்னு நினைக்காதீங்க. நம்ம கார்த்திக் சுப்புராஜ் ரெட்ரோ படத்துக்கு அப்புறம் யார வச்சு பண்றாருன்னு எதுவும் டீடைல்ஸ்? இல்ல அது இந்த மாதிரி ஜெயம் ரவி கிட்ட பேச்சு போச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஜெயம் ரவி கூட ஒரு படம் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ல இருந்தாரு. ஆமாங்க நமக்கு வராதுங்க. அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். நாள் ஆகல மாச கணக்காகும். இல்ல அப்படி வராம கூட போகலாம். கடைசி வரைக்கும் கூட நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி பேசும்போது ஏன் சரி ரைட் விடுங்க. வேணா சரி நிறைய இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் ப்ரோ. ஒரு படத்தோட அப்டேட் வந்து தெரியணும். முடிஞ்சா உங்க சர்க்கிள் கேட்டு சொல்றீங்களா? சொல்லுங்க என்ன வேட்டை கேட்டியா? சர்தார் 2 மட்டும் சர்தார் 2 இங்கேயே ஒருத்தர் இருக்கிறாரு. அது அப்படியே சொல்றதுக்கு யாரு? ப்ரோ. நான் ரொம்ப இந்த படம் ஈகரா வெயிட் பண்றேன் அவரா சொல்லுவோம். சர்தார் ப்ரோ. 2ல உங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா அப்டேட் வேணும்? இல்ல சர்தார் பத்து 2ல பத்துல உங்களுக்கு என்ன எந்த அப்டேட் வேணும்? சீன், அதான் எந்த ஒரு கிளிம்ஸோ இல்ல எந்த ஒரு அதோட படம் எப்படி இருக்குன்ற ஒரு ஒப்பீனியனுக்காவது நம்ம தெரிஞ்சுக்கலாமேன்னு பார்த்தாலும் அது ரிலேட்டடாவும் அது எதுவுமே வரல. அதுனா அது வந்து ஸ்டார்டிங் ஸ்பாயிலர் மட்டும் தான் கேக்குறீங்க நமக்கு தெரியும் இப்போ வரைக்கும். அப்ப ஸ்பாயிலர் தான் கேக்குறீங்க. ஏன்னா அப்டேட் வந்து ஸ்பாயிலர் இல்ல அதெல்லாம் ப்ரோ, வந்தாதான் ஒரு கிளிம்ஸ் மாதிரி. இப்போ இதுதான்டா இந்த மாதிரி தான்டா இருக்க போகுது படம் அப்படின்ற மாதிரியாவது. இல்ல அதை எதுக்கு ப்ரோ ஃப்ரீயா விடுங்க ப்ரோ. அது வரும்போது பாத்துக்கலாம். இல்ல ஆக்சுவலா எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு ப்ரோமோ எடுத்து வச்சுட்டாங்க அவங்க. இந்த வாவாத்தியார் ப்ரோமோ ஃபர்ஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை விட்டலாம்னு இருந்தாங்க. இப்ப வாவாத்தியார் ப்ரோமோ விட்டாங்க. அந்த படம் ரிலீஸ் பிப்ரவரி ஆகும். அது பிப்ரவரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த சர்தார் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விடலாம்னு நினைச்சிருந்தாங்க. கடைசியில வந்து அது ரிலீஸ் ஆகல. இப்ப அதனால வெயிட் பண்ணுவோம். இப்ப வேணா விசாரிச்சு வேணா பார்ப்போம். ஏதாவது இவரு இப்ப நம்ம ஆதியே இருக்கிறாரு. அவருக்கே கொஞ்சம் தெரியும். அதுல கேட்போம். நம்ம இல்லைன்னா வெளியே டீம்ல யாராவது கேட்போம். படம் அப்டேட் சம்பந்தமா ஏதாவது கேட்போம், பார்ப்போம். நன்றி. நான் அதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி அப்படி நான் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு எனக்கு தெரியும் அது என்னன்னு. இப்போ நம்ம ஒருவேளை இப்படி இருக்கலாம்னு சொன்னா அது ப்ரெடிக்ஷன். ஆனா எக்ஸாக்டா தெரியும் நமக்கு அப்படின்னா அதை நம்ம சொல்லக்கூடாதுல்ல. அதனால சொல்ல முடியாது. பட் நான் ஜென்ரலா ஒரு விஷயம் அதுல நான் நிறைய இங்க சொல்லிட்டே இருப்பேன். இந்த ட்விட்டர்ல வந்து கொஞ்சம் ரத்னா வந்து ரொம்ப அவங்க ஒரு ஃபேன், அதுக்கு அவரும் சில விஷயங்கள்ல அவரும் காரணம்னு வச்சுக்கோங்களேன். பட் அவர் வெறும் ஒரு விஜய் ஃபேன் அப்படிங்கிற இடத்துல அவரை சுருக்கிட்டாங்க ரொம்ப. பட் அவர் ஒரு பிரில்லியண்டான ரைட்டர். பிரில்லியண்டான ரைட்டர். தமிழ்ல இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்டெம்பரரி ரைட்டர்ஸ்ல ஒருத்தர் நான் சொல்லுவேன் ரத்னகுமார். இதுல ரத்னாவோட ஒர்க்கும் இல்ல செம்மையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்ததுக்கப்புறம் நான் அதை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அது வந்து ரொம்ப பிரதானமா இந்த படத்து மூலமா அது கொஞ்சம் தெரிய வந்துச்சுனாங்களா இன்னும் கொஞ்சம் கூட அது. ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு விஷயம் பண்ணாங்க போன வாட்டி. டீம் பண்ணல பட் இவங்க பண்ணாங்க. இந்த ஃபேன்ஸ் கொஞ்சம் அந்த விஷயம் பண்ணாங்க. அதாவது அது தொடர்ந்து 3 படமா பண்றாங்க. நல்லா இருக்கிறது எல்லாத்தையும் லோகேஷ் பேர்ல எழுதிட்டு, நல்லா இல்லாத எல்லாத்தையும் ரத்னா பேர்ல எழுதுறது இருக்குல்ல. ஆனா அது அப்படியே நடந்தது ஆப்போசிட் தான். பிளாஷ்பேக் மேட்டர் அதுதான் அதிகமா அங்க வந்து இதுவாக்கப்பட்டுச்சு லியோல. அவரே வந்து சொன்னார், லோகேஷே வந்து சொன்னாரு அந்த பிளாஷ்பேக் அவருது. ஆனா ஒர்க்கான வேற ஒரு மேட்டர் தான் ரத்னா வருது. பட் அதே மாதிரி இந்த இது இருக்குல்ல, சின்ன 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 டைலாக்ஸ்லாம் இருக்குல்ல, அதுவா இருக்கட்டும். இல்ல விக்ரமோட இன்டர்வல் பிளாக் வந்து ரத்னாவோட ஐடியா. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவரோட ஒரு யூனிக்னஸ் இருக்கும் அவரோட ரைட்டிங்ல. குலுகுலுவே எனக்கு வந்து ரைட்டிங்கா பிடிக்கும். ஆனா அது படமா கன்வெர்ட் ஆன விதத்துல தான் அது பெருசா ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு பயங்கரமா இந்த படம் மூலமா அது கொஞ்சம் இது வந்துச்சுன்னா எனக்கு பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஏன்னா படம் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தினால ஒருத்தருக்கு ஒரு படம் கேன்சல் ஆகுறதுன்றது இருக்குல்ல, அது ரொம்ப கொடுமையான விஷயம். ஒருத்தர் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் பிரகாஷ். இப்பயும் லோகேஷ் கராஜ் அவர் கழட்டி விட்டாருங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே லோகேஷ் கராஜ் படத்தை அவரே கிண்டல் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை போடுறாருல. அந்த மல்டி ஸ்டார் ஒரு விஷயம் நான் சொல்றேன், தெரிஞ்சே சொல்றேன். நானு தெரிஞ்சதுனாலயே சொல்றேன். லோகேஷ் எல்லாம் கழட்டி வரல அந்த படத்துல இருந்து. இப்படிதான் சொல்றாங்க. இப்படிதானே நான் சொல்றேன். இப்ப ரசிகர்கள் பேசுறாங்கிற ஒரே காரணத்துக்காக லோகேஷ் கராஜ் படத்தை நீங்க கிண்டல் பண்ற மாதிரி டைலாக் ட்வீட் போடுறீங்கல்ல, அதுதானே அதான் சொல்றேங்க. அப்படி கிடையாது. அவங்க 2 பேரும் இங்க பாருங்களேன், ஒரே விஷயம் நான் சொல்றேன். அவர் வந்து நமக்கு வந்து இப்ப நமக்கு வந்து அவங்க 2 பேரும் ஓகே 2 ஒரு படத்துல வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற அளவுலதான் ஆடியன்ஸ் தெரியும். பட் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கிடையாது. கைதி படத்துல இப்ப நான் வந்து பிரகாஷ் நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நாளைக்கு நான் ஒரு படம் எழுதுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து உங்ககிட்ட கேட்கறேன், பிரகாஷ் இந்த மாதிரி எனக்கு
இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்றேன். நீங்க எனக்கு ஒர்க் பண்ணி தரீங்க, நாளைக்கு அந்த படத்தை நீங்க கிண்டல் பண்ண மாட்டீங்க. ஏதாவது கிண்டல் பண்ற மாதிரி சின்னதா ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ஜெயிச்சா கூட அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி பேண்டர் தான். அது வந்து ஒரு உரிமை எடுத்து கலாச்சிக்கிறது தான் வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு வயிற்றுச்சலையோ எதுலயோ பண்ற விஷயம் கிடையாது. அதான் நீங்களும் நானும் அதை ஜாலியா எடுத்துப்போம். நமக்கு 2 பேருக்கும் புரியும். நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணுவோம். உங்களுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்ன நினைப்பாங்க. அதாவது எனக்கு சோசியல் மீடியா நீங்க நானும் போன்ல பேசிக்கலாம், வாட்ஸ்அப்ல பேசல, என்ன வேணாலும் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல உங்களை கிண்டல் பண்ணி என்ன சீன்ல இருச்சே மச்சான் போடா எனக்கு தேட்டர்ல பார்த்து சரி சரி சிரிச்சேன் அப்படின்னு கிண்டல் பண்ணலாம். மாசீன் வாட்ஸ்அப்ல வேணாலும் பண்ணலாம். பட் அதே ட்விட்டர்லயே சோசியல் மீடியால பண்றப்ப அவங்க ஃபாலோவர்ஸ் என் ஃபாலோவர்ஸ் என்ன நினைப்பாங்கிறத விஷயம். அவங்க தானே ட்ரோல் பண்றாங்க. நீங்க ஒரு நடிகருக்காக எக்ஸாக்ட்லி பிரகாஷ். பஞ்சாயத்து என்னன்னா இங்க அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவர் முதல்ல இங்க டைரக்டர் ஆறதுக்கு முன்னாடியோ இல்ல ரைட்டர் ஆறதுக்கு முன்னாடியோ அவர் ஒரு ட்வீட். சோ இந்த ஒரு 10 வருஷம் முன்னாடி நம்ம ட்விட்டர்ல ஜாலியா நார்மலா பேசுறப்ப எப்படிலாம் பேசுவோமோ அவரு அதே ஜோன்லயே இன்னும் பேசிட்டு இருக்காரு. அதாவது இப்ப நம்ம எது மாறி இருக்குன்னா மக்கள் அவங்கள பாக்குற விதம் மாறிடுச்சு. நான் அதுதான் ரத்னா சொல்லும், இப்போ ஒரு ரத்னா பத்தி சொல்லும் போதெல்லாம் நான் இதுதான் சொல்லுவேன். ரத்னா வந்து அப்படியேதான் இருக்காப்ல. அவரு முன்னாடியும் ஒரு 10 வருஷம் முன்னாடியும் ஜாலியா ஏதோ ஒன்று ட்வீட் போட்டுட்டு இருந்தாப்ல, இன்னைக்கும் ஜாலியா ஏதோ ஒன்று ட்வீட் போட்டு இருக்காப்ல. இப்ப என்கிட்ட சொல்லும் போது நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, நீங்க வந்து நீங்க மாதிரி இந்த மாதிரி ஜாலியா கலாய்க்கிறீங்க, இது பண்ணி ட்வீட் எல்லாம் போடுறீங்க, அப்ப நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அப்ப வேற மாதிரி பார்ப்பாங்கல்ல அப்படின்னா இதுக்கு வேற வழியே கிடையாது. நீங்க உங்களுக்கு ஒரு பேர் வந்ததுக்கு அப்புறமா போனதுக்கு அப்புறமா அக்கௌண்ட்டை மூடிட்டு பேசாம இருக்கிறது. நீங்க வேற ஒரு ஆளா நடிக்கதான் வேணும். பட் இப்ப நீங்க பேசுற எல்லாருமே நார்மலா பார்த்து பேசிக்கும் போது அப்படிதான் பேசுவாங்க. இப்போ ஒருத்தர் டக்குன்னு தன்னை அப்படியே மாத்திக்க முடியாதுல்ல. ஒரு ஜாலியா இந்த உலகத்தை பாக்குறாரு. இன்னொன்னு அது லோகேஷோட ப்ராடக்ட் கிடையாது, அவர் கலாச்சது. அந்த ப்ராடக்ட் அவருதுமே தான், அது அவருமே தான் அதுக்கு ஓனர். இப்ப இங்க மக்கள் பாக்குற விதத்துலதான் தப்பு இருக்கு. ஏன்னா அவங்க அதை என்னவா பாக்குறாங்கன்னா லோகேஷ் படத்தை இவர் கலாச்சிட்டா இருப்பாருங்க. லோகேஷ் படத்தை கதைக்கல, இவரோட படமும் தான் அது. ஒரு ரைட்டருக்கும் ஓனர்ஷிப் இருக்கு அந்த படத்துல. ஆனா இவங்க எல்லாருமே ஒரு டைரக்டருக்கு மட்டும் ஓனர்ஷிப் கொடுக்கறதுனால வர இஷ்யூ தான் இது. அவர் கலாச்சது அவரோட ஓன் ஒர்க்கையுமே தான் கலாச்சுக்கிறாரு. இந்த சில நேரத்துல இந்த என்ன சொல்றது செல்ஃப் ட்ரோல் எல்லாம் பண்ணிக்குவாங்கல்ல, டைரக்டர்ஸ் வந்து தான் படத்தையே கலாச்சுவாங்க. கேவி ஆனந்த் அடிக்கடி பண்ணுவாரு. அவரோட அடுத்த படத்துல எல்லாத்துலயுமே அவரோட முந்தைய படத்தை அவரே கலாச்சுக்குவாரு. இவங்க வந்து இதுல எல்லாம் வரும்ல கோவப்படத்துல எல்லாம் இந்த டைரக்டர் கால் பண்ணி 5 ஸ்டார் கொடுக்க சொல்றான் அவன் படத்துக்கு. இவனே திருடுவானா, கடைசியில பார்த்தா இவரே கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஆக்கிடுவாங்களா அப்படின்னு கலாச்சுப்பாங்களா. அதை நம்ம ரசிக்கிறோம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு படம்ன்றது டைரக்டரோட சொத்து அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, அந்த படம் எல்லாரோட சொத்து. இப்ப நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு படத்துல வேலை பார்த்தேன்னா அந்த படத்தை கலாய்ப்பேன், பயங்கரமா கலாய்ப்பேன். டேரக்டர் முன்னாடியே கலாய்ப்பேன். அப்புறம் நான் இன்னும் ட்விட்டர்லயே அதை கலாய்ப்பேன். அது இப்ப நான் அந்த விஷயத்த என்னவா பாக்குறேன்றது தானே அது. இன்னொன்னு அது ஒரு ப்ராடக்ட தானே நம்ம கலாய்க்கிறோம். இன்னொன்னு ஊரே கலாய்க்குது, ஏன்டா கத்தி ரத்தம் இது அதுன்னு வச்சுட்டு அப்ப தானே தன்னை கலாய்ச்சிக்கிறாரு. அவ்வளவுதான். தான் படத்தை தான் எழுதின படத்தை அவ்வளவுதான். அது அப்படி நம்ம சோசியல் மீடியால இன்னைக்கு என்ன பண்றோம்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்களை அதுக்கு எல்லாத்துக்கும் இவன் ஏன் தெரியுமா இப்படி பண்ண வாய்ப்பு இருக்கு, இவனுக்கு ஏதோ வன்மம் இருக்கு போல, இவனுக்கு ஏதோ பிரிஞ்சுட்டானுங்க போல, இவனுக்கு அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சோம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப ஜாலியான விஷயம் அது. அவ்வளவுதான். என் படத்தை மத்தவங்க படத்தை கலாய்க்கிற மாதிரி நான் என் படத்தையும் கலாய்க்கிறேன், அவ்வளவுதான். அது ப்ரோ ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் சொல்றேன், இப்போ கைதி படம் இருக்கிறப்ப அந்த என் ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அவன் சொன்னான், அந்த இன்டர்வியூ வந்து டைரக்டா பார்க்கல, அவன் சொன்னதை மட்டும் இங்க ஷேர் பண்றேன். கைதி படத்தை கொண்டு வரும்போது அந்த லாரியை எப்படி ஏன்னா ஒரு போலீஸ் அந்த கேம்பஸ்குள்ள நடக்குது, ஒரு பார்ட்டி நடக்குதாங்க. இந்த கதை ஃபுல்லாவே ஒரு லாரியில தான் நடக்க போகுது. சேவிங் அந்த போலீஸை ஃபுல்லாவே சேவ் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறது. அப்போ அந்த லாரி எப்படி அந்த காம்பவுண்டுக்குள்ள கொண்டு வருதுன்னு ஸ்டக் ஆகி நிற்கும் போது ரத்னா அவரது டைரக்டர் தான் லோகேஷ்க்கு ஐடியா கொடுத்த மாதிரி, இந்த மாதிரி கேட்டரிங் சர்வீஸ் வருவாங்க, அவங்க லாரியில கொண்டு வருவாங்க, அப்போ அந்த லாரி நீ எடுத்து யூஸ் பண்ற மாதிரி ஐடியா கொடுத்ததா ரத்னா வந்து அந்த இன்புட்டை கொடுத்ததா லோகேஷ் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணதா என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லியிருக்கான். நான் அது டைரக்டா பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுக்கலாம், ஓகே. அந்த மாதிரி டைரக்டரா மல்டி டைரக்டரா ஒர்க் பண்றப்ப அவங்க இன்புட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா சோசியல் மீடியால இப்ப ரத்னகுமார் வந்து 2-3 படம் பண்ணிட்டாரு. ஆடையெல்லாம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் படம் அவர் வந்து இந்த மேயா கமான் பண்ணும்போது எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, பரவாயில்ல புதுசா வந்திருக்காரு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஆடையெல்லாம் 2-3 ஆடையுமே மோஸ்ட்லி நல்லா தான் இருக்கும். அது அந்த பிராங்க் பண்றத வச்சு அந்த கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பர்டிகுலரா பிடிக்கும். பிராங்க் பண்ற ஒரு கல்ச்சரை வந்து ஒரு மாதிரி ஒஸ்டா போய்கிட்டு இருந்ததை அந்த இதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆனா சோசியல் மீடியான்னு வரும்போது அவருக்கு வந்து ஒரு குட் டைம் வாங்கிட்டாரு, ஓகே ஒரு நல்ல ப்ராடக்ட் எல்லாம் தாராருன்ட்டு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி ஓகே சின்ன பிள்ளையா இருந்திருக்கலாம், இல்லாட்டா நிறைய ட்ரோல் எல்லாம் பண்ணிருக்கலாம், சோசியல் மீடியால அதை போஸ்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவருக்கு ஒரு நேம் கிடைச்சதுக்கு அப்புறம்
ஓகே நீங்க சொல்ற மாதிரி அவர் ப்ராடக்ட் அவர் கிண்டர் பண்ணிக்கலாம். அடுத்த ஹீரோஸ் ரஜினி சாரை பத்தி பேசுறது, மத்த ஏகே பத்தி எல்லாம் இது பண்ணும்போது அப்பதான் அவருக்கு ஒரு நேம் வந்து பேடா கிரியேட் ஆகுது. அதுல அது ரொம்ப அஃபெக்ட் ஆனாரு. அதுக்கப்புறம் இன்னும் சொன்னீங்களே இல்ல ப்ரோ, அது இப்ப அஜித்தை பத்தி அவர் பேசுனீங்க, ரொம்ப பழைய முன்னாடியே அவர் போட்டு ட்வீட்லாம் இருக்குல்ல, அது ஓகே, அது ஒரு ரசிக மனப்பான்மையிலயோ இதுலயோ போட்டு ட்வீட். அது எல்லாருமே வந்து ஒரு இடத்துல இருந்து வளர்ந்துதான் வேற ஒரு இடத்துக்கு வரோம். ஆனா இப்ப ரீசெண்டா அவர் பண்ண எதுலையுமே தரம் தாழ்ந்து ஆபாசமாவோ அசிங்கமாவோ இல்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு இப்ப ஒரு விஷயத்த பத்தி நம்ம ஜாலியா கலாச்சி பேசுறோம்ல, இது அந்த மாதிரிதான். இப்ப நீங்க அவரை போய் கலாச்சிட்டாங்களே அப்படி நம்ம வைக்கிறோம்ல ப்ரோ, அது நம்ம சொசைட்டியா நம்ம ஒரு பெடஸ்டல்ல வைக்கிறதான்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க இதை எடுத்துக்கோங்க, இங்க நீங்க ரொம்ப எல்லாம் வெளியே போவேணாம், அது வெளிநாட்டுல இருந்து சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப அந்த இதெல்லாம் இங்க சரி அப்படி வரும். நான் சொல்றது இங்க நார்த்ல சொல்றேன், இந்த ஆல் இந்தியா ஒர்க் ஏபிஎன் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து அங்க இருக்கிற டைரக்டர்ஸ் அவங்களை கலாச்சுக்குவாங்க. இப்ப ஏகேன்னு சொல்லி ஒண்ணு பண்ணாங்க, இந்த அர்ஜுன் அனில் கபூர் வந்து அனுராக் காஷ்யப் ரெண்டு பேரும் அவங்கவுங்க படத்தை கலாச்சிட்டு இருப்பாங்க. இது இது ஒரு இந்த ரோஸ்ட் கல்ச்சர்ன்றது ரொம்ப நார்மலா எல்லா இடத்தையும் இருக்கிறது தான். சவுத்துல அது ஏன் இல்லைன்னா அதீதமான ரசிக மனப்பான்மையானா அது இங்க இருக்க மாட்டேங்குது. அதனால இவர் லைட்டா ஒண்ணு சொல்றது கூட இப்போ இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, இந்த விஜய் விசஸ் ரஜினி ஃபேன் வாரோடைய அப்டேட்டட் வெர்ஷன் இது இவங்க பேசுனது அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஆனா அது அப்படி கிடையாது. இப்ப ரஜினி சொன்ன ஒரு விஷயத்தையோ இல்ல ஒரு கருத்தையோ இல்ல அந்த ஒரு படத்துல இருந்த ஒரு விஷயத்தையோ இல்ல ஒரு ஆடியோ லாஸ்ல பேசின ஒரு கருத்தையோ, அதுக்கு நான் அந்த கருத்தை பார்க்கும்போது எனக்கு அது அதை நான் ஒரு கிண்டலான பார்வையா தான் எனக்கு அதை பார்க்க தோணுதுன்னு ஒருத்தர் பார்க்கறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அவ்வளவுதான். நான் இப்ப நிறைய பேர் இங்க வரும்போது கூட சொல்லுவாங்கல்ல, நான் ஸ்பேஸ்ல பேசும்போது கூட நான் ஏதோ உனக்கு நக்கலா கிண்டலா ஃபன்னா சொல்லும் போது இது என்னோட வே ஆஃப் எக்ஸ்பிரஷன், அவ்வளவுதான். இப்ப ஒரு விஷயத்த ரொம்ப சீரியஸா இப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் கொண்டு என்னால பேச முடியும், அதே விஷயத்த என்னால ஃபன்னாவும் பேச முடியும், அது ஃபன் டோன்லயும் பேச முடியும். இப்ப ஒரு மீன் கிரியேட்டர் கிட்ட போயிட்டு நீ வந்து ஏன் கலாய்க்கிற டோன்ல இதை போடுற அப்படின்னு கேட்க மாட்டோம்ல. ஏன்னா ஓகே மீம் கிரியேட்டர்னா இப்படிதான் இருக்கும், ஆனா ஒரு டைரக்டர்னா அப்படி இருக்க கூடாது. அப்படி இருக்கு அவன் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன், அதுதான் நீங்க அதை ஏத்துக்கிட்டு போக வேண்டியதானே. எந்த விஷயத்த கலாய்க்கிறாங்கன்றது பொறுத்து. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு ரத்னாவை பர்சனலா இப்ப நீங்க வந்து இது பண்றீங்க புரியுது. பட் என்னன்னா அவர் இந்த அந்த மாதிரி ஓவரா போகுதுன்னு சொல்றேன், அதுக்காக தடுக்கிறேன். ஓவரா போகுது அதுக்காக தடுக்கிறேன். ஏன்னா அவர் ஆடியலாஜில பேசுறதுல வந்து உண்மையாவே அவர் தப்புதான். ஆனா நம்ம என்னதான் முட்டு கொடுத்தாலும் அது பர்சனல் விஷயம் அப்படின்னு அவர் விஜய் இதை பயன்படுத்திக்கிறாரு, அவ்வளவுதான். விஜய் ஆடியலாஜி அவர் பயன்படுத்திக்கிறாரு, அவ்வளவுதான். அதை தாங்க நான் சொல்ல வரேன். இந்த இதைத்தான் நான் சரி ஓகே இந்த இதைத்தான் நான் மறுக்கிறேன். அப்படி இல்ல விஜயோட லைம் லைட்டை பயன்படுத்தி அவர் பண்ண மாதிரி எனக்கு தோணலன்னு சொல்றேன். எனக்கு இப்படி தோணுச்சு அதை பார்க்கும்போதுதான். இன்னொன்னு அவரோட வே ஆஃப் எக்ஸ்பிரஷனே அப்படிதான். நீ நார்மலா ஒரு விஷயத்துக்கு பேசும்போதே அவரெல்லாம் ஃபன்னா தான் பேச முடியாது, ஒரு ரெஃபரன்ஸோடய. இப்ப ஏன் எனக்கு இது இன்னும் இதுவா இருக்குன்னா என்னால ரிலேட் பண்ணிக்க முடியுது, என்னாலையும் அப்படி மட்டும் தான் பேச முடியும், ஃபன்னாவோ இல்ல இதுவாவோ. அதுக்காக நான் வந்து இப்ப நான் வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கிறேன். இப்ப நான் அஜித் ஏதோ ஒரு படத்தை கலாய்க்கும் போதோ இல்ல அஜித் இந்த ஒரு விஷயத்த பத்தி இப்ப எல்லாரும் பேசுற ஒரு விஷயத்த எனக்கு எதுக்கு இவ்வளவு புகழ்றாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா, இது எதுக்கு இவ்வளவு ஒரு பெடஸ்டல் வச்சுக்க வைக்கிறாங்கன்னு தோணுச்சுன்னா, இப்ப டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்க, இப்ப ரொம்ப ஈஸியா இருக்குது உங்களை ஆப்போசிட் ஆர்மியில சேர்த்துறது. நீ இவன் அதனால இதை பண்ற அப்படின்றது இருக்குல்ல. அப்படி அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா நம்ம ஒரு விஷயத்த பார்க்க தேவையில்லை, அது நமக்கு தான் நல்லது இல்லைன்னு சொல்றேன். ரத்னாக்காக டிஃபெண்ட் பண்ணி பேசல, ஏன்னா மாறிட போறது கிடையாது. அதான் பிரகாஷ், உங்களுக்கு அது எப்படி இருக்குன்றது என் பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்றத நான் தெளிவா சொல்லிடுறோன்றத மட்டும் தான் நான் நினைக்கிறேன். நீங்க இன்னொன்னு யோசிங்களேன், இந்த ஸ்பேஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? இஞ்சி பேனா என்ன ஒரு 100 பேர் இருக்காங்களா, 150 பேர் இருக்காங்களா? இந்த 150 பேர் மட்டும் நான் ரத்னா டிஃபெண்ட் பண்ணி எனக்கு எதுவும் ஆக போறது கிடையாது. ஆனா இந்த விஷயத்த அந்த பார்வை கொண்டு மட்டுமே பார்க்காம இப்படி ஒரு பார்வை இருக்கு, இதை கொண்டு பார்க்கலாம் நான் சொல்ல வரேன், அவ்வளவுதான். இல்லடா அவரு டேரக்டரா ஒரு நிமிஷம் ஸ்மார்ட் ப்ரோ, அவரு இந்த கூலி இது வீடியோஸ்ல ரஜினி படத்துக்கு ஏத்த டைட்டில்னு ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. அவரை விஜய் ஃபேனான்றத தாண்டி அவர் ஒரு ரஜினி ஏற்றாதான் இருக்காரு. இப்ப கூட ரெட்ரோ டீசர் இல்ல அதை கூட விட்டுலாம். அந்த வேர்ல்டு மென்டல் டேன்னு ஒண்ணு போட்டாரு பாருங்க, வேட்டையின் ரிலீஸ் டேட் அன்னைக்கு. இது வந்து என்ன வகையில சேர்த்து, இது ஹேட்டர்ஸ் கிடையாதா? இது வந்து சும்மா ஜஸ்ட் நாங்க பண்ணா போடுறோம்னு அர்த்தமாயிட்டா? அன்னைக்கு ரிலீஸ்ன்னு தெரியல, மத்த வருஷம் போன வருஷம் போட்டேன். இல்ல ஒரு விஷயம் சொல்றேன், இது நம்ம முடிவு பண்ணிக்கிறது, சரியா? முடிவு பண்ணிக்கிறதுல அவர் இப்படி பண்ணா நம்ம டிபெண்ட் பண்ணிக்கிறது. பிரகாஷ், என்னைக்குமே ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. நான் இதை நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு தான் நான் பதில் சொல்றேன். நான் பேசவே முடிக்கலையே. கேள்வி கேட்டீங்க நீங்க கேள்வி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நடுவில் டக்கு நேர்த்திட்டீங்க.
இல்ல நானும் முடிக்கல. அப்புறம் நான் இப்போ ஒரு என்னன்னா ட்வீட் போட்டாரு. அந்த விஷயம் மெட்ரோ வந்து அவர் டீசல் எல்லாம் படுத்தாருன்னா 2020க்கு முன்னாடியோ ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு. அப்பவுமே அவர் வருஷம் இந்த ட்வீட் போடுவாரு. அதுக்கு வேற காரணம் இருக்கு. சீரியஸாவே அவர் உண்மையிலேயே அதை ஜென்யூனா மீன் பண்ணி போறாரு. இந்த மென்டல் ஹெல்த் டே அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கு அதை முன்னாடி ஒரு வாட்டி 4-5 வருஷம் முன்னாடியே அவர் இந்த எல்லா வருஷமே அவர் அந்த அந்த இதுக்கு அந்த ஒரு ட்வீட்டை போடுவாரு. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது ஜென்யூனா அவர் மீன் பண்ணி வேற ஒரு விஷயத்துக்காக இந்த மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுக்காக அவர் மீன் பண்ணி போறாரு. அதுக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாது. இல்லண்ணா அப்படி அவ்வளவு சீப்பெல்லாம் யாரும் பே பண்ண மாட்டாங்க. இல்ல அவர் வந்து தாராளமா போடட்டும். மென்டல் ஹெல்த்துக்கு மட்டும் போட வேண்டாம். ஒவ்வொரு அந்த நேஷனல் டேஸ், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே பண்ணட்டும். ஐயா 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 அது அப்படி கிடையாது. ஒரு விஷயத்தினால நீங்க ரொம்ப என்ன சொல்றது, இப்போ ஓகே, இப்போ சில பேர் வந்து சூசைட் ப்ரிவென்ஷன் டேன்னு இருக்கு. அதுக்கு வந்து எல்லா வாட்டியும் ட்வீட் போடுவாங்க. ஏன்னா அவங்க லைஃப்ல ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அது அவங்க அவ்வளவு பாதிச்சிருக்கும், அதுக்காக போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கூட இருக்கலாம். நான் தான் சொல்றேன், சோசியல் மீடியா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா திங்ஸை வியூ பண்ண ஆரம்பிச்சோம். நான் அதைத்தான் வேணான்றேன். அந்த 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 மனப்பான்மையை தான் அந்த கண் கொண்டே நம்ம எல்லாரையும் பார்க்க வேணான்றதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் இது இன்னொன்னு நான் திருப்பி சொல்றேன், இது ரத்னா காண்டின்னு நான் சொல்லல. இது ஜென்ரலா சோசியல் மீடியா இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையாவே இருக்குன்னு சொல்றேன். ஆதி ப்ரோ, ஏதோ ஒரு விதத்துல நீங்களும் ஃபேன் ஃபைட்ட ஒரு வகையா சப்போர்ட் பண்ற மாதிரி தான் எனக்கு உங்களோட ஒரு ட்வீட் தெரிஞ்சது. ஏங்க நான் ஃபேன் ஃபைட்ட சப்போர்ட் பண்ணல. இப்ப பாருங்க, இப்ப என்னையுமே சொல்லுவாங்க, நீ வந்து எதுக்கு வந்து இப்ப இதே ட்வீட்டை கிண்டல் பண்ணாம நார்மலா போடலாம் தானே. எனக்கு நார்மலாவே இப்ப ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தா எனக்கு அதை கிண்டலான பார்வையில தான் பார்க்கவே தோணுது. அது எனக்கு நார்மலான பார்வையில் இல்லை. ஏன் இன்னொன்னு, ஒரு ஃபன் வேலை ஒரு விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்றதுன்றது அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் கிடையாது. ஆனா அதை உங்களால ஏத்துக்க முடியல. நீ வந்து இந்த ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றதே உங்களால ஏத்துக்க முடியல. ரத்னகுமார் ஜஸ்ட் ஏதாவது சொன்னாலும் உங்களால ஏத்துக்க முடியல. அப்ப நீங்க டோட்டலா இப்ப ஒரு ஒட்டுமொத்த ஃபேன் நீங்க என்னன்னா ஒட்டுமொத்த ஆட்கள் சொல்ற ஒரு விஷயம் தப்புங்கிறீங்க, நீங்க சொல்றது சரிங்கிறீங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா. ஆனா ரத்னகுமார் இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் நீங்க வழக்கம் போல இப்ப ஜட்ஜ் பண்றீங்க. நான் அப்படி சொல்ல, நீங்க எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்றீங்க, நீங்க எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்றீங்க, எல்லாத்தையும் சேர்த்து ஜட்ஜ் பண்றீங்க. பண்ணலையே, சிம்பிளா சொல்றேன். நீங்க ரத்னகுமார் ஒரு வார்த்தை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அதே நீங்க அதே ஏத்துக்க முடியல. ஜஸ்ட் சிம்பிள். அவருங்க ரொம்ப சிம்பிள். பேசிட்டு இருக்கும் போதே திருப்பியும் மாவீரன் பேசிட்டு பேசுறாங்க வரோம். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க ரத்னாவை பேசின உங்களால ஏத்துக்க முடியலன்னு. அது கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், நான் ஆடை படத்தை ரொம்ப மோசமா சொன்னதுனால, இல்ல மாஸ்டர் படத்தை ரொம்ப மோசமா சொன்னேன், விக்ரம் படத்தையும் எனக்கு பிடிக்கலன்னு தான் சொன்னேன், கொழுகுழு படத்தையும் எனக்கு அப்படிதான் சொன்னேன். நான் ரத்னாவை நீங்க பேசுறது இல்லை என் பிரச்சனை. நான் இப்பவும் திருப்பி சொல்றேன், சோசியல் மீடியால இந்த ஒரு மனப்பான்மை அதிகமா இருக்கு, அது தேவையில்லைன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். இது ரத்னாவே இல்லை, நீ வேற யாரும் சொல்லியிருந்தாலும் நான் சொல்லியிருப்பேன். அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா அதை பார்க்க தேவையில்லையே அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அவ்வளவுதான். இல்ல அது என்ன, ரத்னாவை டிஃபெண்ட் பண்றதுனால ரொம்ப சிம்பிள். நீங்க சொல்றது கரெக்ட், அவ்வளவுதான், விட்டுருங்க. அதோட அதான் போயிட்டு இருக்கு எப்பவுமே டாபிக். ஏன் கருத்து, அவ்வளவுதான். நீங்க உங்க கருத்தை வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நான் சொல்றது என்னோட கருத்து. நீங்க உங்க கருத்தை சொல்ற மாதிரி மத்தவங்களும் கருத்து சொல்றாங்க. நீங்க வந்து அவங்க தப்பா ஜட்ஜ் பண்றீங்கன்னு சொல்றீங்க, நீங்க தப்பா இது பண்றீங்கன்னு சொல்றீங்க, நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அவங்க கருத்து நீங்க பார்க்க மாட்டீங்களே. ஃபர்ஸ்ட் இது இவங்க கருத்து, நம்ம கருத்து சொல்லுவோம்னு நினைக்க மாட்டீங்களே. சரி, ரைட். இல்ல ப்ரோ, நீங்க ஏன்னா இப்ப இத கேக்குற கேள்வி கரெக்ட் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை ஏன் நான் அப்படி சொல்லனா, இப்ப அத வந்து வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டேன்றத இவர் ரஜினி கணேஷ் தான் போட்டிருக்காருன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல. நான் அதுக்காக சொல்றேன். அப்படி இல்லையே ப்ரோ, அதுல அப்படி கிடையாது. அதுல தெரியாத விஷயத்த நம்ம சொல்ல முடியாதுல்லன்னு சொல்றேன். அந்த ஒரு ட்வீட் மட்டும் இல்லங்கிறதா விஷயம். நீங்க அந்த ஒரு ட்வீட்டையும் மட்டும் இல்ல, எல்லா ட்வீட்டும் அப்படிதான் இருக்குங்கிறது. மாவீரன் சொல்றா நீங்க கேட்க மாட்டீங்களே. ரெட்ரோவே சொல்லலாம். நீங்க அவர் ரெட்ரோ சொன்னாரு, அதையும் கேட்கல நீங்க. இல்ல ஆதி ப்ரோ, அவர் என்ன பண்றாரு? அதுக்கு நான் பதில் சொன்னேனே ஆதி ப்ரோ. எல்லாத்துக்கும் பதில் தான் சொல்றீங்க. ஓகே, விடுங்க. நீங்க சொல்றது கரெக்ட், பெர்ஃபெக்ட். ரஜினி படத்துக்கு ஏத்த டைட்டில் போலி அப்படின்னு போட்டிருக்காரு. இல்ல லாஸ்டா ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்போ அவர் பண்றது வந்து எப்படின்னா, ஒரு குரூப்பை சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்னொரு குரூப்பை வந்து தாழ்த்தி பேசுறாரு. அது வந்து எந்த வகையிலுமே பொதுத்தளத்துல ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவர் வந்து ஓகே, மத்த இந்த மென்டல் ஹெல்த் டே போடுறாரா, அவர் வேற ஏதாச்சும் ஒரு டேக்கு இந்த மாதிரி போட்டிருக்காரா? அதே மாதிரி ஒரு படம் வரும்போது அதை இது பண்றாங்கன்னா, குடும்பம் கொண்டாடும் வெற்றி, அதுக்கப்புறம் பேலன்ஸ் கேங்ஸ்டர் வெற்றின்னு ஃபோல்டர்லாம் அவர் தான் அதெல்லாம் பண்ணாரு. அது வந்து அப்போ ஒருத்தங்களை காயப்படுத்தணும் தானே அதை பண்றாரு அவரு. இப்போ இவ்வளவு பேர் இல்ல இந்த ஸ்பேஸ்லயே 150 மெம்பர்ஸ் இருக்கும்போது இவர் இதெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு பேசும்போது, இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து ராங்கான ரூட்ல போறான்னா அவனை டே இதெல்லாம் பண்றதெல்லாம் பண்ணக்கூடாதா, இது வந்து மத்தவங்களை இவ்வளவு வேற பாதிக்குது அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு அதை எக்ஸாம்பிளா எடுத்து சொல்லி
அவனுக்கு அது புரிய வச்சா சில பேர் புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் கடைசி வரையா புரியவே மாட்டாங்க. அவங்களும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்ப நான் மட்டும் பேசியிருந்தா ஓகே, மாவீரன் பேசுறாரு, பிரகாசனா பேசுறாரு, இவங்க எல்லாம் பொதுத்தளத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. அதனாலதான் இந்த கருத்து வந்து இவ்வளவு நேரம் கான்வர்சேஷன் லென்த்தா போகுது. ஒரே நிமிஷம். ஆக்சுவலா இது நான் க்ளோசர் கொடுத்து இந்த ஸ்பேஸை முடிச்சிடுறேன். ஆதினா ஒரே விஷயம் நான் சொல்லிடுறேன். ரத்னகுமார் அவர்கள் வந்து அந்த ட்வீட்ஸ் போட்டிருக்காரு. நான் எல்லா ட்வீட்ஸுமே நான் பார்த்ததில்ல. பட் ஆனா வந்து 2-3 ட்வீட்ஸ் நான் பார்த்திருக்கேன். இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ட்வீட் போட்டது ஓகே ஃபைன் விட்டுறலாம். 2வது அது போக போக இவங்களே வந்து ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துடுறாங்க. இப்போ நீங்க ரத்னகுமாரோட பழகுறதுனால, இப்போ நான் பிரகாஷ்னாவோட பழகுறேன். எனக்கு பிரகாஷ்னா க்ளோஸா தெரியும், நல்லாவே தெரியும். அதனால அவரு பத்தின சில பர்சனல் விஷயங்கள் எனக்கு தெரியும், அவர் என்னென்ன போடுறாருன்னு சொல்லி. பட் நான் அதுக்காக வந்து அவர் சோஷியல் மீடியால எது போட்டாலுமே இப்போ ஏதாவது ஒரு சின்னதா போட்டா கூட, நான் தப்பா போட்டா கூட எனக்கு வந்து ஃபீல் ஆச்சுன்னா நான் வந்துட்டு போய் சொல்லிடுறேன். அப்படி எதுவுமே போட மாட்டார், பட் சொல்றேன். அப்படி வந்து இப்போ அவர் வந்து எக்ஸாம்பிள் அந்த வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே நீங்க சொல்றீங்க அது வேற ஒரு ரீசனுக்காக போட்டதுன்னு சொல்லி. பட் ஆனா இப்ப அது போட்டுட்டாரு. போட்டிருக்கலாம்னு ஒரு நிமிஷம், அது போட்டுட்டாரு. அது போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு கீழே வர கமெண்ட்ஸ் என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது ஒரு க்ளோசர், இது அந்த அர்த்தத்துக்காக போடல அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த டேல வந்துட்டு இந்த மாதிரி இவருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அவருக்கு விஷ் பண்ணி ஒரு போஸ்ட், ஐ மீன் விஷ் பண்ணி ஒரு இது போட்டுக்கலாம். அது தேவையில்லை. பட் ஆனா சொல்றேன், இது போட்டுட்டோம். போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? இல்ல அது இப்போ அவர் என்ன போட்டிருக்காரு. சொல்ல வர்றாருன்னா, அந்த நேரத்துல அது எப்படியோ தேவையில்லைன்னு எல்லா சொல்ல வர்றாரு. வாட்டியுமே போட்டிருக்காரு தான். அந்த நேரத்துல அது தேவையில்லைன்னு சொல்ல வர்றாரு. ஏங்க இடம்பொருள் அதாங்க, ஏவல்னு ஒண்ணு இருக்கும்ல. எது தேவை எது தேவையில்லைன்றத நம்ம ஒரு யாட்ஸ்டிக் வச்சு முடிவு பண்றோம்ல, அந்த அந்த இதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய்கிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். அண்ட் இன்னொன்னு, நான் ரத்னாவோட பழகுறதுனாலலாம் இது சொல்லாது, நான் அப்பெல்லாம் சொல்லல. நான் ஜென்ரலாவே இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னு. ஏன்னா பண்ணா ஒரு விஷயத்த வெளிப்படுத்துறது அது ரொம்ப வன்மம் அது அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ரீமா பாக்குறோன்ற அந்த அதுக்காகத்தான் நான் இப்ப இதை பேசுறேன்னு ஒழிய இதை நான் ரத்னாக்காக எல்லாம் பேசல. ரத்னாக்காக ரத்னா பேசிக்குவாரு, நான் அவரோட ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. நீங்க ஏன் ரத்னா இதை பண்ணாரு அதை பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ரத்னாவே பதில் சொல்லுவாரு. நான் சொல்றது இந்த மனப்பான்மை, இந்த மனப்பான்மைக்கு தான் நான் எதிராக இருக்கேன்னு சொல்றேன். எதிராக இருக்கேன்னா இது தேவையில்லையே அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்றேன். இந்த ரோஸ்ட் கல்ச்சர்ன்றது ரொம்ப நார்மலான விஷயம். மத்த எல்லா இடத்துலயுமே ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. இங்க மட்டும் தான் இந்த ரோஸ்ட் இங்க வந்து ரொம்ப அப்படியே ஐயோ என்னடா வேஸ்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனுக்கு கொண்டு போறாங்க. அது தேவையில்லைன்னு சொல்றேன். அவ்வளவு ரோஸ்ட் கல்ச்சர் எல்லாரும் ரோஸ்ட்னு வர்றப்ப அது எல்லார் மேலயும் வரணும்ல ப்ரோ, அப்பதான் அது ரோஸ்ட். இப்போ அப்படிலாம் தேவையில்லையே. நான் இதெல்லாம் இல்லைங்க, அப்படிலாம் தேவையில்லைங்க. அது மேல அப்படிலாம் தேவையில்லை. இவர் ஓகே தான். இவர் எப்படி சொல்றாரோ அது பிரகாரம் தான் ஓகே, அவ்வளவுதான். அது இல்ல, ஏன்னா நம்ம முடிச்சிருவோம். சொன்னீங்க. சரி, அப்படின்னா அப்படி நினைக்கிறீங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க. எனக்கு அது full ஆ அது தேவை நான் இல்லை. அவரு பர்சனலாவே சிம்பிளா ஒரே ஒன் சைடடா சொல்றாரு. நம்ம என்னன்னா ஒருத்தர் நீங்க இப்ப இவரு மாஸ் சார் சொன்ன மாதிரி ஒருத்தர் நீங்க எவ்வளவு நாள் தாக்கி பிடிக்கலாம், இன்னொருத்தர் தாக்க கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயமே அதுதான். அது தாக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பண்ணலாம், 2 தடவை பண்ணலாம், 3 தடவை பண்ணலாம். அவர் பண்ற ஒவ்வொரு விஷயமே வன்மத்தோட தான் பண்றாரு, சீரியஸாவே. அவர் பண்றது வன்மமா இருந்தா உங்களுக்கு தெரியாம நீங்க அவர் அப்பாவி நினைக்கலாம். அது வேணா அந்த பாயிண்ட்ல வேணா பாத்துக்கலாம், நீங்க அவர் கரெக்டா தான் பண்றாருன்னு நினைக்கலாம். பட் அவர் முழுக்க வன்மத்தோட இல்லைன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து அந்த இடம்பொருள் எவன் எப்பவுமே இருக்கு, அவர் பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவரோட விஷயங்களால மட்டும்தான் அவருக்கு இவ்வளவு கெட்ட பேர் வருது. அவ்வளவு எப்பவுமே அவங்கவுங்க பண்ற விஷயனால மட்டும்தான் அவங்கவுங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும். அவங்க பண்றதுனால இப்ப நான் ஒரு ட்வீட் போட்டு நான் தப்பா போட்டு எனக்கு கீழே நெகட்டிவ் வச்சுன்னா நான் தான் தப்பு பண்ணிருக்கேன். பெரும்பாலும் நான் நான் தப்பா ஒரு ட்வீட் போடுறேன், நிறைய பேர் தப்புன்னு சொன்னா உடனே டிலீட் பண்ணிடுவேன். அது பரணி சொன்னாலும் சரி, இல்ல சுகுமார் ப்ரோ சொன்னாலும் சரி, ட்ரெண்ட் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, நமக்கு பிடிக்காதவங்களே சொன்னாலும் சரி, நம்ம தவறா போட்டோம், ஒரு தடவை எடிட் பண்ண பார்ப்பேன், இல்ல டெலிட் பண்ணிடலாம். அவ்வளவுதான் முக்கியமான விஷயம். அதை வந்து அதுதான் நம்ம யாருமே தெரியாம நம்ம பண்றப்ப அதுல விஷயங்கள் ஒரு ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நடக்கிறப்ப அது தவறுனா தவறுன்னு சுத்தி காமிக்கிறது தப்பு கிடையாது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சரி, மணி 10 ஆயிருச்சு. வேற ஏதாவது டாபிக்ல முடிச்சிடலாமா? ப்ரோ ஒரு மகிழம் ப்ரோ ரெட்ரோ என்ன ப்ரோ ஒரு பார்க்கல அது இதுவும். இல்ல எல்லாரும் மல்டி ஸ்டாரர் வச்சே படம் பண்ணிட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு சோலோ ஹீரோவா மட்டும் மையப்படுத்தி இருக்கிறது நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதாவது கூலி அட்டாக் பண்ணியிருந்தாரு. பரணி ப்ரோ, நீ சொன்ன மாதிரி அப்பவே முடிச்சிருக்கலாமோன்னு தோணுது ப்ரோ. சாரி ப்ரோ, என்னாலதான் தேவையில்லாம அப்படியே கேட்க போய் அப்படியே ப்ரோ மகிழம் சாரி. நீங்க அப்பப்போ ட்வீட் போடுறீங்க ப்ரோ, யாராவது ஃபேன் போட்டுருந்தா. இல்ல சுகன் சாரி கேட்கறதுக்கு எதுவுமே இல்ல. ஒருத்தரை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது அவரோட இது நல்ல பக்கம் கெட்ட பக்கம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுதான் நடந்துச்சு. நீங்க இதுல சாரி கேட்கறதுக்கு ஆமா, அது சாரி கேட்கறதுக்காக இதுல ஒண்ணுமே கிடையாது. இந்த கான்வர்சேஷன் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்குன்றது மட்டும்தான். நம்ம இங்க வந்து ஏதாவது தப்பான வச்சோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதான் அது தப்பா போகுமே தவிர நம்ம கான்வர்சேஷன் ஹெல்த்தியா தான் வச்சிருக்கோம்.
பண்ணலாமே தவிர எந்த தப்புமே கிடையாது அதுல. அதனால இதுக்கெல்லாம் சாரிலாம் சில் ப்ரோ, ஃப்ரீயா சரி. இப்போ இங்க நம்ம சும்மா நம்மளுக்குள்ள ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிரியேட் ஆயிருக்கு, நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியுதோ டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான். இங்க வந்து மத்த ஸ்பேஸ் மாதிரி இதுல ஃபைட் எப்பவுமே நடக்காது. ஒருத்தங்களுக்கு தெரியாத தெரிஞ்சுக்கிறதா. இப்போ ஆதி ப்ரோ எல்லாம் வராருன்னா ஒரு டேரக்டர் ரைட்டரா இருக்காரு, அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்றாரு. எனக்குலாம் அவரு நிறைய டவுட்ஸ் எல்லாம் எனக்குள்ளதெல்லாம் கேட்டிருக்கேன், சீனா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. பிரகாசனும் அப்படிதான், பிராணி ப்ரோ அப்படிதான், எல்லாருமே அப்படிதான். சில நேரம் வந்து இந்த டிஸ்கஸ் பண்ணும்போது டீப்பா போகும்போது ஓகே இன்னும் கொஞ்சம் புரிதல் ஏற்படும், அவ்வளவுதான். நீங்க டவுட் கேட்டது கரெக்ட் தான், உங்களுக்கு அதுக்கு தானே நீங்க ஸ்பீக்கரே வரீங்க, அதனால அதை பத்தி நீங்க நினைக்க வேண்டாம். அவ்வளவுதான். இப்போ என்ன, இப்போ தோழர் ப்ரோ கூட ஆர்கியூமெண்ட் வச்சதுனால என்ன நாளைக்கு என்ன நானும் அவரு பேசாம இருக்க போறோமா? இல்ல பேசதான் போறோம். அது ஃப்ரெண்ட்ஸ், அது வேற. இது டிஸ்கஷன், அது வேற. ஸோ சிம்பிள். சரி பிரகாஷ், நான் முடிச்சிடலாம். ஓகே பாய், நாளைக்கு சந்திப்போம். எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கலுங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். இனி தமிழர் திருநாளாம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே பாய். பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு ஸ்பேஸ் இருக்கா ப்ரோ? இருக்கா?